சார் அவர அவர் பேரு பேரே போட்டு நீங்க அதாம்மா பேசுங்க. பூமதி அப்போ அம்மா. பேரு அவர் அதுதாம்மா. பதில் என்னம்மா சொல்லட்டும் புதுசா அவர் சார். சொல்றீங்க? பேரே அவர் அதாம்மா. வருவாரு, பதில் அவர் பேரே சொல்லுவாரு. அதுதாம்மா. பூமதி அம்மா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த விஷயமே தெரியாது. ஃபர்ஸ்ட் இப்ப அவர் வந்து இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏங்க முத்துக்குமரன் பேரை இல்லம்மா போட்டதுனால பூமதி அம்மா, அவருக்கு அதாம்மா பிரச்சனையே. அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாமலே நீங்க உள்ள வந்துட்டு பேரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முத்துக்குமரன் ஆர்மி எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு. இப்ப திருப்பி வந்துட்டு ஏன் ஏமா பேரை நம்ம போட்டீங்கன்னா பூமதி அம்மா, அவர் பேரே பூமதி அதான். அம்மா ஒரே நிமிஷம் டிடிக்கு ஒரே நிமிஷம். நம்ம 3 வருஷமா பழகிருக்கோம். என்ன ஒருத்தன் கேவலமான கமெண்ட் போட்டிருக்கான். நீங்க இப்ப அவனுக்கு சார் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப அவனுக்கு ஆச்சரியமா சப்போர்ட் இருக்குதுல்ல. பண்ணல, சாரி யாருமே அவருக்கு இங்க அவனுக்கு பண்ணல. சப்போர்ட் சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணல. இருக்கீங்க அவர் பாத்தீங்களா? செய்தது பூமதி தப்பு. அம்மா, எனக்கு பூமதி அவர் ஆச்சரியமா அம்மா, சப்போர்ட் இருக்குது. பண்றேன்னு இப்ப நாங்க வரல. அது தப்பு தான். அது சாரி அத கேட்கட்டும். இல்ல முதல்ல அவருடைய பேசுங்க. அங்க போய் பேசுங்க. அவருடைய அவனை ஏன்டா அப்படி பர்சனல் போடுறன்னு விஷயத்த கேட்டுட்டு வாங்க. அவர் பேசி அவர் தீர்வு கண்டுகட்டும். உங்களுக்கு சார் நீங்க உங்களை சொன்னது இல்லம்மா இல்ல ஒன்னு பூமதி அம்மா, நீங்க வந்து நாங்க அந்த கருத்தை வந்து ஆல்ரெடி பேசி முடிச்சாச்சு. இப்ப சேவரா புரோட்ட ஆளு சொல்லியாச்சு. தயவு செஞ்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த விஷயம் கஷ்டமா இருக்குன்னா அந்த பேரு போட்டிருக்க நபர்கிட்ட போய் ஏப்பா இந்த மாதிரி பேர் போடுற. இப்போ பிக் பாஸ் வந்து ஷோ முடிஞ்சிருச்சு. ஷோ முடிஞ்சு 20 நாள் ஆயிடுச்சு. இப்ப 20 நாள் கழிச்சும் அந்த பேரை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணும்போது அந்த பேரை தான் எடுத்து நாங்க போட முடியும். ஏன்னா இதான் லா பாயிண்ட புடிச்சுதான் இங்க நிறைய பேர் வந்து பேசுவாங்க. அதனால சார் உங்களுக்கு இந்த சார் விஷயம் சார் தெரியாதனால ஒண்ணு சரி ஒரு ஓகே. கொஞ்சம் ஃபிஃப்டி நீங்க மட்டும் விட்டுட்டீங்கன்னா இதத்தான் பூமதி போட்டு அம்மா, 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 பேசுறதா அம்மா, அவர்கிட்ட அம்மா, போய் பேசுங்க. ஒரு அவரு கேட்டுட்டீங்கன்னா நிமிஷம், முடிச்சு. அவர் வந்து ஒன் மினிட். உங்களுக்கு பதில் சொல்றாருன்னா உதயா ப்ரோ ஒரே பேசுங்க. செகண்ட் இருங்க, அதுக்கு ஒரே மேல இதுக்கு செகண்ட் மேல இருங்க. சொல்றதுக்கு இல்ல ஒண்ணுமே நான் இல்ல ராஜா. ஒண்ணே ஒண்ணு மட்டும் நீங்க சொல்லிடுறேன். உங்க பூமதி அம்மா, விருப்பம் பூமதி அம்மா, அதுதான்டா பூமதி அம்மா, ஒருத்தர். இருங்க 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 நான் ஒண்ணு சொல்லிடுறேன். அவர் ஸ்டார்டிங்ல முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு மட்டும்தான் பேர் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்க ஆர்மி சார்பா கேட்டு தான் அவரை பேரையே மாத்த வச்சோம், கீரிப்புள்ள ஆட் பண்ணோம். சரியா? ஏன்னா அப்படி ஆர்மி ஹெட் மட்டும் வச்சிருந்தா அது ரொம்ப டேமேஜ் ஆயிரும், அவர் தான் ஏதோ ரெப்ரசன்டேட்டிவ் எடுக்கிற மாதிரி இருந்துரும்னு சொல்லி நாங்க பேசி தான் பேரையே மாத்தினோம், கீரிப்புள்ளன்னு ஆட் பண்ணோம். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஸோ அதனாலதான் என்ன சொல்றோம்னா கீரிப்புள்ளைய மட்டும் ஆட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. இல்லாட்டி இது ரொம்ப பேக் ஃபயர் ஆகும். எனக்கு தெரியல இது எந்த அளவு தூரம் போகும்னு. அது மட்டும் உங்க மேல இருக்க கன்சர்ன்ல தான் நாங்க சொல்றோம், கீரிப்புள்ளைய ஆட் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா அவருக்கு கேளுங்க. உங்க கூட வந்து நாங்களும் கேட்கிறோன்றதுதான் எங்க கருத்து. சரி ப்ரோ, இப்ப புரியுதா? அதுதான் வந்து டிசி சாருமே இப்ப வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்ப அவர் போடுறேன்னா போடுறதுல ஒரு இப்ப நிமிஷத்துல இதைத்தான் போட்டுருவாரு. திருப்பி அதனால இதைத்தான் திருப்பி திருப்பி அதனால என்ன பேசுவீங்களா? அவரோட கோரிக்கை இது என்னன்னா, நீங்க வந்து இங்க இவ்வளவு தூரம் பேசிட்டீங்க. இப்ப அவர் போறதுல எந்த பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு. ப்ளூடிக் வாங்கிட்டு இந்த மாதிரி பேசலாம் தவறுன்னு கொஞ்சம் நீங்க பேசுனீங்கன்னா ப்ளூ அவ்வளவு டிக் முடிஞ்சு பேச. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ப்ளூ டிக் வந்து 9,000 ரூபாய் இருந்தா ஈஸியா 900க்கு ஈஸியா ப்ரோ வாங்கலாம். நான் இப்ப அந்த கூட நான் என் ஐடியா காசு ப்ளூ விடுங்க டிக்கா ப்ரோ. ப்ரோ மாத்தலாம். காசு சப்ப மேட்ரு ப்ரோ. ப்ளூடிக் வாங்கணும்னா அவங்க ஒரிஜினல் போன் நம்பர் கொடுக்கணும். எது இப்போ ஒரிஜினல் போன் நம்பர் கொடுத்து ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா அந்த பேரு ஒரு பிராண்டா மாறும். புரியுதுங்களா? இங்க யூடியூப் இந்த ட்விட்டர் பொறுத்த வரையும் நீங்க போன் நம்பர் கொடுத்து பிராண்ட் பண்றீங்க. இப்ப என் ஐடிக்கெல்லாம் போன் நம்பர் எல்லாம் கிடையாது. அது ஒரு பிராண்டு கிடையாது. அந்த பிராண்டு அதனாலதான் சொல்றேன். இப்போ உங்க ஐடி உதயாங்கிற ஐடியில நான் பாத்துக்கிறேன் ஒரு நிமிஷம். நீங்க வந்து இந்த உங்க போன் கொடுத்து நீங்க ப்ளூடிக் வாங்கலைல. இப்ப இவரெல்லாம் வந்து நம்ம பெருசா இது பண்ண முடியாது. ஏன்னா அவர் ப்ளூடிக் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நபரோட பேரை போட்டிருக்காரு. சொந்த பேரை போட்டா கூட ஓகே பிரச்சனை ப்ரோ, இல்லை. ஓகே. அதுதான் அந்த கேள்வி. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இல்ல இல்ல நான் என்ன கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, இது பெருசாகும் ப்ரோ. உங்களுக்கு புரியல இது ட்விட்டர் எப்படி நடக்கும்னு ப்ரோ உங்களுக்கு நாங்க புரியுதான்னு எனக்கு ட்விட்டர்ல புரியல. ப்ரோ சாரி ப்ரோ, நாங்க ட்விட்டர்ல ரொம்ப நாள் இருக்கோம் ப்ரோ. இந்த ஐடி வேணா சரி, ஓகே. இப்ப நீங்க பண்ணுங்க ப்ரோ, பாக்குறது கண்டினியூ வேணா பண்ணுங்க ப்ரோ, உங்களுக்கு உதயா ப்ரோ. இப்ப கண்டினியூ இந்த ஐடி பண்ணுங்க ப்ரோ, அதான் ப்ரோ என்னன்னா, கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நாங்க பாக்குறோம். எனக்கே வந்து கண்டினியூ பண்ணுங்க. பாத்தீங்கன்னா பாய் பாய் 4-5 பாய். ஐடி இருக்கு. இப்போ நம்ம இது பிக் பாஸ் ரிவ்யூ பண்றோம் அப்படிங்கறனால இப்ப நம்ம மத்த ஐடியாலஜி எல்லாம் இதுல கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து அதான் நம்ம சொந்த பேர் தான் வச்சுட்டு வரோம். அப்ப அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது அதை நீங்க பாத்துங்க. பேக் பேர் எல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது அவர் பேரு ப்ளூடிக் ஐடி வாங்கி வச்சிருக்காரு. ஒரு நபர் ப்ளூடிக் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆபாசமா பேசினா அது முதல்ல வந்து அவர் மேலதான் தப்பு வந்து போடப்படும். புரியுதுங்களா? அது மட்டும் கொஞ்சம் போய் அங்க கேட்டுருங்க. சார் மாத்துறதுல அவரே முடிவு பண்ணிடுவாரு. சார் நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க பேரை போடும்போது அந்த குறிப்பிட்ட நபரோட பேரெல்லாம் போடாதீங்க சார். வேற ஏதாவது இப்ப அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல, அந்த போட வேண்டாம் போட வேண்டாம். இல்ல இல்ல, அவர் அந்த பேர்ல தாங்க இருக்காரு. ஆமா எனக்கு என் கண்ணுக்கு அதாங்க தெரியுது. ஆமா. இப்ப எந்த பேர்ல அவங்க எல்லாம் என்ன போடுறதுன்னு. குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நம்ம மேல அப்படின்னா, நீங்க அந்த பேரோட ஏன் அவர் பேரை இன்னொரு கொஞ்சம் பேரு போடலாங்கிறாங்க.
அப்ப நீங்க ஒரே போறதா நிமிஷம். இருந்தா இல்ல முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுக்கு பக்கத்துல இருக்க பேரு அவரோட ஒரிஜினல் பேர் கிடையாது. அதை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, அதனால நீங்க வந்து போடும்போது வேற பேர் போட்டா கூட அது அவங்க கூட ஒரு ரிக்வெஸ்ட் ஒரிஜினல், பண்ணது அது ஒரு உங்களுக்கு ஃபேக் நேம். அது நீங்க ஏத்துக்கணும். அது ஒரு ஃபேக் நேம். ஆமா அதுவே ஆமா தெரியாது ஆமா பல பேருக்கு இங்க வந்து பேசுறவங்களுக்கு. ஆமா ஆமா தெரியும் தெரியும் சார், எல்லாமே தெரியும். இப்ப அவங்களும் போய் கேட்கறேன்னு தான் இல்ல போயிருக்கிறாங்க. டிடிக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன பேச வந்தோம், இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னே புரியல. ஒருத்தர் இவ்வளவு பெரிய வார்த்தையை பேசியிருக்காங்க, அதை பத்தி இல்ல இங்க பேசணும். மெயினான விஷயமே அதானே. அதான் அது பேரை மாத்து ஊரை மாத்துன்னு இருக்கு. ம் ஏன் முதல்ல அவங்க அதுதான் பேரை மாத்த கேக்குறேன். சொல்லுங்க முதல்ல. இதெல்லாம் அதை பத்தி பேசாம ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க, அதுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு அதை பத்தி பேசாம இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க தான் எனக்கு தெரியல. அதுதானே பேசணும். இந்த பேர்னாலதான் இது பிரச்சனை ஆகுமா? எனக்கு புரியலையே. ஆ? பேர் வைக்கிறதுனாலதான் பிரச்சனையா? இல்ல ப்ரோ, நான் கேக்குறேன். சார் ப்ரோ, அது என்னன்னா அவங்க சொல்லிட்டாங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்ப அது சார் முடிவு பண்ணிக்குவாரு, அவ்வளவுதான். இப்ப எல்லாமே சார் எடுக்கிறதா முடிவு. ஏன்னா அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, இப்ப இந்த குறிப்பிட்ட நபரை கண்டிக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்களும். ஏன்னா இல்ல இந்த அவர் எடுக்க வார்த்தை வந்து எப்படி சார், இந்த வார்த்தை நம்ம வந்து எங்க போயிட்டாரா? டிடிக்கு போயிட்டாரு போல் இருக்கு. இல்ல அவருக்கு நெட்வொர்க் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ம். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா, ஐயா இப்ப நான் பிரச்சனை பேசட்டுமா? என்ன? ஐயா கேக்குதா நான் பேசுறது? ஹலோ கேக்குறப்பல ப்ரோ சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, எல்லாரும் வந்து சொல்லிட்டு சொல்லுங்க. போறாங்க, நீங்க பேரை மாத்த மாட்டேன்றீங்களே. இப்ப அந்த பேர்ல எலான் மஸ்க்னு போட்டு ஒருத்தவங்களை திட்டுறாங்க, எலான் மஸ்க்னு போட்டு தடிப்பீங்களா? எலான் மஸ்க்னு போட்டு டைட்டில் வைப்பீங்களான்னு கேக்குறேன். புரியுதா? நீங்க போட சொல்லுங்க சார், போட சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல நான் கேக்குறேங்க ஐயா. ஐயா நீங்க வந்து ஆமா சார், நீங்க பேசுங்க நான் சார், போடுங்க சார். இங்க பாருங்க, நான் ஒண்ணே போடுங்க, ஒண்ணு அதுக்கப்புறம் கேக்குறேன் ஐயா. இங்க பாத்துக்கலாம். பாருங்க, சொல்லுங்க. எலான் மஸ்க் இல்ல போட்டு திட்டுவோம். எனக்கு இல்ல நான் சொல்றேன், நான் வந்து உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் இல்ல கேட்கிறேன். இங்க எலான் வந்து மஸ்க் எல்லாம் போட்டு தமிழ்ல திட்டா அவருக்கு தெரியாது சார், இங்கிலீஷ்ல திட்டணும். அதாங்க நானும் கேக்குறேன். நீங்க தமிழ்ல பேரை திட்டா அவருக்கு வச்சிருக்கிறதுனால நான் புரியாதுல்ல. வைக்கிறேன்றீங்களே. இல்ல பேரை வச்சிருக்கிறதுனால நான் வச்சிருக்கேன்றீங்களே. நான் பேரை தம்பி ஒரு எலான் நிமிஷம், மஸ்க்னு போட்டு நான் லஃபீர் ஒரு திட்டுனா நிமிஷம். என் பேர் நீங்க இல்ல பேசுறது லஃபீர் நியாயமா இல்லங்கய்யா, பேசணும். லாஃபீர் அவர் ஒரு ரெண்டு. கேவலமான வார்த்தையை போட்டிருக்கான், இல்லங்கய்யா அதை என் பத்தி பேர் பேசுனா லாஃபீருங்கய்யா. எல்லாரும் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் போட்டோன்னு சரி ப்ரோ, அவங்க ஒரு நிமிஷம் லாஃபியா இங்க பாருங்க, இருந்துட்டு என் போங்க. பேர் லாஃபீர் இல்ல சரிங்களா? ஐயா நான் அதை பேச மாட்டேங்கிற, அதை போய் அவனை இல்ல போய் இல்ல ஆஃப் பண்ண சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நீங்க இப்போ அவர் பேசின வார்த்தைய பேசுறேன்னா பேசுங்கப்பா. சரிங்களா? அதை விட்டுட்டு இந்த பேரை மாத்து, அட்ரஸை மாத்து, ஊரை மாத்து, இது எனக்கு புரியல. இதுக்கு ஒன்றும் நாங்க வரல. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதை செஞ்சாச்சு. திரும்பி அதை மாத்து இதை மாத்துன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. இது ஃபேண்டம் பிரச்சனை கிடையாது, இது தனிப்பட்ட பிரச்சனை. அவர் பேசி சமாதானம், அவருக்கு என்ன தோணுதோ அதான் செய்வாரு. இதுக்கு மேல நீங்க இந்த பேரை மாத்து, ஊரை மாத்து, அட்ரஸ் மாத்து விட்டா நீங்க ஊர் விட்டு போக சொல்லுவீங்க போல. எனக்கு புரியல. என்ன ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்காரு, அதை பத்தி பேசுறதை விட்டுட்டு இப்படி ஒருத்தர் வார்த்தையில பேசுறீங்க, அதை கொஞ்சம் கூட நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு 10 பேர் எடுத்துட்டு இங்க நின்றுட்டு நீ ஊரை மாத்து, நீ அட்ரஸ் மாத்து, பயப்படுத்துறது, இது எனக்கு புரியல. இது என்ன வார்த்தை எனக்கு புரியல. இதுதான் நம்ம கலாச்சாரமா? இந்த கெட்ட வார்த்தை பேசுறதுதான் கலாச்சாரமா? அது எத்தனை பேர் பாக்குறாங்க, எத்தனை பசங்க பொண்ணுங்க பாக்குறாங்க, அது எவ்வளவு பாதிக்கும்? அதை பத்தி பேசுங்கன்னா, ஊரை மாத்து, அட்ரஸை மாத்து, பேரை மாத்து, இது பெரிய பிரச்சனையாகும். என்ன பிரச்சனையாகும் சொல்லுங்க, என்ன பிரச்சனையாகும்னு சொல்லுங்க. ஆகட்டும், பாக்குறேன். அவர் ஒருத்தர் இன்சல்ட் பண்ணியிருக்காரு. இதே உங்க வீட்லயோ நம்ம பக்கத்துலயோ ஏதாவது நடந்தா இதை பத்தி நீங்க பேச மாட்டீங்களா? சும்மா விடுவீங்களா? அப்ப போய் அவங்ககிட்ட சொல்லுவீங்களா, ஊரை மாத்து, அட்ரஸை மாத்து, இங்க இருக்காது, இந்த நாட்டுல இருக்காது? அவனை பேசுறோம், இங்க வந்து எல்லாரும் பஞ்சாயத்து. நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? தப்பா அபிஷேக் பேசுறேன். டிசிப்ளோ ஆக்சுவலி இப்ப லாஃபிர் ஐயா பேசினாரு. எனக்கு என்னன்னா மத்தியானம் ஒரு ஸ்பேஸ் நடந்தது, அதுல எனக்கு டிஎம் வந்தது. அதோட ஹோஸ்ட் இங்கதான் இருக்காரு, ஐஸ்மேனு. எனக்கு அவர் கொஞ்சம் பேசிட்டாருன்னா ஒரு சில விஷயம் நம்ம இங்கே பேசி இன்னையோட இதை முடிக்கணும்னு நான் பாக்குறேன். சோ ஐஸ்மேன் நீங்க கொஞ்சம் அது என்ன நடந்ததுன்னு பேசுங்களேன். இது தப்பு தான், ஓகேவா? இதை நான் இந்த வார்த்தையை பண்ணது பேரை மாத்தி பண்ணாங்களா, இதை மாத்தி பண்ணாங்களான்னு எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் கேமை முடிச்சிட்டேன். நான் ஒரு இண்டிவிஜுவல். இன்னைக்கு என்னை பத்தி என்ன பேசுறாங்கன்னு தான் எனக்கு முக்கியம். எனக்கு யாரு பேசுறாங்க, எந்த ஃபேண்டம் பேசுறாங்க எனக்கு முக்கியம் இல்ல. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல பண்றீங்கல்ல. நானும் முத்துக்குமரன் ஃபேன் தான் ப்ரோ, நானும் முத்துக்குமரன் ஃபேன் தான். 100 நாள் 106 நாள் நானும் முத்துக்குமரன் தான் சப்போர்ட் பண்ண, ஓட் பண்ணேன். சரியா? இப்ப எனக்கு முத்துக்குமரன் பேரை கெடுக்கிறதுக்காக பண்றாரு அவரு.
அதான் இல்ல எனக்கு விஷயம். எனக்கு அது வந்து எல்லாம் நிறைய டேர்ம்ஸ் இருக்கலாம் ப்ரோ, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். நான் அதுக்குள்ள எல்லாம் வரல. ப்ரோ இப்போ எனக்கு இப்ப அதை வந்து விட்டுருங்க. மதியானம் இருங்க அசட் ப்ரோ, ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ. மதியானம் ஒரு விஷயம் நடந்தது, எனக்கு டிஎம் வந்தது, அது ஐஸ்மேன் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஐஸ்மேன் நீங்க பேசுங்க, நான் அதுக்கப்புறம் பேசுறேன். எல்லாரும் கொஞ்சம் கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இல்ல அபிஷேக், அத நீங்களே வந்து சொல்லிடுங்க. ஏன்னா வந்து எனக்கு எக்ஸாக்ட்டா அந்த உங்களுக்கு இல்ல நான் DM இருந்தேன் வந்தது அதர் இல்லையா? லெசனர்ல இருந்தேன், நான் பேசலாமா? எனக்கு பேசுங்க. சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஒண்ணுமே இல்ல. என்னன்னு சொல்லுங்க. இவர் இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க என்னன்னா இப்ப முத்துக்குமாரன் ஆர்மி ஹெட்னு அவர் மட்டும் போட்டிருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கேட்க வேண்டியதுதான். என்னன்னா என்னதான் கருத்து முரண்பாடு இருந்தாலும் அவர் வயசுல மூத்தவர் சாரு இல்ல என்ன அப்படிதான் அட்ரஸ் பண்ணணும். அவர் பேர் சொல்லியோ சார் சொல்லியோ தான் அட்ரஸ் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு முரண்பாடே இல்ல. இப்ப லாஃபிர் ஓகே. ஐயா வந்து இந்த மாத்த சொல்லி பேசிட்டு இருந்தாரு. நான் கேட்டுட்டு இருந்தேன் லஞ்ச் டைமிங்ல. அவரும் இவரே 50 வயசு ஆயிடுச்சு. ஐயாவை வந்து சாரை வந்து கிளவன்னு பேசியிருந்தாரு மத்தியான ஸ்பேஸ்ல. இப்ப அவரும் தான் மோசமா பேசியிருந்தாரு மத்தியான ஸ்பேஸ்ல. சோ அவர் பேரை மேல ஆட் பண்ணிடுவீங்களா கூட? அவரையும் போட்டுப்பீங்களா? ஏன்னா இண்டிவிஜுவலா தான் நான் பாக்குறேன். முத்துக்குமாரன் ஆர்மி ஹெட் அண்ட் லாஃபியர் அப்படின்னு இப்ப போட போறீங்களா கூட? இல்ல நான் எங்களுக்கு ஒரே விஷயம், இதுக்கு நான் பதில் சொல்றேன். அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அவரை வந்து ஒவ்வொருத்தரா சார் ஒரு நிமிஷம், இது சாரே பல பதில் பேர்கிட்ட சொல்லிடுவாரு. ஐயா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இங்க இல்ல சிவா, இதுக்கு சாரே ஒரு பதில் நிமிஷம் சொல்லிடுவாரு. சிவா அவர்களே, ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். முத்துக்குமாரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல தான் அந்த ஐடியா இருக்கு. ஐயா நான் என்ன சொல்றேன்னா, ஐயா ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் அவர் அந்த ஐடி எடுக்க சொல்லுங்க. அந்த ஐடி எடுத்து அவர் பேரை ஏங்க நான் மாத்தவே சொல்லல. ஏங்க நான் உங்களை இதை எடுக்கவே சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு அவதூறு பண்ணாரு இல்லையா? மத்தியானம் லாஃபிர் ஐயா இங்க இருக்காரு. அவரும் அந்த மேட்டர் உங்களை வந்து திட்டி பேசினாரு. சரியா? இப்படி இண்டிவிஜுவல்ஸா ஒவ்வொருத்தரா எடுத்து போட்டு பேச போறீங்களா? அதான் சிவா ப்ரோ, இல்ல அதுக்குதான் இப்ப சார் வந்து தெளிவா ஒரு இது கொடுத்தாரு. இப்ப நீங்க வந்து கேக்குறீங்க லாஃபியர் வந்து பேசுறாருன்னு. அவர் ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல வந்து பேசியிருக்காரு, அது எங்களுக்கு தெரியல. இல்ல சொல்றேன் கேளுங்க. இப்போ எங்களுக்கு வந்து தெரியல. இப்போ இவர் என்ன போட்டிருக்காருன்னா, உங்க டிஎம் ஓபன் பண்ணி வைங்க, நான் வேணா அவர் போட்ட ட்விட்டர் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். அவர் அதுல இவர் பேரை மென்ஷன் பண்ணி இவர் சேனலை மென்ஷன் பண்ணி ஒரு ட்விட்டாவே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு சார், தொடர்ந்து பண்றாரு சார். இப்போ ஒரு தடவை இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்களே என்னை பத்தி பேசிருப்பீங்க, நானும் உங்களை பத்தி பேசியிருப்பேன். அது ஏதோ முடிஞ்சு. ஏன்னா நீங்க நான் வந்து 6வது சீசன்ல என்னவே திட்டி இருக்கீங்க, திருப்பி நம்ம பேசியிருப்போம், அதெல்லாம் முடிஞ்சு. இப்போ இந்த செக்மெண்ட்ல இப்ப நீங்க வைக்கிற இந்த கொஸ்டின் வந்து எங்களுக்கு இப்பதான் தெரியும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அதுக்கப்புறம் இல்ல சார், இல்ல சிவா, இல்ல புரியுது, எதிராவே பேசலங்க. ஏங்க ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு எதிராவே பேசல. இல்ல அதுக்கு பதில் இப்ப கொடுத்துட்டேன் சிவா. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஓகேவா? அது எல்லாத்தையும் பத்தி பேசுறது வேற சிவா. இப்போ லாஃபியர் பேசினாரு, நீங்க பேசுறீங்க, அதெல்லாம் வேற. ஏங்க என்னை ஒரே நிமிஷம் ஃபுல்லா பேச விட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மேட்ரு கண்டிப்பா கண்டனத்துக்குரியதுதான். இப்ப இந்த ஆர்மி ஹெட் புழக்கப்பட்டார். இதை தாண்டி நீங்க அவர் போட்ட ட்வீட்டுக்கான கண்டனங்கள் தான் போய் சேர வேண்டியதுதான் முக்கியம்னு எனக்கு தோணுது பர்சனலா. சோ நான் இங்க என்னன்னா, இவர் லாஃபியரும் திட்டி இருந்தாரு. அவர் மேல வந்து இப்ப இங்க ஸ்பேஸ மாத்துங்க, நீங்க எலான் மஸ்கா இருந்தா சொல்லுவீங்களான்னு அவரு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். எனக்கு என்னோட கிளாரிபிகேஷன் என்னன்னா, இந்த நபரை விட இந்த செயலை பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு மேட்டர் தான் எனக்கு. அது வந்து டிசி அவர் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் அவர் விக்டிம் தான். சரிங்களா? அவர் வந்து இதுல என்ன பண்ணணுமோ அவர் முடிவு எடுக்கட்டும். அவர் லாஃபியர் பேரை சேர்த்து போடுறாரா இல்ல முத்துக்குமரன் ஆர்மி போடுறாரா, ஆர்மி ஹெட்ன்ட்டு எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. பேசுறது எங்க நாலேஜ் வந்து அவர் பேரை போட்டு நான் பேசுவேங்க. சரி, அது உங்க நீங்க அதை பாத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரணும். என்னன்னா எல்லாருமே லாஃபியர் என்ன கழுவி ஊத்துறீங்களாமா? உண்மையா அது? ஐயா நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதாங்க ஐயா. நான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டது, இப்ப நீங்க என் பேர் இல்ல என் பேர்ல டாபிக்லயும் இல்ல, நீங்க என் பேரை கேட்கவே தலைவா. இப்போ அவர் என்ன சொன்னாரு, நீங்க கழுவி ஊத்துனீங்கன்னா கழுவி ஊத்துனீங்க ஒத்துக்குங்களேன், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்களேன். ஐயா கழுவி எங்க ஊத்துன? அவர் கழுவி ஊத்துறா சொல்லலையே. என்ன சொன்னாரு உங்க கண்ணு. ஆனா ஏதோ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணீங்க அப்படின்றாரு. அவரை பத்தி பேசுங்கன்னு சொன்னாரு. எனக்கு புரியல. இப்படி ஒரு வார்த்தை பேசினால என்ன எல்லாம் கெத்து நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. புரியலையா? அது இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு சொல்லிட்டு இங்க உட்கார்ந்து வந்து பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதுதான் எனக்கு தெரியல. இது ஒரு கெத்து நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி வார்த்தையை விட்டுட்டோமே அப்படிங்கறத பேசுறீங்க தவிர, ஒருத்தர் பேசி இருக்காரு, இதுல வேற பெருமையா வந்து நான் தான் பேசினேங்கிறது வேற சொல்றீங்க. இவர் தான் பேசினாரு, அவர் தான் பேசினாரு. எனக்கு புரியல. இந்த ட்விட்டர் பத்தி 4 வருஷமா இந்த மாதிரி எந்த நியூஸ் வரல. இந்த ஒரு தடவை தான் இந்த மாதிரி நியூஸ் நான் பாக்குறேன்.
எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வார்த்தை விடுறது இதெல்லாம் ஒரு கெத்துன்னு நினைக்கிறீங்க. ஒரு மெசேஜ் போட்டு நம்ம இல்லங்க போட்டோம்டா அவரை திட்டிட்டு அதாரு அப்படின்னு. ஐயா நான் பேசட்டுமா? இத இப்ப நான் பேசட்டுமா? இல்ல இல்ல நான் நீங்க முன்ன பேச பேசும்போதே மியூட் வேண்டாங்க. பண்ணிட்டீங்க. இல்ல மியூட் இல்ல பண்ணிட்டீங்க நீங்க. நீங்க பேசவே நான் வேண்டாங்க. பேசும்போது நீங்க இல்ல நீங்க பேசவே வேண்டாம். பேசவே நீங்க வார்த்தை வேணாம்னா இல்ல விட்டுட்டீங்களா? ஐயா இல்ல நான் லாபி ப்ரோ, திரும்பவும் நீங்க பாருங்க வார்த்தை இல்ல விட்டீங்களா? இல்ல நான் உங்களுக்கு மரியாதை இந்த தரல. வார்த்தையை விட்டது இல்ல நீங்க வார்த்தை விட்டீங்களா இல்லையா? வார்த்தை விட்டீங்களா இல்லையா மட்டும் சொல்லுங்க. நீங்க இதை யோ மடக்கி மடக்கி முன்னையே பேச நானே வந்து விடலையா நீங்க? நீங்க பேசுனீங்களா? நீங்க வந்து பேசல இல்ல வார்த்தை தான் இதுல மெசேஜ் எல்லாம் போட்டீங்க. வார்த்தை விட்டீங்களா என்ன இல்லையா? மெசேஜ் போட்டேன்? என்ன நீங்க மெசேஜ் வார்த்தை போட்டேன்? உங்களை இப்பதானே சிவா ப்ரோ சொன்னாரு வார்த்தை ஏங்க விட்டீங்கன்னு. அவர் மெசேஜ் எல்லாம் போடலங்க. ஏங்க அவர் மெசேஜ் எல்லாம் போடல. அவர் ஸ்பேஸ்ல யோ, பேசுறாரு. சரி, என்ன ஏதோ ஒண்ணு டீம் பண்ணுவீங்கல்ல. என்ன மேட்ச்னே தெரியாம இங்க இங்க பாருங்க நீங்க வந்து அன்னைக்கு பிஆ இருக்குமா அந்த ஒட்டு கேட்கும் போது நீங்க பேசுனீங்க, அங்கேயும் நான் பார்த்தேன். சரிங்களா? இல்லைன்னு சொல்லாதீங்க, அங்கேயும் நீங்க பேசினது பார்த்தேன். எனக்கு அதெல்லாம் இப்ப ஒட்டு பிரச்சனை கேட்கும் போதா? இல்லைங்க. எனக்கு என்னத்த ஒட்டு விடுங்க. கேட்கும் போது? நீங்க இங்க பாருங்க, நீங்க பேசி என்ன பேச வந்தோமோ அதைத்தான் எனக்கு தேவை தவிர ஐயா ஏன் நான் நீங்க இப்ப என்ன அதார் ப்ரோ கேக்குறேன்னா இந்த ஒன்னே ரூல்ஸே ஒண்ணுதான் கிடையாதுங்க. இருக்கணும். எனக்கு நான் ஏய், சொல்றேன் அதார் ப்ரோ கேளுங்க. நீங்க என்னன்னா என்னங்க நீங்க பேசவே விட மாட்டேங்கிறீங்க? பேச ஒரு விட நிமிஷம் மாட்டாங்க. பேச விட மாட்டாங்க. நாங்க பேச விட மாட்டோம். உங்களை பேச விட்டு எங்களுக்கு என்ன எல்லாம் கிடைக்கு? ஒருத்தர் போட்ட உடனே மேல நேத்திக்கு வந்து கை ஒரு தூக்கி நிமிஷம் பேசிட்டு நேத்திக்கு இருப்பீங்களா என்ன நீங்க? பேசவே விடலைங்க. என்ன இல்ல நெக்ஸ்ட் கீழே மாடரேட் இறக்குனீங்க, பண்ணாங்க. அப்ப இல்ல எங்க போச்சு நான் ஒன்னே உங்களுக்கு? ஒண்ணு சொல்றேன். ஐயா உங்களுக்கு சொந்தமா ஒரு போட்டோ வச்சு தைரியமா உங்க பேரை போட்டு பேச கூட உங்களால தைரியம் இல்ல. யார் எங்களுக்கு நீங்க தைரியம் எதெல்லாம் இருக்கனால தாங்க பேசுறீங்க? எங்க பேரை இல்ல போட்டிருக்கோம். இப்ப நீங்க தம்பி ஒரு சொல்லாதீங்க. நிமிஷம் அதார் தம்பி ப்ரோ ஒரு தம்பி நிமிஷம் லாஃபிர் நான் வீடியோ அதான் யூடியூப் சேனல்ல டெய்லி பேசிட்டு இருக்கேன். ஆமா அது உனக்கு அதார் தெரியாம ப்ரோ போகுது ப்ரோ. நீங்க வந்து என்னன்னா இல்ல இல்ல எங்க இல்ல எங்களோட உனக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு தைரியம் இருந்தா நினைக்கிறேன் அப்போ. இல்ல ஒரே நிமிஷம் சார் நான் இல்ல சொல்றேன் சார் இங்க இருங்க லாபியன் ப்ரோ. உங்களுக்கு இப்போ நீங்க வந்து போட்டோ வச்சு பேசுனீங்கன்னா தைரியமானவர்னு உங்க பாசையில அர்த்தமா? அப்புறம் ஏன் ஆமா ஒருத்தன் வந்து என் அவன் பாசம் இல்ல சொந்த பேரை போடாம சார் அதான் இல்ல சார் சொல்றேன். என் அப்ப பாசம் இல்ல சார் அது தமிழ் ஒரு அது தமிழ். சார் ஒரு நிமிஷம் கேளுங்க சார். ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒருத்தன் அவன் சொந்த பேரை போடாம இன்னொரு ஆர்மி கெட்டுன்னு முத்துக்குமன் பேரை பயன்படுத்தினா ஃபர்ஸ்ட் அங்க போய் கேட்டுட்டு அதை வந்துட்டு போய் கேளுங்கன்னா அதை இங்க யாரும் கேட்க வந்து மாட்டேன்றீங்க. அதுக்கு தைரியம் எங்களுக்கு இல்லையா தைரியம் உங்களுக்கு? இருக்கா எங்களுக்கு தைரியம் அதுக்கு இல்லையா? தைரியம் ஏன்னா இல்லையா உங்களுக்கு? நானுமே வந்து ஐயா ரிவ்யூ நீங்க பண்றேன். உங்க பேரை நான் ரெவியூ இல்ல பண்றீங்க. ஒரே நிமிஷம் நானுமே ரிவ்யூ பண்றேன். என்னோட மூஞ்சி எவ்வளவு கேவலமா இருந்தாலும் காட்டி தான் நாங்க பேசுறோம். அதனால எங்களுக்கு தைரியம் இருக்கு. அந்த மாதிரி நான் யோ ஒருத்தர் கொஞ்சம் பேரை மியூட் பண்ணாம ஒரு வச்சுக்கிட்டு இருங்கய்யா. நிமிஷம் ஒரு எதுக்கு நிமிஷம் மியூட் பண்ணிட்டே ஆபாசமா இருக்கீங்க? பேசுறாருல ஒரு நிமிஷம் அதை டிடி ஒரு கேட்டுங்க. நிமிஷம். நான் ஒரு நாளைக்கு 4-5 லைவ் போடுறேன் என் மூஞ்ச வச்சு. என் மூஞ்சி தெரியலங்கிறீங்க. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நான் இங்க இந்த இமேஜ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எல்லாருமே எனக்கு தெரியும். டிசி விளாக்னால எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா நான் வெரி சாரி அபவுட் இட். ஆனா என்னை பத்தி கழுவி ஊத்தி தைரியமா வந்து பேசுறீங்க பாத்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த தைரியம் தான் உங்களுக்கும் இருக்கணும்ன்றேன் ஐயா. நானா எங்களுக்கு தெரியல. இருக்குங்க, எங்களுக்கு இருக்கு. நாங்க தம்பி பாத்துக்கிறோங்க. லாஃபியர் சரிங்களா? யோ விடுங்க. எனக்கு லாஃபியர் பேச எனக்கு உங்களுக்கு தைரியம் தைரியம், நீங்க இருக்குன்னு விடுங்கய்யா. தைரியமான என் ஆளு தானே? யூடியூப் சேனலை போய் பாரு. என் மூஞ்ச சிவா காட்டி தான் இதுக்கா பேசிட்டு சிவா இருக்கேன். இங்க தைரியம் பாருங்க சிவா இல்லாமலாம் என்ன இல்ல. சிவா நீங்க சொன்னீங்க நான் வந்து சரி இல்ல இல்ல நீங்க நியாயமா பேசுனீங்கன்னா நியாயமா பேசுவோம். நீங்க இல்ல எப்படி நான் தெரியுமா இப்ப பேச சண்டைக்கு இல்லங்க இழுக்கிறீங்க? சண்டைக்கு ஏங்க இழுத்தா இருங்க. அப்படிதான் வரும். இல்ல அவன் வேஸ்ட்டுங்க. அவன் விட்டுருங்க. அதாவது சிவா ப்ரோ பேசுறது ஒரு பாயிண்ட் தப்பா சரியான்னு பேசாம வேற எதுவும் பேசிட்டு இருக்காப்ல அவரு. சிவா ப்ரோ கரெக்டா பேச சொல்லுங்க. நான் திருப்பி சொல்றேன். நீங்க சொன்னீங்க கரெக்டா பேச சொல்லுங்க. என்ன பேச வந்தோம், இல்லங்க என்ன வார்த்தை பேச நான் வந்தோம், நான் என்ன சொல்ல சிவா ப்ரோ? வந்தது உங்களுக்கு இல்லங்க மரியாதை நான் கொடுத்தானே நான் இங்க பேசிட்டு இருந்தேன். கரெக்ட் அவர் எப்படி பேசுறாரு ஏங்க பாருங்க. கரெக்ட் தாங்க. நான் சொல்ல வர கேளுங்க. இப்ப என்னன்னா இப்ப இவர் சொன்னீங்கல்ல முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் கீரி புள்ளையும் இங்க லிசனர்ல வந்துட்டு போனாப்ல அவரை கூப்பிட்டு பேசி வச்ச நீங்க டிசி ப்ரோ அது சாரும் பேக் ஐடி ப்ரோ. அதான் ஏங்க கீரி புள்ளன்னு இருக்குங்க அந்த ஐடி அந்த பையனும் நீங்களும் பேசினாதான் இதுல சொல்யூஷன் வரும். நான் என்ன ஆமா சொன்னேன்னா லாஸ்ட் இயர் அவர் வந்து இப்ப இந்த எலான் மஸ்க் அது இது அப்படி இப்படி நீங்க மேட்டர் என்னன்னா அவர் டிசி சாரு அவரை திட்டிருக்காங்க. அந்த மேட்டருக்கு அந்த அவங்க 2 பேரும் உட்காந்து பேசினாதான் சொல்யூஷன் வருமே தவிர வேற எதுலயும் இதுல வராது. இந்த இன்னொரு பக்கமும் போய் பேசிட்டு இருக்காங்க. இது இல்ல கண்டினியூஸா சார் போயிட்டே இதுல என்ன இருக்கும். சார் இல்ல சிவா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. என்னன்னா ஆஹ் இப்ப நாங்க ஏன் இந்த தலைப்பு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. 2 பக்கம் எனக்கு புரியுது. கன்ஃபார்மா புரியுது. அதான் அதானே இப்போ நீங்க உங்கள மாதிரி ஆட்கள் ஏங்க நான் வந்து உங்களை சேவையான மாதிரி மாத்தவே ஆட்கள் சொல்லலைங்க. ஏங்க அதாங்க மத்தவங்களுக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நான் உங்களை மாத்தவே அதுதான் சொல்லல. இல்ல ப்ரோ நானும் அதான் சொல்ல வரேன். இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் சேவா மாதிரி ஆட்களுக்குலாம் வந்து இது எல்லாமே தப்பு தான். அந்த குறிப்பிட்ட நபர் மேல தப்பு தாங்கிறீங்க. அது நான் தப்புன்னு சொன்னாலும் உங்களால வந்து அதால எங்களால பேச முடியல. அதனால என்ன பண்றீங்க? இந்த மாதிரி விஷயத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. அந்த குறிப்பிட்ட நபர் வந்து இல்ல அவருடைய சிவா ப்ரோ முத்துக்குமாரனுடைய ஃபேன்ஸ். ஒரே நிமிஷம் அசாரு நான் முடிச்சிடறேன். பிரசாந்த் அண்ணெல்லாம் வந்திருக்காரு. அப்புறம் அவரை பேசட்டும். அப்புறம் நீங்க எல்லாம் பேசுங்க. எல்லாம் நான் இப்ப மியூட்ல கூட போயிடுறேன். என்னன்னா இப்போ அந்த நபர் வந்து ப்ளூடிக் வாங்கி வச்சிருக்காரு ப்ரோ. இப்ப நீங்க ப்ளூடிக் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எலான் மஸ்க் போனோடனே தூக்கி கொடுக்க மாட்டான். அதுக்கு 10-15 வெரிஃபிகேஷன் இருக்கு. என்னோட ஐடி எத்தனை ஐடி தெரியுமா தூக்கி இருக்கான்?
ஏன்னா நீ வந்து இந்த ட்வீட் போடுற அந்த ட்வீட் போடுற இந்த மாதிரிலாம் பண்ற உனக்குலாம் கொடுக்க முடியாதுப்பா. அப்போ ஒரிஜினல் பேரை போட்டாலே சில பேர் கொடுக்காம இருக்கும்போது எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்மியோட ஹெட்னு வேற எப்படி போட முடியும்? அந்த கேள்வி எல்லாம் நாங்க கேட்கிறோம். ஏன்னா இப்போ எங்களை இந்த மாதிரி கேவலமா பேசலன்னா 106 நாள் பிக் பாஸ் நடந்துச்சு. இப்ப நாங்க ஏதாவது ஒரு நேரத்துல அவர் ஏதோ ஒரு சௌந்தர்யா பத்தி எப்படியோ பேசியிருக்காருன்னு வைங்களேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஏன் நாங்க இப்ப எல்லாம் நாங்க வந்து சண்டை போட தேவையே இல்லை. ஏன்னா நாங்களும் பேசுவோம், நீங்களும் பேசுவீங்க. அது கேமோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு சேர்ந்துக்க போறோம், இப்ப முடிஞ்சுச்சு. ஆனா அதுக்கப்புறமும் 20 நாள் கழிச்சும் ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து ஒரு ஷோல போய்கிட்டு பிஆர்னு சொல்றது, அதை கொண்டு வந்து அந்த அவர் கேட்டாருன்னா ஒரு வயசுக்கு மீறிய ஒரு பெரிய ஆளு. இப்ப எனக்கெல்லாம் நான்லாம் வந்து இப்ப அந்த மாதிரி பேசினா அப்படின்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டோம். ஏதோ கோவத்துல வந்து இப்ப ஏதோ ஒரு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாதனமா சொல்லி, ஏன்னா கோவத்துல சொல்லிடுறப்ப அவங்க காலில் விழுந்து, சார் நான் தப்பு பண்ணிட்டேங்க சார், ஏதோ ஒரு கோவத்துல அறியாம என்ன அறியாமல ஒரு வார்த்தை வந்துருச்சு, மன்னிச்சிருங்க சார் சொல்லி அந்த பிரச்சனையை நான் அப்படிதான் முடிப்பேன் சீரியஸாவே. டிடிக்கு ஒரு நிமிஷம். பிரசாந்த் வந்திருக்காரு, சுரேஷ் தாத்தா வந்திருக்காரு. வெல்கம் வெல்கம் சார். வெல்கம் பிரசாந்த், சொல்லுங்க. தேங்க்யூ. என்னையா இது என்னையா சீரியஸா ஷோ முடிஞ்சு 20 நாள் ஆச்சியா? விட மாட்டேங்கிறாங்களே பிரசாந்த். இல்ல நான் என்னன்னா ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். என்ன எதுக்கு இவ்வளவு உட்கார்ந்துட்டு இந்த பிஆர்னு எதுக்கு உட்காந்து ஊதிக்கிட்டே இருக்கானுன்னு எனக்கு புரியல. சீரியஸாவே அதெல்லாம் அவன் சௌரியம் இல்லைங்க. அது அவன் சௌரியங்க. இன்னொன்னு, இந்த ஷோ ஹஸ் ஃபினிஷ்ட். அவன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணவனே அவன் கடை திறந்து ஃபேன்ஸ் மீட்டு போய் ஜாலி ஆகிட்டு அவனே அடுத்த லெவல் போயிட்டான். அவனே அடுத்தடுத்து வேலையை பார்க்க போயிட்டான். அப்போ ஏதோ ஒரு பெரிய இன்டைரக்ட் பெனிஃபிட் இல்லாம இந்த வேலையை பண்ணவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இது வந்து ரொம்ப அக்லியான கேம். ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல பண்றாங்க. அதுதான் என்னோட கம்ப்ளைண்ட். யாரும் ஆர்மி கிடையாதுங்க. முத்துக்குமரன் பெரிய நான் ஏதாவது நாட்டு அதிபரா? நான் அவனுக்கு ஆர்மி இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அவன் நம்ம பையன், அவ்வளவுதான். அவன் நம்ம பையன், ஜஸ்ட் லைக் எல்லாரும் மாதிரியும் அவன் ஒரு கண்டஸ்டன்ட், நம்ம பையன், அவ்வளவுதான். பிரசாந்த், உங்க டிஎம்ல நான் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன் பாருங்கண்ணே, அதானே பிரச்சனை. வேற ஒண்ணும் இல்ல. அந்த இதை பாத்துட்டீங்கன்னா நீங்க அப்போ நீங்க எதுக்குடா இவ்வளவு கோபப்படுறாரு சாரு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். டேன்னு போட்டு கீழே ஒரு வார்த்தை போட்டிருக்காப்புல பாருங்க. அந்த வார்த்தையை மட்டும் பாத்துட்டு வாங்க சார். நான் இப்ப சொல்லுங்க, இது கேட்ட தப்பு இல்லையா? இல்ல அசார் ப்ரோ, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ரோ. இல்ல அது ஓகேங்க. நான் என்ன சொல்றேன், டு பி ஹானஸ்ட், என்னன்னா அவ்வளவு சீப்பா அவங்க இருக்காங்க அப்படின்னா நாமளும் அதே சீப்பா இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? இப்போ இது எப்படின்னா ஒரு தடவை சண்டை போட்டோம் முடிச்சோம் அப்படின்னா முடிச்சுட்டு போயிடலாம்னா, அது என்னன்னா திருப்பி வந்து வாண்டடா வந்து டிடிகே நண்பா, இங்க நண்பா, நான் சின்சியரான ஒரு அட்வைஸ் தரேன். இந்த ஆன்லைன்ல சம்பாதிக்கிற மாதிரி இருந்தா இங்க என்ன வேணா சண்டை போடு, தினம் 7 ஸ்பேஸ் போடு, எல்லாரும் உட்காந்து கேட்கட்டும், பயங்கரமா சண்டை போடு, என்ன வேணா பண்ணு. இதுல 10 பைசாக்கு உன் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னா போனை தூக்கி வீசிட்டு போய் வேலையை பாரு. தயவு செய்து சொல்றேன். நான் இப்ப இங்க இருக்கேன் அப்படின்னா இங்க உட்காந்து ஸ்பேஸ் பேசுறோம். இல்ல வந்து இதே கருத்து உடைய தான் ப்ரோ. நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். நானும் என்னோட வேலையை மட்டும் தான் பார்ப்பேன். 2-3 யூடியூப் சேனல் வச்சு அந்த டிசி சாரும் அவர் வேலையை தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த நாங்க வந்து ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிற கொண்டாட்ட ஷோ நடக்குது. அதுல சார் வந்து போறாங்க, போய் வந்து சௌந்தர்யாக்கு ஆதரவா அவர் ஏதோ பண்ணியிருக்காரு, என்ன பண்ணாருன்னு வந்தாதான் தெரியும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு. அப்போ அவர் அங்க வம்புழுக்கவும் அதை தொடர்ந்து ஒரு பிரச்சனை வருது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உட்கார்ற நாங்கெல்லாம் வந்து பெருசா இதை பத்தி பேசவே மாட்டோம். ஏதோ ஷோ நடந்துச்சா, நம்ம தலைவி உள்ள இருக்கே அப்படின்னு நாங்க வருவோம். ஏன்னா அது வந்து ஒரு ஆர்வத்தோட மிகுதியில நேரம்னா 2வது தான். அந்த ஒருத்தவங்க உள்ள இருக்காங்களா, அதுதான். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். எங்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மளை பத்தி பேசுறாங்கன்னா அது வந்து என்ன இப்போ இதை வந்து சில எனக்கு ஒரு ஜஸ்ட் நான் ஒரு கிளாரிபிகேஷனுக்கு, எனக்கு பெருசா தெரியாது. இப்போ உங்களை என்னென்ன பிராண்ட் பண்றாங்க? அதாவது சார் வந்து சவுண்ட் உடைய பிஆர் அப்படி. இப்ப சார் வந்து அப்ப சவுண்ட் பிஆர் போறான் பாரு, ஈவினிங் ஆச்சுனா ஏதோ 200 ரூபாய் கொடுக்குறாங்க பாரு அப்படின்னு ஏதோ கத்திட்டு இருக்கானுங்க. அது கேட்டதுதான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ. ஓஹோ, அப்படியா? ஆமாண்ணா. இது வந்து நீங்க வந்து ஷோலயே கத்துறாங்க அப்படின்னா வந்து தரமட்டமா ஒருத்தன் இருந்தா மட்டும்தான் அப்படி ஒருத்தன் கத்துவான். அதுதான் அதை கேட்டதுதான் அவ்வளவு பிரச்சனைகள். அதாவது வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு பேசிக் ஒரு 6 அறிவு இல்லாத ஒருத்தன் தான் 5 அறிவு இல்ல 5.5 அறிவு இல்ல 4.5 அறிவு இருக்கிறவன் தான் இந்த வேலையை பண்ணுவான். அதாவது லைவ்லயே வந்து பாத்தீங்கன்னா, ஐ மீன் ரியல் லைஃப்ல ஒருத்தன் கத்துறான்னா
அவனோட அறிவு எவ்வளவு இருக்குன்னு நீங்க நம்ம யோசிச்சுக்கணும், எல்லாருமே யோசிச்சுக்கணும். கண்டிப்பா ஏன்னா கண்டிப்பா இங்க வந்து பிஆர் பண்ணி எல்லாம் ஓட்டு வாங்க முடியாதுங்க. பிஆர் பண்ணி எல்லாம் அவ்வளவு தூரம்லாம் வர முடியாது. பிஆர் பண்ணி எல்லாம் பிஆர் பண்ணி எல்லாம் வந்து அவங்கவுங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சௌந்தர்யாவோட போட்டோ அவ்வளவு பேர் பொண்ணுங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் பிஆர் பண்ணி எல்லாம் வராது. என்ன சௌந்தர்யா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து 10,000 ரூபாய் அனுப்பிச்சு விடுதா? அனுப்பிச்சு விட்டு என்னோட டிபி வைங்கங்குதா? அதெல்லாம் கிடையாது. அதுக்கு 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 வந்து இது எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு வேணும், கேரக்டர் வேணும். கேரக்டர் பிடிச்சதுன்னா அவங்க எல்லாத்துக்கும் கேரக்டர் பிடிச்சவங்க அவங்க கூட ரிலேட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிபி வைக்கிறாங்க, இல்லை அவங்கள கொண்டாடுறாங்க, அவங்களோட கிளிப்ஸை ஷேர் பண்றாங்க. இது வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் நடக்குது. அண்ட் இன்னொன்னு ஒரு மிக பைத்தியாரத்தனமான ஒரு விஷயம் ஒன்று நான் கவனிச்சேன். என்னன்னா இப்போ முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு ப்ளஸ்னா அதே ப்ளஸ் எல்லாத்துக்கும் ப்ளஸ்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னங்க இப்போ வந்து ஜாக்லினுக்கு ஒரு ப்ளஸ்னா அதே ப்ளஸ் எல்லாத்துக்கும் ப்ளஸ்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருமே பயங்கரமா கேம் விளையாண்டி ஹை ஜம்ப் பண்ணி லாங் ஜம்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேருக்கு அது வரும், சில பேர் பயங்கரமா என்டர்டெயின் பண்ணுவாங்க, சில பேர் ஒண்ணுமே பண்ணாம ஃபன் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. ஆஃப்டர் ஆல் அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ. கேம் ஷோன்னு சொன்னாலும் அதோட அல்டிமேட் பர்பஸ் அப்படிங்கிறது டு என்டர்டைன் த ஆடியன்ஸ் இன் டிஃபரெண்ட் வேஸ். இவ்வளவுதான். அப்படிங்கிறப்போ இங்க இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்கறேன் நான். எனக்கு புரியவே இல்லை. இதுல என்ன பிஆர் பண்ணிட முடியும் நான் கேட்கறேன். இதுல என்ன பிஆர் பண்ணி என்ன மேனிப்புலேட் பண்ணி இப்ப சௌந்தர்யா கப்பு வாங்கி இப்ப என்ன சரி பிஆர் பண்ணா விஜய் டிவி வந்து ஒரு 5 கோடி ரூபா தூக்கி சௌந்தர்யா கொடுத்துருச்சா? இல்ல ஏதாவது வந்து ஒரு 10 பட வாய்ப்பு அப்படியே வந்துருச்சா? சௌந்தர்யா வாஸ் ஆல்ரெடி ஃபேமஸ். இது எல்லாத்துக்கும் தெரியணும். ஷீஸ் ஆல்ரெடி அதாவது அவங்க வந்து ஏற்கனவே வந்து நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோஸ்லயே கலந்துருக்குறாங்க, நிறைய வேலைகள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கண்டினியூஸா வந்து சினிமா ரிலேட்டடா அந்த பொண்ணு வந்து ஒன்று பண்ணிட்டே இருக்கு. ஸோ இதுல வந்து அடுத்த லெவல் போகலைனாலும் இன்னொன்னு அடுத்த லெவல் போயிருக்கு அந்த பொண்ணு. ஏன்னா அந்த பொண்ணு முயற்சி பண்ணிட்டே இருக்கு. நாமெல்லாம் உட்காந்து வாய் பேசுறப்போ அந்த பொண்ணு நான் இன்னொன்னு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இது சௌந்தர்யாவை பத்தி ஸ்பேஸோ முத்துக்குமரனை பத்தி ஸ்பேஸோ இல்ல. நாங்கெல்லாம் இந்த சௌந்தர்யா பத்தி சப்போர்ட் பண்ணோம். இல்ல எனக்கு புரியுது. இல்ல எனக்கு புரியுது. நீங்க வந்து இந்த அபியூஸ வந்து அட்ரஸ் பண்றீங்க இல்லைங்களா? சரி இதுக்கு என்ன சரி ஓகே. இது வந்து என்னன்னா ஐயோ நான் ரொம்ப பர்சனலா இறங்காதீங்கயா. இது ஒரு ஜஸ்ட் ஒரு டிவி ஷோயா. ஒரே நிமிஷம். இன்னொரு ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு. மோசமான வார்த்தைகள் அங்க பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க, கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்றாரு அந்த நபர் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அது இல்ல ப்ரோ, பண்ணிட்டு போட்டோம். அது வந்து அவங்களோட தரம் தான். நீங்க அதை வந்து போய் நீங்க போயிட்டு அதுக்கு ஈக்குவலா உட்காந்து பேச வேண்டியது இல்லை. எல்லாரும் பேசல சொல்றேன் உங்களுக்கு. இல்ல பிரதர், ஒரு 2 தடவை கேட்பாங்க பிரதர். 3வது தடவை போடாடே இவனுக்கு ஒரு வேலை இல்லைன்ட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க பிரதர். அவ்வளவுதான். நீங்க அபியூஸ் நெகட்டிவிட்டி எல்லாம் ரொம்ப நாள்லாம் நிக்காது ப்ரோ, ரொம்ப நாள்லாம் நிக்காது. அதனால நீங்க ஒன்னே நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா தட்டி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அடுத்த வேலையை பாருங்க. அவ்வளவுதான். ஏன் அண்ணன் ஏன் போனாருன்னா அண்ணன் இந்த சண்டைக்குள்ள அண்ணன் வரமாட்டாரு, அதங்காட்டி தான் அவர் போயிருப்பாரு. நான் ரொம்ப சிம்பிளா ஒன்று சொல்றேன், தட்டி விட்டுட்டு வேலையை பாருங்க. அடுத்த சீசனுக்கு எப்படி பில்ட் பண்ணலான்னு பாருங்க. ஏன்னா ஸ்பேஸ் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்குதுங்க. இங்க வந்து நிறைய லைவ் கான்வர்சேஷன் நடக்குது. இந்த ஷோ வந்து ஷேப் பண்ணுது இந்த ஸ்பேஸ். ஸோ இது பிரதர், இது வந்து இன்னொன்னு பிரதர், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏதோ ஒரு வழியில் நீங்க வளர்றீங்கன்னு நீங்க நினைச்சுக்கங்க. அது நீங்க வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கங்க. பிகாஸ் வளர்றப்பதான் உங்களை வந்து ஏதோ ஒரு அபியூஸ் அந்த விஷயமெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா நம்ம குரோத் பாத்துல போகும்போது தான். ஏன்னா நாம ஒண்ணுமே இல்லாதப்ப எவனுமே கண்டுக்கவே மாட்டானே, அப்புறம் எதுக்கு நம்மளை அபியூஸ் பண்றாங்க? ஸோ யூ ஆர் டூயிங் சம்திங் ரைட். ஸோ அது எப்பவுமே அது ஒரு 100 பேர் ஒரு 10 பேருக்கு பிரச்சனையாவே இருக்கும் பிரதர். when you are doing something right, அது எப்பவுமே 10 பேருக்கு பிரச்சனையா இருக்கும். அவங்களுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பிரதர். இஃப் யூ ஆர் ஃபீடிங் them, இட் வில் ஒன்லி க்ரோ. இப்போ நீங்க திருப்பி ஒன்று பேசுறீங்க அப்படின்னா இது நிற்கவே நிற்காது. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அஜித் சார் சொன்னது 2011 தடவை ஃபோன் கால் பேசினா சொன்னார், கீப் த கான்வர்சேஷன் ஒன் வே அப்படின்னாரு. எனக்கு போய் அவர் பேசுற இங்கிலீஷே எனக்கு புரியல சார். ஓகே சார் அப்படின்ட்டு விட்டேன். அப்படி என்னன்னா இந்த கான்வர்சேஷனை 2 வேவா வச்சீங்க அப்படின்னா இங்க சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அவன் ஒன்று பேசுறான்னு நாம ஒன்று பேசணும்னா இது இங்கிருந்து சிந்துபாத்து கதை மாதிரி இன்னும் 10 வருஷம் சண்டை போட்டுருக்க வேண்டியது. ஆனா இதுல என்ன தெரியுமான பிரச்சனை, அதாவது இப்போ நாங்க இந்த பிரச்சனை வந்து இப்போட முடியாதுண்ணே.
நீங்க வேணா பாருங்க இந்த பிரச்சனை போக முடியும். ஏன்னா இப்போ நம்ம வந்து எந்த பிரச்சனையும் வேண்டாம். இப்ப டிசி சார்லாம் வந்து இந்த ஸ்பேஸ்க்கு அவர் டைமே கிடையாது. எனக்கும் டைமே கிடையாது. என்னன்னா இப்போ ஒரு நபர் வந்து நம்ம மேல ஒரு ஃபேக் அலிகேஷன் வைக்கிறாரு. நீங்க வந்து ஒரு தவறே செய்யல. நீங்க ஒரு விக்டிம் ஆக்கப்படுறீங்கன்னா நான் விக்டிம் இல்ல. இப்போ என் தரப்பு நியாயத்தை வந்து நம்ம சொல்லணும். அப்படி சொல்லாம நம்ம கில்லிங் இன் சைலன்ஸா போயிட்டு இருந்தா என்ன அப்படின்னா நாளைக்கு திருப்பி இன்னொரு நபர் வந்து இந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்து வைப்பாரு நம்ம மேல. நீ வந்து அப்பயே ஒரு கேவலமான வேலை செஞ்சல, அப்ப நீ இப்பயும் அதே வேலை தான் செய்வ. அதுதான் ப்ரோ. இப்போ இந்த நடந்தது என்னன்னா ஒரு கோர்ட்டுல வந்து மக்களோட நன்மதிப்பை பெறதுக்கு எப்படி டீல் பண்ணுங்க அப்படின்னா, நம்பர் 1 என்னன்னா, இந்த டைட்டில் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அவன் பண்ணாலுமே பேசிக்கா ஒரு டைட்டில் வச்சு போடுங்க ஸ்பேசஸ். இன்னொன்னு டிக்னிட்டியோடய அவனோட பிரச்சனைய ஹேண்டில் பண்ணிட்டே இருங்க. அதனாலதான் ப்ரோ இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து அவர் வந்து அவ்வளவு தூரம் கெட்ட வார்த்தை போட்டு பதில் கொடுத்தாரு. ஆனா சார் வந்து அந்த மாதிரி கெட்ட வார்த்தை போட்டு பேசாம எப்படிப்பட்ட அதாவது ஆனா இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரதர் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பிரதர். நான் இது என்னோடதுல இருந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் கோவம் வந்து பயங்கரமா ஸ்பேஸ்ல நான் கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன். நான் அது இன்னைக்கு எடுத்து போட்டு பார்த்தேன்னா எனக்கே அசிங்கமா இருக்குது. இதான் உண்மை. அது வந்து அது வந்து ஒரு பெருமையோ ஒரு எப்படி சொல்றது மத்தவனை டாமினேட் பண்றதோ கிடையாதுங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க ஈவன் இஃப் யூ ஹேவ் த சான்ஸ் டு யூஸ் பேட் வேர்ட்ஸ் ஆர் ஈவன் இஃப் யூ ஆர் ரைட் அண்ட் சம்ஒன் இஸ் டெரிபிளி ராங், அப்ப கூட நீங்க வந்து அந்த டிப்ளமசியை தவறாம டீசன்சி தவறாம பேசினா மட்டும்தான் மக்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு வருங்க. அதர்வைஸ் இவனும் பேசுறான் அவனும் பேசுறான், இவனு 2 பேரும் இவனு வாட்டி சண்டை போட்டும்டா. அதனாலதான் ப்ரோ இப்போ நாங்க வந்து நாம ஜாலியா வேடிக்கை ஆடியன்ஸ் என்ன ஒண்ணு வந்துறீங்களா பாப்கார்ன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு பிரசாந்த் அண்ணா இப்போ இவ்வளவு நேரம் டிசி சார் பேசியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பேஸ்ல வந்து யார ஒரு நபரை பத்தி கூட சௌந்தர்யா பத்தி கூட புகழ்ந்தோ முத்து எதுவுமே பேசல. எந்த விதமான ஆபாச வார்த்தையில கெட்ட வார்த்தை எதுவுமே பேசல. இப்போ எங்க டிசி சாரோட கேள்வி என்ன அப்படின்னா, அவர் வந்து இப்ப யூடியூப்ல அவர் ஒரு சேனல் வச்சு அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து யாருக்கு பிடிக்குமோ சப்போர்ட் பண்ணுவாரு. இங்க ஒண்ணு பிஆர் காசு வாங்கிட்டுலாம் வந்து ஒருத்தவங்க உட்காந்து 5 வருஷமா ரிவ்யூ பண்றாரு. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்கண்ணா. இதெல்லாம் புரியும் பிரதர். இதெல்லாம் எனக்கு புரியும் பிரதர். அதெல்லாம் புரியும் பிரதர், நல்லாவே புரியும் பிரதர். மேட்டர் என்னன்னா நான் அவங்க சைடு என்னன்னு கேட்கறேன். என்ன மேட்டர்னா இதை ஜாலியா சுமூகமா பேசி முடிச்சுங்க, அவ்வளவுதான். இது ஏன் போய் பெருசா வளர்த்துக்கிறீங்க? இது ஒண்ணும் இல்லை. இது ஒன்றும் பெரிய உலக போர்லாம் கிடையாதுங்க. இது ஒன்றும் நாட்டு பிரச்சனை கிடையாது. நாளைக்கு வந்து ரேஷன்ல வந்து அரிசி போட மாட்டாங்கிற அளவுக்குலாம் பிரச்சனை கிடையாதுங்க. இது ஒரு சிம்பிள் மேட்ரு. இது ஜஸ்ட் பேசி முடிச்சிருங்க, அவ்வளவுதான். இது ஒன்றும் மேட்டர் இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த சைடு பேசிட்டு ஒரு சுமூகமா ஏதாவது ஒரு தீர்வு எடுத்துட்டு ஜாலியா போய் வேலையை பாருங்க ப்ரோ. நிறைய வேலை இருக்கு. எல்லாரும் பாருங்க யூடியூப்ல கண்டென்ட் பண்றீங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸா நீங்க வளர்றது வந்து தமிழ் சொசைட்டிக்கு முக்கியம். ஏன்னா ஏதோ ஒரு வகையில நீங்க ஆண்டர்பிரனர்ஸ் ஆகுறீங்க. இது வந்து சும்மா கேலி பண்றவன் கேலி பண்ணுவான் பிரதர். ஆனா அதை வந்து அந்த கண்டென்ட் பண்றவனுக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். ஸோ ஒரு டெடிகேட்டடா ஒரு ஒர்க் பண்றீங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அடுத்த லெவல் போங்க, சூப்பரா பண்ணுங்க. ஸோ இதை வந்து நான் என்னால முடிஞ்சது சால்வ் பண்ண முடியும்னா கண்டிப்பா நான் சால்வ் பண்ணி தரேன் உங்களுக்கு. நன்றிண்ணா. சொல்றீங்களா சார்? Yeah, take it easy. Okay, thank you, bye. Thank you Prashant. I will follow it, no problem. சொல்லுங்க. வேற யாராவது பேசணுமா? இருக்காங்களா? ஆக்சுவலா வந்து இங்க வந்து இப்போ இவ்வளவு நேரம் ஸ்பேஸ் கவனிச்சு எல்லாருமே வந்து பார்த்திருப்பீங்க, தெரியும். நம்ம யார பத்தியுமே எந்த வார்த்தையும் தவறா பேசல. இப்ப என்னன்னா இப்போ டிசி சார் வந்து இப்ப நான் திருப்பி ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த ட்விட்டர்ல வந்து பெருசா லிங்கே கிடையாது. இந்த குறிப்பிட்ட நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். யூடியூப் சேனல்ல பேச போறோம், ரிவ்யூ பண்ண போறோம். அங்க ஒரு பேச்சு சுதந்திரம் இருக்குது. யார் மேல நம்மளுக்கு என்ன அலிகேஷன் இருந்தாலும் அதை வைக்க போறோம், பேச போறோம். அந்த ஷோ நடக்க போகுது. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ண போறோம்? தூக்கி போட்டு நம்ம வேலையை பார்க்க போறோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது விஷயம் வந்தா பேச போறோம், அவ்வளவுதான். அப்படி பேசும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்ப நான் டிடிகே தமிழ்னு பேர் வச்சிருக்கேன்னா, இப்ப என் பேர்ல நான் போட்டு பேசுறேன் அப்போனா நீங்க என் மேல டிஃபர்மேஷன் கேஸ் போடலாம். இப்ப அந்த குறிப்பிட்ட நபர் வந்து இந்த குறிப்பிட்ட பேரை வச்சுக்கிட்டு அதுவும் ப்ளூடிக் வாங்கியிருக்காரு. இப்ப ப்ளூடிக் வாங்காத எத்தனையோ ஃபேக் ஐடியை நான் கூட 5 ஐடி உருவாக்க முடியும். அதனால தயவு செஞ்சு கீழே இருக்க எல்லாருமே வந்து அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. டிடிகே தமிழ் ஒரு நிமிஷம் ஒரு விளக்கம் கொடுத்துறேன் ப்ரோ, அவ்வளவுதான். நாங்க முடிக்க போறோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும் ப்ரோ. எஸ்டர்டே நீங்க ஸ்பேஸ்ல இருந்தீங்களா? ஆமா ப்ரோ, ரெக்கார்டே இருக்கு ப்ரோ. ஸ்பேஸ்ல இருந்தேன், ரெக்கார்ட் இருக்கு என்கிட்ட.
இல்ல நேத்து நடந்த ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க முதல்ல இருந்தீங்களா? இருந்தேன் ப்ரோ. ப்ரோ என்கிட்ட ரெக்கார்டே இருக்கு ப்ரோ. நான் ஒரு சேனல்ல அப்லோடே பண்ணிருக்கேன் இந்த இது. ப்ரோ ரெக்கார்டு எல்லார்ட்டையுமே இருக்கும். நான் ஆமா அப்ப நீங்க இருந்தீங்களான்னு கேட்டேன். இருந்தேங்க. ஏங்க அப்ப ஏன் இருந்தேன். நேற்றுக்கு வந்து சாரோட யூடியூப் சேனல்ல போய் நான் மேல பேசியிருப்பேன், அதையும் பாருங்க. பேசல? என்னங்க? நேத்து கீரி வந்து மேல வந்து பேசும்போது நீங்க ஏன் வந்து பேசல? எனக்கு எங்கங்க மைக் கொடுத்தாங்க? யா இல்ல ஒரு நிமிஷம் சிராஜ், என்னையே பேச ஏங்க விடல சிராஜ், அவரையே பேச விடல. என்னையே பேச ஒரு விடல. நிமிஷம் நேத்து என்ன மியூட் போட்டுட்டே கேக்குறேன். இருந்தாங்க, அது தெரியுமா நான் உங்களுக்கு? கேக்குறேன். யார் என்னையே முழுசா நடத்தினா? பேச விடலையே. இல்ல சிராஜ் ப்ரோ, இப்ப இல்ல அங்க நீங்க வந்து விஜய்னு ஒரு பையன் இருந்தான், இல்ல விஜய் முத்துக்குமரன் ஃபேன். அவன் அந்த பையன் தான் ஆமா. மியூட் போட்டுட்டே இருந்தான். இப்போ சரிங்களா? என்னன்னா சிராஜ் ப்ரோ, இப்ப என்னன்னா எனக்கு எல்லா மேட்டருமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பேசுறேன். நான் நீங்க வந்து பேசும்போது கேளுங்களேன் ப்ரோ. நீங்க பேசுறத மட்டும் தான் எல்லாரும் கேட்கணும்னு இந்த ஸ்பேஸ் போட்டிருக்கீங்களா எப்படி? ஏன் இப்ப பிரசாந்த் அண்ணா இவ்வளவு நேரம் பேசினாரே ப்ரோ, நீங்க கேட்கலையா ப்ரோ? இல்ல நான் பேசுறேன், என்கிட்ட நீங்க ஃபுல்லா இல்ல அவர் பேசவே எவ்வளவு அழகா மாட்டேன். பேசினாரு. நீங்க பேசுற விதமே சரியில்லையேப்பா. நீங்க பேசுற வரதே ஏதோ சண்டைக்கு வர மாதிரி வரீங்களே. இப்ப பிரசாந்த் எவ்வளவு அழகா பேசிட்டு போனாரு. இப்போ ப்ரோ இல்ல, அவர் எல்லார்ட்டையுமே இந்த ஒன்னையே சொல்றாரு. உங்களுக்கு எதுவும் தெரியாது, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு கேக்குறாரு. அதனால நான் அவர்கிட்ட இல்ல கேக்குறேன். ப்ரோ, சரி, இல்ல ஒரு நிமிஷம். அந்த யார இல்ல கேட்டேன் அந்த ப்ரோ? அந்த ட்வீட்டாவது பாத்திருக்கீங்களா? போய் பாத்தீங்களா நீங்க இல்ல முதல்ல? சிராஜ் ப்ரோ, நேத்துக்கு நீங்க போற ட்வீட் பாத்தீங்களா முதல்ல நீங்க? அதான் நான் பாத்துட்டேன். நான் இப்ப அது சரி, டிஃபன் பண்ணவே இல்ல ப்ரோ. நான் இவர்ட்ட கேள்வி கேட்டேன் ப்ரோ. அதுதான் ப்ரோ சிராஜ் ப்ரோ, நான் யார்கிட்ட கேட்டேன் தெரியுமான்னு? இல்ல ப்ரோ, நான் இதுலயும் நான் முதல்ல இருந்து இருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் ம். கேட்டீங்க. சே ப்ரோ வரும்போதோ இல்ல ஏன்னா யாரோ அவர் தாங்க சொன்னாரு. சே ப்ரோட நான் ஏன் சொன்னேன்னா, அவருக்கு இந்த விஷயமே தெரியாது ப்ரோன்னாரு ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா? ஏங்க அப்ப சேபுரோட்ட நம்ம இந்த பிரச்சனையை வளர்க்க கூடாதுங்க. இப்ப என்ன, நம்ம சேபுரோ ஏதாவது பேசும்போது ஏதாவது பேசும்போது அதை நம்ம அவர் கவுண்டர் கொடுக்க போய் என்ன அப்படின்னா, இந்த பேசோட நோக்கம் பாதிக்கப்படும். டிடிகே ஒரு நிமிஷம். ஏன்னா நேத்து ஸ்பேஸ்ல கீரிப்புல அவர் வந்து பேசும்போது சேப்ரோவுமே மைக்ல இருந்தாரு. அப்ப கூட நீங்க அந்த கொஸ்டினை கேட்டுக்கலாமே ப்ரோ. அப்படிங்கறது. இந்த ட்விட் வந்து இப்போ போட்டது ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க வேற? இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டது, அத சாயந்தரம் கேட்கல. போட்டது தான் பேசிட்டு நேத்து இருக்கோம். அவரை வா போங்கிற மாதிரிலாம் பேசினாரு. அதையே நீங்க கேட்கல. அதான் ப்ரோ, அதுக்கப்புறம் நாங்க ஸ்பேஸ் சார் போட்டாரு திருப்பி. அப்பயும் வந்து நான் பேசினேன். சரியா? அங்க மைக் கொடுக்கல. நடந்து பாரு. இந்த இடத்துல வந்து ஒருத்தரை வந்து கார்னர் பண்றேன், இவரை வந்து எங்களுக்கு தெரியுங்க கிரி என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு. சரியா? நாங்க எங்களுக்கு தவறா இருக்கும் போது கிரி நாங்களே சொல்லியிருக்கோம், கிரி கொஞ்சம் இதெல்லாம் பாத்துக்கிட்டு கிரி, இந்த மாதிரி வேணாம், பேச வேணாம். இப்ப கூட கிரி ஒரு வார்த்தை ஸ்பேஸ்ல வந்தாரு, உடனே நாங்க தான் தடுத்தோம். வேணாம் கிரி, அதை பயன்படுத்தாதீங்க வேணாம்னு சொல்லிட்டு. நாங்க முடிஞ்ச அளவுக்கு நாகரிகமா இருக்க முயற்சி தான் பண்றோம். உங்களை மாதிரி நீங்க வார்த்தைக்கு வார்த்தை நீங்க பயன்படுத்திட்டே இருந்தீங்கல்ல, அந்த புறம்போக்கு பையன் சொல்லிட்டு, அந்த மாதிரி நாங்க பயன்படுத்தல. எங்களுக்கு சொல்ல தெரியாது. நீங்க பேசுன மாதிரி திரும்ப இதே ஸ்பீக்கர்ல இருக்கவங்க ஒரு ஸ்பீக்கர் மட்டும் வச்சுக்கிட்டு உங்களை சொல்ல தெரியாது திரும்ப அந்த வார்த்தையை. அந்த நாகரிகத்தை நாங்க கடைபிடிச்சிட்டு தான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்க அந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மரியாதையா நடத்தணுமோ அந்த அளவுக்கு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா கீழ்த்தரமா நீங்க வந்து இப்ப சாதியை பயன்படுத்துவீங்க, நீங்க சாதியை வந்து பேசுவீங்க, ஒரு சாதிய மனநிலையில இருந்து நீங்க வந்து பேசுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. நீங்க வந்து உங்களை வந்து ஐயோ என்ன சொல்லிட்டாங்க, அதை சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாரு? உங்களுக்கு மீம் தானே போட்டாரு. அதுனா உங்க பேரை பயன்படுத்தி போட்டாரா? ஓசி விழாக்கு தானே போட்டாரு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நேற்று நீங்க வந்தப்ப எனக்கு இப்படி ஒரு ஐடி இருக்குன்னு சொல்லிட்டு பசங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். ஸ்பீக்கர் வந்த பிறகு நீங்க டிசி விழா இருக்காங்க, எம்சி விழா இருங்க, யார் வேணா இருந்துட்டு போங்க. மொத்தம் எத்தனை ஃபாலோவர், எத்தனை சப்ஸ்கிரைபர், நீங்க யாரு? நீங்க 106 நாள் இங்க எக்ஸ்ல நாங்க இருக்கிறோம். முத்துன்னு பேர் எடுத்தா நாங்க பொழக்க தான் செய்வோம், வரதான் செய்வோம். நீங்க வந்து யாரு நீங்க? ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு எங்க கம்பு சுத்துற வேலை. ஜாதிங்கிற தாட்ல இருந்தாலே எங்களுக்கெல்லாம் அவர் எக்ஸிஸ்டே ஆக மாட்டாரு. நாங்க அவரை வந்து ஹியூமன் கேட்டகரியில எடுத்துக்க மாட்டோம் முதல்ல. இல்ல நான் சிம்பிளா ஒன்னேன்னு சொல்றேன். இந்த ஜாதி மதத்துக்கு ஒன்னேன்னு சொல்றேன். சீசன் 6 வந்து அசீமான டைட்டில் இல்லை. ஓகேவா? நான் வந்து இந்து மதம் இது நான் வந்து எந்த வெறியிலேயே சொல்லலை. அவரு வந்து நல்லா தெரியும், அவர் ஒரு இஸ்லாமியர். நான் எதுக்கு வெறி கொண்டு அவ்வளவு சப்போர்ட் பண்ண அவருக்கு? இப்போ வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரம்ஜானுக்குல இருந்து பர்த்டேக்கு விஷ் பண்றேன், எனக்கு ரிப்ளை பண்றாரு. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அங்க மதம் பார்க்கப்படல, சாதி பார்க்கப்படல. அவரோட நல்ல குணம் ஏதோ ஒண்ணு எனக்கு கவர்ந்துருச்சு. நான் புடிச்சு போய் சப்போர்ட் பண்றேன், இன்னமும் பண்ணிட்டு இருக்கேன். அசீம் அண்ணா அப்படிங்கிற வார்த்தையில எங்கேயுமே மாறினதே கிடையாது. ஓகேவா? சோ அது மாதிரி ஒவ்வொரு சீசன்லயும் இவங்க யாரு என்னன்னு தெரியாது. ஒவ்வொரு பிரதீப் அண்ணே உங்களுக்கு தெரியும். சோ எங்களுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. எங்களுக்கு ஒரு ஐடியல் ஒரு சீசனுக்கு ஒரு ஐடியல் செலக்ட் பண்றோம். நமக்கு ஒரு கரெக்டா இருப்பாருப்பா, நம்ம வீட்டு பிள்ளையாவோ இல்ல நம்மள மாதிரியே ஒரு மனுஷன் உள்ள இருக்கான் அப்படிங்கிற ஒரு ரிலேட் மட்டும் தான் இருக்கு. இங்க நாங்க யங்ஸ்டரே வந்து இந்த ஜாதி அப்படிங்கறத விட்டு வெளில வந்து இப்படி இருக்கோம். அதை பார்த்து சந்தோஷப்படும். அதை விட்டு அதுல ஜாதி திணிச்சு எனக்கு புரியல. இந்த கம்யூனிட்டில எத்தனை பேர் இப்ப இவனால என்ன மைண்ட் செட்டு அப்படின்னு தெரியல.
ஓகேவா? இது வந்து ஒரு ரிவ்யூவரே ஒண்ணு அந்த மாதிரி முன்னாடி பேசினாரு. இந்த ஜாதி பார்த்து சாப்பாட்டுல வந்து இது பண்ணிட்டாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்பயே ஒருத்தவங்க பேசினாங்க. ஸோ இது இது என்ன மனநிலை அப்படின்னு தெரியல. தயவு செய்து இங்க நிறைய பேர் வந்து இப்படி கான்டாக்ட் இருக்கும், லா சைடும் சரி போலீஸ் சைடும் சரி. உங்களுக்கு ரொம்ப ஹை ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா தயவு செய்து இதை ஃபார்வர்ட் பண்ணி இதை முடிஞ்ச அளவுக்கு வந்து கேஸா இது பண்ண பாருங்க. இது சாதாரண விட்டா நாளைக்கு எல்லாம் கிளம்பி வருவானுங்க. நாளைக்கு ஒவ்வொருத்தனும் வந்து இதே மாதிரி ஒரு கமெண்ட் ஏன் யூடியூப் சேனல்ல வந்துச்சு, ஓகேவா? இந்த வந்து கேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். நான் அதை பார்க்கவும் கிடையாது. இது எனக்கு தேவையில்லையா. எனக்கு குமரனை பிடிக்குது, அவ்வளவுதான். அவனோட கேம் பிளே பிடிக்குது, அவனோட நேர்மையான பேச்சு பிடிக்குது, தமிழ் பிடிக்குது, அவ்வளவுதான். உங்களுக்கு தமிழ் பிடிக்கலாம் போய் சாவுங்க. நான் எனக்கு உள்ள ஒரு தமிழ் உயிர்ப்பு இருக்கு. எனக்கு தமிழ், நான் ஒரு தமிழ்ல நான் அப்படி பாக்குறேன். எனக்கு அப்படி பிடிச்சிருக்கு. தமிழை பிடிச்சதுனால நீங்க தமிழை பிடிக்க கூடாதுன்னா எனக்கு கிடையாது. எனக்கு ஒவ்வொருத்தையுமே அப்படிதான். இல்ல அவரு நீங்க யாராவது திரும்ப எங்கேயாவது பாத்தீங்க இல்ல எங்கேயாவது வராருன்னா இப்ப அவரை டேக் பண்ணி கூப்பிட்டுருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவர் வந்து டேக் பண்ணுங்க கீரி கூட பிரச்சனைனா டேரக்டா கீரியோட ஐடி அசஸ்ட் அமௌண்ட் இருக்கு, அவரை டேக் பண்ணுங்க, அவர் வருவாருன்னு நாங்க சொன்னோம். ஆனா அவர் கடைசி வரைக்கும் கேட்கல. நம்ம இந்த இடத்துல அதே அவரு பண்ணாத ஒரு விஷயம், நம்ம இங்க வந்து அவர் ஐடியா டேக் பண்ணி சார் வாங்க சார் இங்கன்னு மரியாதையா கூப்பிடுறோம். வந்து அவர் வந்து வருவாரா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நிச்சயமா அவர் வரமாட்டாரு. ஏன்னா அவர் நேர்மை இருந்தா தானே ஒருத்தர் வந்து மேல ஸ்பீக்கர்ல வந்து பேசுவாங்க. நேர்மையற்ற நபர் அவரு வரமாட்டாரு. வந்தாருன்னா அவர்கிட்ட வைக்கக்கூடிய முதல் கேள்வி ஒரே கேள்விதான், சாதி எதுக்கு நீங்க பேசுறீங்க? அவதூறா பேசிட்டு இருக்காரு, கமெண்ட்ல பேசிட்டு தான் இருக்காரு. இப்ப மேல வரட்டும். இப்ப கமெண்ட்ல அவதூறா பேசுறாருன்னா மேல வரட்டும். நான் அவர்கிட்ட வைக்க வேண்டிய கேள்வி, அவரு கீரி கூட வந்து கேள்வி வச்சாரு. இப்ப அவர்கிட்ட எங்களுக்கு கேள்வி இருக்கு, முத்துக்குமரன் ஃபேன் சார்பா கேள்வி இருக்கு. சார் நீங்க சொன்னீங்க ஸ்பீக்கர் நாங்க கொடுக்குறோம் சார், ஸ்பீக்கரை நீங்க வாங்க சார். நீங்க வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுக்கல, அங்க வந்து ஸ்பீக்கர் கேட்டப்போலாம் பசங்க கேட்டாங்க, நீங்க கொடுக்கல. இங்க நீங்க வாங்க, கமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு நீங்க போடுறதை விட உங்களுக்கு சார் உங்களுக்கு வயசுக்கு நீங்க சொல்றீங்கல்ல அந்த வயசுக்கு மரியாதை எல்லாம் இருக்குல்ல, வயசுக்குலாம் மரியாதை இல்லை சார், செயலுக்கு தான் மரியாதை. நீங்க ஸ்பீக்கர் வாங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்றதை நாங்க கேட்கிறோம். உங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு தூரம் பொறுமையா நிதானமா சார் இப்படி பண்ணுங்க சார், இப்படி போடுங்க சார் நிதானமா உங்ககிட்ட பேசினப்போ மஞ்சள் எல்லாம் எந்த இடத்துலயும் போய் யாருக்கிட்ட எந்த ஃபேண்டுமே கேட்டதே கிடையாது. உங்ககிட்ட அவ்வளவு தன்மையா வந்து கேட்டப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆணாதிக்க திமிர் இருக்குல்ல, போய் அங்க சொல்லுமா, நீ அங்க சொல்லி வர சொல்லுமா அப்படின்னு உங்க ஆணாதிக்க திமிர் எல்லாம் இங்க காமிக்காதீங்க. உங்களுக்கு நீங்க வந்து நீங்க உங்க கூட இருக்கவங்க சொல்லிக்கலாம், அவருக்கு வயசுக்கு மரியாதை கொடுங்க, வயசுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. ஆணாதிக்க திமிரியும் உங்களை சாதிய மனப்பான்மையில எங்க கிட்ட காமிச்சிங்க அப்படின்னா உங்களை நார்நாரா எக்ஸ்ல கிழிச்சிரும். எக்ஸ்ல நார்நாரா கிழிச்சிரும். நீங்க யூடியூப் வச்சிருக்கலாம், என்ன வேணா வச்சிருக்கலாம். இங்க பல நபர் யூடியூப்ல வச்சிருக்காங்க. உங்களை பிராண்ட் பண்றதுல எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. கேமை தாண்டி உங்களை நார்நாரா கிழிச்சு விட்டுறோம் சார். நீங்க ஸ்பீக்கர் வாங்க, மேல வாங்க. உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து நாங்க வந்து உங்களுக்கு லா பாயிண்ட் பேசுறோமா, உங்களுக்கு சரியா பேசினா லா பாயிண்டா தான் தெரியும். உங்களுக்கு லா பாயிண்ட்னா என்ன, சட்ட ரீதியா என்ன சட்டமோ பார்லிமெண்டரி வேர்டு பேசுறோம். உங்களுக்கு என்ன அதுல சிக்கல்? நீங்க மேல வாங்க, ஸ்பீக்கர் வாங்க. இல்ல அந்த ஆளு அந்த ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்க வரமாட்டாப்லங்க, ஸ்பேஸ் ரன் பண்ணிட்டு தான் இருக்கான். கமெண்ட்ல மட்டும் போட்டிருக்காருன்னாங்க, கமெண்ட்ல நம்ம டேக் பண்ணிருக்கோம்ல, நோட்டிபிகேஷன் காட்டிருக்கோம், கமெண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு இல்லையே அந்த ஸ்பேஸ் முடிஞ்சு, அந்த ஸ்பேஸ் ரன் ஆகலையே. இல்ல ஓடிட்டு தான் இருக்கு. இல்ல எனக்கு காமிக்கல அந்த ஸ்பேஸ். அந்த ஆளுக்கு அட்டென்ஷன் தேவை ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. 2:30 வரையும் உட்காந்துருக்கானா ஒருத்தன், ஒரு இந்த காலத்துல வயசான காலத்துல வயசானவன். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இல்ல இன்னொன்னு சொல்றேன், எங்களுக்கு தெரியாது இந்த ஃபேண்டம் வந்து எங்களுக்கு வந்து இது பண்ண தெரியாது. எங்களுக்கு வந்து இந்த ஃபேண்டம் வந்து எனேபிள் பண்ண தெரியாது. இங்க இருக்கிற மொத்த நபர்களும் எங்களுக்கு இது பண்ண தெரியாது. என்ன சொல்லி நாங்க எல்லாரும் வந்து வேண்டாம், இது தவிர்த்து போங்க, எல்லாருக்கும் வந்து அடுத்தடுத்த லைஃப் இருக்கு, இல்ல அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்கு, நீங்க தனியா ஸ்பேஸ் போட்டு ஜாலியா ஃபன் ஸ்பேஸ் பேசுங்க, இல்ல வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமா ஏதாவது பண்ணுங்க, எதுக்கு நாங்க சொல்றோம். எங்களுக்கு உங்களை மாதிரி வந்து ஸ்பேஸ் போட்டு ஒரு நபரை இப்போ வரைக்கும் பர்டிகுலர் ஒரு நபரை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டே இருக்கீங்களா, அது கீரியா இருக்கட்டும், இல்ல நானா இருக்கட்டும், இல்ல யாரா வேணா இருக்கட்டும். நீங்க வந்து உங்க ஃபேண்டம்ல வந்து கூடி ஒரு விஷயத்த பண்ணும்போது நாங்க ஏன் தவிர்த்துக்கிட்டு போறோம்? பசங்க கூட சொல்லுவாங்க ஃபுல்லா எல்லாம் என்ன எனக்கு எல்லாம் ஃபுல்லா உங்க மேல கேஸ் எழுதுறேன், கேஸ் எல்லாம் எழுதிட்டு போட்டோம், எல்லாம் காமெடியா தான் இருக்கு, நம்ம பேசுறது அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்புக்குள்ளா இருக்குன்னா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ட்டு நான் நகர்ந்து போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு பேச தெரியாது, போட்டு வச்சு உங்களை வந்து நார்நாரா நீங்க வந்து பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் இந்த ஜாக்லின்ற அந்த பொண்ணு நீங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவங்களை வந்து கீழ்த்தரமா மட்டமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஃபேண்டமும் யாரையும் தப்பா பேசல, ஆனா ஒரு ஃபேண்டம் மட்டும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்கு இல்ல மொத்த பேரும் கூடி உங்களை வந்து காலி பண்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? என்னைக்காவது நாங்க அதெல்லாம் நாங்க பேசுறோமா, பண்றோமா? காரணம் என்னன்னா, ஏன்னா ஒரு சிலர் நீங்க பண்றதுனால மொத்த பேரையும் உங்களை நாங்க அது இப்படி பண்ணனா அது தப்பா போயிடும், அது வேணாம். ஏன்னா ஒரு சிலர் பண்றதுனால அது எல்லாரையும் சேர்ந்து அது நீங்க சப்போர்ட் பண்றீங்கல்ல, அவங்களுக்கு அது அசிங்கமா போயிடுறதுனால அதை நாங்க பண்ணவே இல்லை. இந்த கூட்டம் பெருசுங்க. இங்க வந்து நீங்க வந்து ரயானுக்கு வந்து தப்பா பேசுறீங்க, அவங்க வந்து ரயானுக்கு சப்போர்ட் பண்றவங்க எனக்கு டிஎம் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி பாருங்கண்ணே இந்த மாதிரி வந்து தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்தது நீங்க ஜாக்லினுக்கு ஒரு விஷயம் பண்றீங்க. இவங்க வந்து ஒரு சிலர்லாம் ஐடி வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு போனாங்கன்னா காரணம் என்ன, பயந்து போகல, ஒதுங்கி போறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி முத்துக்குமரன் ஆர்மின்னு போட்டு நாங்க எந்த இடத்துல ரன் பண்ணுவோம் இல்லை, ஏன் ரன் பண்ணலன்னா வேண்டாம், ஏன்னா நாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படின்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அதை நாங்க போட்டு ரன் பண்ணி திரும்ப உங்களை அடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது எங்க பசங்க அத்தனை பேர் இங்க எல்லாரும் ரெடியா தான் இருக்காங்க. அது வேண்டாம், எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. நாங்க வந்து ஸ்பேஸை போட்டு ஆக்கப்பூர்வமா பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து மீன் போட்டு அவர் இப்ப யாரோ ஒரு எல்லாம் மீன் போட்டு ஒரு விஷயத்த பாசிட்டிவா போறாரு, கிங்ஸ்டி ஒரு விஷயத்த போட்டு பாசிட்டிவா போறாரு, கிரிப்புல வேற ஒரு விஷயத்த போட்டு போறாரு. எந்த இடத்துலயாவது வந்து உங்களை வந்து யாராவது தாக்குற மாதிரி ஏதாவது பேசுறாங்களா? ஏன் பேசல? ஏன்னா அந்த நேர்மையை நாங்க கடைபிடிக்கிறோம். அது வேணாங்க, விடுங்க, கடந்து போகும், பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஜாலியா இருக்கணும். இந்த கீரி போனாரு, எல்லாத்தையும் தான் போட்டோ எடுத்துட்டு வந்தாரு. அவரே சொன்னார்ல, நான் இந்த மாதிரி அருண்கிட்ட பேசினேன், அருண் வந்து இந்த மாதிரி நான் உங்களை போய் தப்பா பேசுறீங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அந்த நேர்மை அவங்கவுங்க கடைபிடிக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க உட்காந்துக்கிட்டு வந்து இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து மற்றவங்களை பிடிச்சி கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் ஆகாது, நீங்க ஒரு 5 ஐடி 6 ஐடி தான் இங்க இத்தனை பேர் மொத்தமா இருக்கும். அந்த 5 ஐடி 6 ஐடி எங்களுக்கு மொத்தமா முடிச்சு விட தெரியாது. நீங்க வாங்கலாம், நீங்களா நாங்களான்னு மோதி பாத்துறோம். மொத்த பேரும் உங்களுக்கு ஒரு ஃபேண்டம் தான் நீங்க, ஆனா மொத்த ஃபேண்டம் உங்களுக்கு எதிராக தான் நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்க ஏன் பண்ணாம இருக்கிறோம்னா இதை புரிஞ்சுங்க. எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்காம இருக்குன்னா நாங்க அமைதியா போறோம், ஒதுங்கி போறோம். எங்களுக்கு வந்து சண்டை வேணாம், ஏன்னா நீங்க வந்து திருந்துருவீங்க, மாறிடுவீங்க அப்படின்னு. நீங்க திரும்ப திரும்ப நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபேன் மீட் இருக்குல்ல, அதுல வந்து சில யூடியூபர்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த யூடியூபர்ஸ்ல இவரும் ஒருத்தர், ஓகேவா? எனக்கு என்ன புரியலன்னா எங்க இந்த யூடியூபர் சொல்லாத, அது சிரிப்பா இருக்கு. இருக்குயா, இல்ல சரி நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்காக. அந்த ஆளு வச்சிருக்கேன், 20 சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, நான் அது சொல்லல. அங்க போன யூடியூபர்ஸ் எல்லாம் பாருங்க, வரிசையா வந்து கடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மேட்டர் தோணுது, என்ன தோணுதுன்னு தெரியல எனக்கு. லிட்டரலா வந்து இந்த அங்க போய் ஃபேன் மீட் அட்டன் பண்ணி எல்லாருமே வந்து கடிச்சிட்டு இருக்காங்க. என்ன போயிச்சாங்கன்னு தெரியல அவனுக்கு, அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல, ஓகேவா? இங்க நேரம் வந்து அங்க ஜாம்பி மோட்ல இருக்காங்க, நேரம் அங்க போயிட்டு வந்து நேரம் இங்க கடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். நீங்க வேணா பாருங்க, சண்டே வேணும் ஃபேன் மீட். ஒன்னு ரிவீல் பண்றேன், இப்ப தெரிஞ்சு போறீங்க கதறாங்க. அங்க ஒரு 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 சின்ன ஒரு செரிமனி மாதிரி சௌந்தர்யா பண்றாங்க. ஃபேன்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஃப்ரண்ட் ரோல வந்து ஒரு 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 4 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்கள வந்து அங்க டீம்ல பேசி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அவங்க யாருமே சௌந்தர்யா ஃபேன் கிடையாது, அவங்க ஆடியன்ஸ், ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 1. அவங்களை கூப்பிட்டு வந்து உள்ள ஓகே ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச போறான்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு அக்கா வந்து முடிய ஏர் ஃபில் பண்ணி போட்டு காமெடி பண்றாங்க சௌந்தர்யா கிட்ட, ஓகேவா? இந்த கண்டென்ட் ஓவர் ஆகுது. திரும்ப ஜாக்லினுக்கு வந்து ஒரு செரிமனி மாதிரி பண்றாங்க. அதே அக்கா, ஓகே, அவங்களும் திரும்ப ஜாக்லின் ஃபேன் சொல்லிட்டு உள்ள போயிட்டு வராங்க. ஆனா அந்த இடம் முடிய முன்னாடி போடல, பின்னாடி போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் நடந்துச்சு. சௌந்தர்யாவுக்கு அபிஷியலா ஒரு ஃபேனு கூட அங்க போக கிடையாது, ஓகேவா? அத என்னான்னு கால் பண்ணுவாங்க, அதை என்னான்னு சொல்லுவாங்க. டீம் அரேஞ்ச் பண்ணதாவே இருக்கட்டும், அது என்னன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன இருக்கு? அங்க யாருமே சவுண்டு பிஆர்னு கத்தல. அப்படி கத்துனா இமிடியேட்டா டாக் பேக் அங்க வச்சுக்கிட்டு 7 பேர் இருக்காங்க ஏடிஸ். அங்க யாராலையும் அப்படி ஒரு நெகட்டிவான நேம் ஒரு இது சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் பக்கத்துல மைக் இருக்கு, அவங்கள்ட்ட காதுல விழுந்துகிட்டே இருக்கும். அவர் வந்துட்டாரு கமெண்ட் போட்டிருக்காரு. சார் நீங்க ரொம்ப தைரியமானவர் தானே சார், மேல வாங்க சார். நீங்க எதுக்கு டேஷ் திங்கிற தம்பி சொம்பு துக்குறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க மேல வந்து அதே தைரியத்தோட நீங்க பேசுனீங்கன்னா நீங்க மேல வாங்க சார், உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுக்குறோம், நீங்க மேல வந்து பேசுங்க. இன்னும் ஸ்பேஸ் ரன் ஆயிட்டு தானே இருக்கு. இல்ல கமெண்ட் போட்டிருக்காரு, கமெண்ட் நோட்டிபிகேஷன்ல வரும்போது நோட்டிபிகேஷன் வச்சு சேவ் போட்டுருக்காச்சு. அது அவர் அங்கதான் ஸ்பேஸ்ல தான் இருக்கு. அது எப்பயே போட்ட கமெண்ட். அதான் சொல்றேன், 7 மினிட்ஸ் காமிக்குது. இல்ல அப்படின்னா ஒரு நிமிஷம் நீங்க ஸ்பேஸ் ஓடிட்டு பர்டிகுலரா நீங்க ஒரு ஐடிக்குள்ள போயிட்டு இங்க கமெண்ட் இது இருக்கும், உங்க ஸ்பேஸ் ஒரு லிங்க் இருக்கும், அதை கமெண்ட் பண்ணலாம். ஓகே, சிம்பிள்ங்க. அவருக்கான டேக் வந்து அவர் வந்து ஒரு சாதியவாதி, ஆணாதிக்கவாதி, சிம்பிள். இந்த 2 விஷயம் தான், இந்த 2 விஷயமே போதும் அவருக்கு. அவர் இந்த ஸ்பேஸ்ல வந்து வரட்டும், இந்த 2 கேள்விதான் அவருக்கு. இதுக்கப்புறம் அவர் பேசுற இந்த கெட்ட வார்த்தைங்க இங்க எல்லாரும் பேசுவாங்க. இங்க எல்லாரும் வந்து இங்க ஒரு இடத்துல கோவம் வந்துச்சுன்னா வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவாங்க, அப்படி வைப்பாங்க. எங்களுக்கு அதெல்லாம் சிக்கல் கிடையாது. ஓகே கோவத்துல பேசிட்டீங்கன்னு இது பண்ணிட்டு போயிடலாம். ஆனா உங்க மண்டக்குள்ள ஒரு அழுக்கு இருக்குல்ல, அந்த அழுக்குக்கான வியாதியை வந்து நாங்க சரி பண்றோம். அந்த வியாதியை நாங்க சரி பண்றோம். அவர் வரட்டும். அவர் ஸ்பேஸ் வந்து இன்னும் ரன் ஆயிட்டு இருக்குன்னா. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இவரு இந்த பிக் பாஸ் சீசன் நான் பாத்துருக்கீங்க, ரிவ்யூ பண்ணிருக்கேன், வியூஸ் அதிகமா போல, அந்த ஸ்மூபிக்கு அதிகமா வியூஸ் போயிருக்கோம். ஸ்மூபி சொல்லிருப்போம் என்ன எப்படி வியூஸ் போச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி நெகட்டிவா பேசுங்கன்னு சொல்லிருப்போம் போல. அதனால வந்து இவங்க வந்து நெகட்டிவா பேசலாம், வியூஸ் போவோம், இதை வச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி 2 நாளா லைவ் போட்டு இருக்காப்புல. 2 நாளா எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் முடிஞ்சு யாரும் லைவ் போடல நான் பார்த்த வரைக்கும். மெஜாரிட்டி ஆஃப் ரிவ்யூஸ் யாரும் கீரி நீ போட்டு அறிவி கீரியும் போடல, யாரும் போடல, இங்க யாரும் போடல, ஓகேவா? பிக் பாஸ் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் முடிஞ்சு ரிவ்யூ போடுற ஒரே ஒரு கேட்டகரி இந்த ஆள் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க,
அவர்கிட்ட போயிட்டு வியூஸ் வரலான்றதுக்காக நீங்க இது பண்ணுங்க வரும்னு சொல்லி போதிச்சிருக்கீங்க. அந்த போதிச்சு பேரு நேரம் வந்து கீரை பிடிச்சி கச்சிட்டு இருக்கா போல, வேற ஒன்றும் கிடையாது. நச்சிட்டு வேற இல்லண்ணா, அது எடுத்து எனக்கு பாருங்க வியூஸ் எல்லாம். அதெல்லாம் கூட பிரச்சனையே இல்லைண்ணா. எனக்கு எங்க பிரச்சனைனா, நாம ஒண்ணு சொல்றோம், அவர் வயசோ என்னமோ அவருக்காக மரியாதை பண்ணி இந்த டைட்டில மட்டும் மாத்துங்க. எத்தனை வாட்டி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கு ஒரு கட்டத்துல அப்படியே மண்டைக்கு ஏறி ஏதாச்சும் திட்டிடுவோம்னு பயந்துட்டேன். இல்லைங்க, எனக்கு அவர் இன்னைக்கு டிசி பிரச்சனையே பிளாக்னா இன்னைக்கு டிசி பிளாக் யாருக்குமே தெரியாதுங்க. 2 நாளா டிசி பிளாக்னு பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதுதாங்க வேணும் அதெல்லாம் அந்த யாருக்குமே ஆரம்பிச்சது. தெரியாதுயா மதனே. சத்தியமா அதான் தெரியாதுங்க சொல்றேன், யாருமே. அவர் ட்விட்டர்ல பூமர் யாருக்குமே யார தெரியாதுங்க. அடிச்சா அட்டென்ஷன் கிடைக்கும், யார நோடுனா அட்டென்ஷன் கிடைக்கும்னா அந்த ஆளு கிளியரா தெரிஞ்சு அதை எவனா ஐடியா கொடுத்துட்டான், என் மேல உள்ள அனுமத்திலையும் கக்குறானுங்க, பண்ணிட்டு போட்டோம். ஒரு நிமிஷம் அந்த ஸ்பேஸ்ல டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஹரி இருக்கார்ல நம்ம ஃபேண்டம் சைடு, ஹரி இருப்பார்ல, அவர் பேர் கேட்டாரு மேல, இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்கீங்களே ஜாதி பத்தி போட்டிருக்கேன்னு கேட்டதுக்கு அவர் வந்து நான் 3 மாசம் முன்னாடி போட்டேன், அதுக்கு டிடிக்கு அந்த தமிழ்னு ஒருத்தர் ஹோஸ்ட் இருந்தார்ல, அவரு அவரோட முட்டு கொடுப்பாரு. அது வந்து என்னென்ன அப்படின்னா, நம்ம சாதி சொல்றோம், அதாவது மதம் சொல்றோம்ல, இவங்க முஸ்லீம் இவங்க இந்து, அந்த மாதிரி நம்ம சொல்றோம், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்க. இதுக்காகவே மேல கூப்பிட்டு வந்து கண்டிப்பா பேசுங்க, சார்ட் பண்ணியே ஆகணும். மாட்டினார்ண்ணே. அதுதான். ஓ, அப்போ நீங்க என்ன வேணா பேசுவீங்க. இங்க வந்து இங்க அவர் சட்டம் தெரியாது போல, மறந்துட்டாரு போல. இந்த சாதியை பத்தி பேசினா கேஸ் எப்படி ஃபைல் ஆகும்னு சொல்லிட்டு மறந்துட்டாரு போல அவரு. அவர் மேல வரட்டும். சட்டம் தெரியாதுல்ல, அவர் சொன்னார் லா பாயிண்ட் பேசுன்னு சொல்லிட்டு, லா பாயிண்ட் அவருக்கு எடுத்து வைக்கிறேன். வரட்டும் அவரு. இந்த சாதியை பத்தி பேசினா தமிழ்நாட்டுல வந்து என்ன சட்டம் போட்டிருக்குன்னு. டிடிஎஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் பண்ணா நாம பாப்போம். இல்ல சொல்றாருல ஒண்ணு, இன்னொன்னு சொன்னாரு, நான் இது போய் குமரனுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், குமரன் சொல்லி நான் அவர்கிட்ட சொல்ல போறேன்னு. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நான் இப்ப ஒரு பேர் கூட சொல்லல. நீங்க சார் இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா ஒரு செருப்ப வாசல் வச்சு ரெடியா இருப்பாங்க சார். ஏன்னா பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ ஒரு 4 பேரு முக்கியமான ஆட்கள் பார்த்துட்டாங்க. அதனால நீங்க தலை காட்ட முடியாது. அங்கிட்டு போனீங்கன்னா உங்களை போட்டு புலந்தள்ளிடுவாங்க. அதனால வந்துட்டு அந்த அந்த எண்ணத்தோட போயிடாதீங்க. என்ன காரி மூஞ்சில துப்பிடுவாங்க. மணி 2:30 மணி இப்ப பாத்துருக்காங்கன்னா யோசிச்சுக்கோங்க, ஓகேவா? அதனால இங்க யாருக்குமே கான்டாக்ட் இல்ல, எல்லாமே அனாமத்து அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா கான்டாக்ட் இருக்கு. நீங்க கமிஷனரு, அப்புறம் என்ன மன்னார்குடி மினிஸ்டர் எல்லாருக்கும் தெரியும். ரோட்ல போறப்ப எல்லாரும் பார்ப்பாங்க மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி. என்ன அந்த ஊட்டுறது, இந்த இந்த புருட்டா வர்றது, அவருக்கு வேலை இல்ல, மினிஸ்டருக்கு வேலை இல்லை. ஏன்னா அவங்க வந்து எனக்கு கூட தான் எலன் மஸ்க் தெரியும், அதுக்குன்னு எனக்கு தெரியல. இல்ல ஒன்னே சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன். பூண்டி கலைவான் இருக்கார்ல, அவர்லாம் எனக்கு ரிலேட்டிவ். என்ன பண்ணுவ நீனு? ஒண்ணுமே பண்ண முடியாது. பண்றத பண்ணிக்க. ஜான்சினா வந்து என்ன ஃபாலோ பண்ணிருக்காரு, நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அதுக்குன்னு எனக்கு சொந்தக்காரன் அவன். எனக்கு புரியல, எனக்கு என்ன சொல்ல வரீங்க இதெல்லாம்? மதன் ப்ரோ என்ன மேட்டர்னா, கீரி ப்ளூடிக் வாங்கிட்டான், இப்ப பெரிய பிரச்சனை சரியா. 2வது ப்ளூடிக் இருக்கிறது ஒரு பிரச்சனைனா, இன்னொன்னு இப்ப கீரி வந்து ட்ரம்ப்னு பேரை மாத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், நேரா ட்ரம்ப் தான் அடிப்பாரு அவரு ஃபுல்லா. அவர் ட்ரம்ப்னு மாத்தி அடிச்சோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரிதான் இந்த ஸ்பேஸ் போச்சு. எனக்கு என்ன சிரிப்புனா, அவர் பேசுறதுல லாஜிக்கே இல்ல. ஒரு லாஜிக்கா ஒண்ணுமே இல்ல. உதயா துண்டு கூட இல்ல. நான் ஸ்பேஸ் வந்து பாத்திருக்கியா, நான் திடீர்னு வரேன்னா என்ன விஷயம் தெரியுமா எனக்கு ஆயிடுச்சு. எல்லாரும் போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க அங்க போயிட்டு. என்னன்னா இவங்க அந்த மஞ்சுளா சிஸ்டர் எல்லாம் அவ்வளவு கெஞ்சுறாங்க, அந்த அளவு மாத்தவும் மாட்டான். அதுலயே தெரியுது எவ்வளவு வன்மம் கேக்குற. நீ கீரி மேல வன்மம் கேட்கல, நீ முத்து ஃபேண்டம் மேல வன்மம் கேக்குற. அந்த இடத்துல இவ்வளவு கெஞ்சுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னும் போது, நீ பண்ண வேலைகள் எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் நானும் மேல வந்து பாக்குறேன். ஸ்பீக்கர்லாம் தூக்குறாங்க, பேசிட்டு இருக்கேன், கை தூக்குற பேச விட மாட்டானு இல்ல தூக்கிடுறானுங்க. எனக்கு இதுல சிரிப்பான விஷயம் என்னன்னா, ப்ளூடிக் வச்சிருக்கிறான், முத்துக்குமரன் ஆர்மி 8 போட்டான், நான் அவனதான் முத்துக்குமரன் தான் அடிப்பேன் அப்படின்னு நான் பத்தியா. சூப்பர்யா, சரியான ஸ்பேஸ், தரமான ஆளுங்க. அங்க நம்ம சேப்ரோ மாதிரி ஒரு நல்ல மனுஷன் போய் பேசுறதுதான் தப்பான ஸ்பேஸ். சீரியஸா இல்ல, ஒரு விஷயம் புரியல. யாரோ ஒரு 5 மினிட்ஸ் முன்னுக்கு பிரசாந்த் வந்தாரு. அவரும் சொல்லி பார்த்தாரு, உங்க வயசுக்கு இதெல்லாம் தேவையில்ல, கொஞ்சம் விட்டுட்டு போயிடலாம்ல, இது வேணாமே அப்படின்னா. இல்ல அப்படின்னா விட மாட்டேன், என்ன பேசிட்டாங்க அப்படின்றாரு. பசங்க அமிச்சிட்டாங்க ஆல்ரெடி டிஎம்க்கு. பிரசாந்த் நோட்டட்ல போட்டாரு, வெளியே வந்துட்டாரு ஸ்பேஸ் விட்டு. இல்ல அவரு பசங்க போட்டாங்க, டிஎம்ல போட்டாங்க, நோட்டட்ல போட்டாரு அவரு. இப்ப அவர் சிக்கிட்டாரு அவரு. ஒரு நிமிஷம், 900 ரூபாய் ஒரு ப்ளூடிக்கோட மதிப்பு, ஓகேவா? இங்க இருக்கவன் என்ன வேலை செஞ்சா 900 ரூபாய் கொடுத்து ப்ளூடிக் வாங்குவான். எனக்கு அது புரியல. இந்த ப்ளூடிக் தான் வாங்கி கொடுத்து பிஆர் பண்றாங்கன்னா எனக்கு சிரிப்பா இருக்கு. 900 ரூபாயா? ஒரு நாளைக்கு வெளியே போனா 500 ரூபாய் கூலி தருவாங்க.
மதன் ப்ரோ ஒரு நாளைக்கு 30 ரூபா ப்ரோ, ஒரு நாளைக்கு 30 ரூபா எடுத்து வச்சா 900 ரூபா ப்ரோ, முடிஞ்சு போச்சு. ப்ளூ டிக் அது ஒரு மேட்ச்ல பேசலாம் பாருங்க ப்ரோ, அவ்வளவு நேரம் பேசுறாங்க ப்ரோ. அத ப்ளூ டிக் வச்சிருக்காரு, எப்படி விட முடியும்? முத்துக்குமரன் ஆர்மி எட்டான், எப்படி விட முடியும்? நாளைக்கு அவன் கீரி ட்ரம்ப்னு வர போறான். நான் சொல்லிட்டேன் கீரிட்ட, நீ ட்ரம்ப்னு போட்டு வர, அடுத்த நாள் ஜாக்கி சான் போட்டு வர, நீ போட்டு அடிக்க போற. அத நான் பாக்கணும் கண்டிப்பா. அப்படி இல்ல நாளைக்கு இல்ல நாளைக்கு வேர்ல்டு ஹெட் நான் தாங்க. இல்லங்க இந்த வேர்ல்டுக்கே ஹெட் நான் தாங்க. நீங்க வாங்க, மனிதர் படைகள் அனைத்தும் வாங்க. இல்ல அவரு என்னமா இல்ல பசங்க என்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா யூடியூப் லைவ் போயிட்டு இருக்குங்க அப்படின்னு. அவர் பேசிட்டு இருக்காரு, எத்தனை பேருங்க? 67 பேர் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்பேஸ்ல 153 பேர் இருந்தாங்க. என்னங்க அவரோட யூடியூப் லைவ் 67 பேர், நம்ம ஸ்பேஸ்ல 153 பேர். இதுல அவர் எதுக்கு பேசணும்? தனியா வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் அது ஏதோ ஒரு சாட் சொல்லுவாங்கல்ல, வீடியோ கால் பார்த்து நீங்க மட்டும் பேசிட்டு போக வேண்டியது அந்த 63 பேரும். எதுக்கு 63 பேர் யாருன்னு சொல்றாங்க ப்ரோ? அந்த 63 யாரும் தெரியுமா? வாட்ஸ்அப் குரூப். இல்ல அதுல வந்து ஒரு விஷயம் புரியல. அந்த ஆள் பேசுறது 63 பேர் கேட்டிருக்கான் பத்தியா? எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருப்பான் அவன். வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்டு அதுல வந்து எனக்கு ஒரு அக்கா மெசேஜ் பண்றாங்க, எனக்கு உடம்படியா இருக்கிற டார்ச்சர் பண்றாரு, வாங்க லைவ் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் போட்டு கூப்பிடுறது, கெஞ்சு கூப்பிடுறது, இல்ல ஏதாச்சும் சொல்லி மிரட்டி கூப்பிடுறது. 63 பேர் அப்படிதான், யாரும் விருப்பப்பட்டலாம் உட்கார கிடையாது. ஓகேவா? நிறைய ஆள் எல்லாம் மாட்டிருக்காப்ல, அப்புறம் பணம் கொடுத்தேன், அந்த மாதிரி நிறைய வருஷம் எக்ஸ்போஸ் ஆகிற கேஸ் தான். அதாவது பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை போல எல்லாம் அப்படிதான் இந்த மாதிரி எல்லாம் வரும். அதான் சொல்றேன், வயசான காலத்துல என்ன விளைப்பா அதான் பார்க்கணும். வயசு பசங்களை வச்சுக்கிட்டா என்ன நடக்குங்கிறது இனிமே தெரியும். என்ன இங்க வந்துகிட்டு இந்த அந்த ஆளுக்கு டைரக்டா ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன் டிஎம்ல, வரதான் வரட்டும். வரவே மாட்டேன். என் பேரை போடவே பயம். கீரி புள்ளங்கிறது ஒரு அனிமல் நேம் தான். இத போடவே உனக்கு தொடர் நடுக்குதுன்னா நீ என்ன பெரிய கிழிச்சு போடுவ? நீ என்ன பெரிய ஆளு? புரியுது? ஆமா கீரி. அப்புறம் நீ கீரிட்டனா கீரி புள்ளன்னு பேர் வச்சிருக்க, கடிச்சிச்சு வச்சுட்டா என்ன பண்ணுவாரு? அதெல்லாம் பயம் இருக்கியா? கம்முனேரியா கீரி புள்ள அப்புறம் கேஸ் பாயம் கம்முனேரியா. ஒரு ரோஸ்ட் வீடியோ தான் போடணும்னு சொன்னேன், உடனே போய் அழுகுற. சிம்பிள். அவர் வந்து போய் கேட்டிருக்கிறதுக்கு பதில் சொல்லி கொடுத்துருக்காராம். ஏங்க சாதிய பேர் சொன்னீங்கன்னா, இல்லைங்க எல்லாருக்கும் பேர் இருக்கிற மாதிரி வந்து எல்லாருக்கும் மதம் இருக்கிற மாதிரி சாதி இருக்குல்ல, அதனால நான் சாதியை சொன்னேன். ஐயோ என்னப்பா பேசுறீங்க? அவர் ஜாதியை கேளு ப்ரோ. அப்ப அவர் ஜாதியை போட சொல்லு வெளிப்படையா. இல்ல ஜாதியை போட இல்ல. இவருக்கு ஒரு விஷயம் தெரியல. தமிழ்நாட்டுல ஒரு சாதிய பேர் வந்து பேசி சொன்னா சட்டம் வந்து இவங்க பாயுங்க, அது சொல்லக்கூடாதுங்க. சாதிய பேரு அதுக்கு சட்டம் இருக்குங்க. சாதியை வச்சு ஒருத்தர் நீங்க வந்து கூப்பிட்டீங்க அப்படின்னா சட்டம் பாயும். பிசிஆர் ஆக்ட்னு ஒண்ணு இருக்குது சரிங்களா? இங்க வந்து அங்க ஒரு சாதி இங்க ஒண்ணும் கிடையாது. அது வந்து இங்க வெறும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதையும் இங்க என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. எந்த சாதியுமே சரி, சாதியை வச்சு பேசணும் அப்படின்னா சட்டம் வந்து பாயும். நீங்க பேசுறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் இந்த சட்டங்கள்லாம் இருக்கிறது தெரியுமா தெரியாதா? ஒன்னே மரியாதை குறைவா பேசுனா டக்குனு மியூட்ட போட்டுரு. இது அது எனக்கு தெரியும். நான் ஹோஸ்ட்ல இருக்கேன். நான் தான் கூப்பிட்டேன். டிசி சார் கேக்குதா? இருக்கீங்களா ஐயா? கேக்குதா ஐயா? ஹலோ சார், மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம். இல்ல மைக் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் பேசுங்க. ஹலோ, சிவப்பு கலர் பட்டன் போயிட்டாரு பக்கா இருக்கு போல. திரும்ப வருவாரு. இருங்க, திரும்ப வாங்க. ஸ்பீக்கர் தந்துருங்க. வாங்க. ஐயா இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்தேன், எனக்கு நெட்வொர்க் இல்ல, அதனால எனக்கு வேலை இருக்கு, அவங்க இது பண்ணல. கீரி அண்ணா கொஞ்சம் இருங்க. ரெக்கார்ட்லாம் போனோம். இது ரெக்கார்ட் ஸ்பேஸ் தான், அப்படியே வாங்க எடுத்துக்கலாம். ஆமா ரெக்கார்ட் ஸ்பேஸ் தான். ஐயோ எடிட் பண்ண முடியாது இதுல. இல்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல சொல்லுங்க. கீழ நான் ரெக்கார்ட் பண்ண சொல்றேன். யாரா ஒருத்தர் கீழ இருக்குமா பசங்கள இருந்தா ஒருத்தர் அந்த யூடியூப்ல டைப் பண்ணி விடுங்க. ரெக்கார்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணீங்க. இல்ல அதெல்லாம் டிடிஎஸ் கரெக்டா ரெக்கார்ட் பண்றாப்ல. நம்ம பையன் தான், பிரச்சனை இல்ல, சிறப்பா பண்றாப்ல. தலைப்பும் சூப்பரா வைப்பாப்ல. தலைப்பு மட்டும் பாருங்க. வேணா உங்களுக்கு ஒரு காப்பி வேணா சொல்றேன். டீச்சர் கிட்ட டிடிஎஸ் ஒரு காப்பி கொடுத்துருங்க அவருக்கு. நீங்க நான் ஒரு சேனல்ல போட்டு போல. இல்ல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, நான் ஏன் அந்த அளவு நேரம் கெஞ்சினேன்னு எனக்கு புரியவே இல்ல. எனக்கு அப்படியே சுருன்னு ஏறிடுச்சு. கடைசியில எல்லாம் திட்டிட்டு வந்துடலாமான்னு இருந்துச்சு எனக்கு. அப்ப நினைக்கிறேன். ஸ்பீக்கர்ல காமிக்குது. இருங்க, இருக்காரு அவரு. எனக்கு ஸ்பீக்கர்ல காட்டுது ப்ரோ. இருக்காரு வந்துட்டாரு. இப்ப வந்துட்டாரு. பேசுங்க டிசி விலாக்.
ஸ்பீக்கர்ல தான் நம்ம ஸ்பீக்கர்ல தான் கவலை போயிட்டா இப்படி சரி, போனாங்க. அப்புறம் இந்த கனெக்டிங் கனெக்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இந்த சார் மோர்னு யாராவது உருட்டுனீங்க அப்படின்னா நான் ஸ்பீக்கர் இருந்து வெளியே தூக்கி கடாசிடுவேன். என்ன பேரை மட்டும் தான் குறிப்பிடணும். இந்த சார் மோர்லாம் தேவையில்ல. எல்லாருக்கும் மரியாதைன்றது நம்ம மேல போட்ட மாதிரி தான். செயலுக்கு சார் மட்டும்தான். என்ன சார் செயலுக்கு மட்டும் தான் மரியாதை. தேசிங்கன் அவர் பேரு. அதான் செயலுக்கு மட்டும்தான் மரியாதை. அதனால யாராவது இந்த சார் மோர்லாம் உருட்டுனீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் வந்து வெளியே கடாசிடுவேன். அதனால அதை கொஞ்சம் கவனமா இருங்க. வரட்டும் இருங்க, மேல வரட்டும். இன்டெரக்டா என்ன சரி நான் தான் சரி சொன்னேன் ஒழுங்க சரி மதன்லாம் வயசான எவ்வளவு வயசு? மதன் அங்கிள் அங்கிள் நல்லா இருக்கீங்களா அங்கிள்? வீட்டுல சௌக்கியமா? அப்புறம் யாரோ எவனோ சாரிங்க சார் உங்களை எல்லாம் வந்து பேர் சொல்லி ப்ரோ சாரி ப்ரோன்னு சொல்லியிருக்கேன். ரெஸ்பெக்ட்ஃபுல் சார் ப்ளீஸ் இப்படி நீங்க வயசுக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம் சார், தயவு செய்து வந்து இப்படி பண்ணாதீங்க சார். இல்லைங்க இருங்க வரட்டும் பேசிக்கலாம். சாருக்குள்ள மரியாதையே போச்சு. கிரிபுல ப்ரோ நான் நேம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போன முத்துக்குமார் ஆன்மீகன்ட்டு தொடரடி ஏயா நீ போற வேஸ்டியா? நான் தான் ஓப்பனா சொல்றேன். என் பேரு என் நேமே போட உனக்கு ஒரு ட்வீட் போட வக்கு இல்ல. நேம டைரக்டா யூஸ் பண்ணவே உன்னால முடியலன்னா அவ்வளவு பயம் இருக்கும் போது வரட்டும். அந்த பிறகு ஒன்னும் பேசுவோம். நான் ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் மேல போடுறேன். நான் என்ன பண்ணிருக்கேன்னு ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு நான் பைக்ல போயிட்டு இருக்கேன். நான் இமாத் ப்ரோ பாக்கிறதுக்கு ரன்னிங்ல அத்தனை கால்ஸ் வருது, என்னால அட்டன் பண்ண முடியல. அதனால நான் மட்டும் நான் கடுப்பாய் பிளாக் பண்ணிட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டேன் நார்மல் மெசேஜ்ல. அவங்களால அதை ரிப்ளை பண்ண முடியும். என்ன தெரியுமா ஒரு முக்கியமான விஷயம். அவர் பண்ண வேலைன்னா முத்துக்குமரன் ஆர்மி அப்படின்னு போட்டு வேலையை பார்த்து விட்டு எல்லாரையும் ட்ரிகர் பண்ணாப்ல. நம்ம என்ன தெரியுமா பண்ணிருக்கோம், அவரோட அட்டு போட்டு அவரோட ஐடியா மட்டும் தான் கூப்பிட்டு இருக்கோம். நம்ம வந்து இங்க அவரை மாதிரி நம்ம நினைச்சிருந்தா இதான் ஒரு சமயம்னு சொல்லி நினைச்சிருந்தா மொத்த பேரையும் அசிங்கப்படுத்தலாம். மொத்த பேரையும் டேக் பண்ணி இதான் இப்படிதான் நீங்க பண்ணுவீங்களா சார் அப்படின்னு சொல்லி மொத்த பேரையும் அவர் மாதிரி மொத்த பேரையும் போட்டு இவரை வந்து இந்த மாதிரி யூடியூப்ல தான் சப்போர்ட் பண்ணி பண்ணாரு, இவரோட ஃபேன் தான் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். நமக்கு பண்ண தெரியும். இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை நம்ம பார்க்கல. ஒரு ஐடியா மட்டும் போட்டு நீங்க வாங்க. ப்ரோ ஒன்னே ஒண்ணு இப்ப என்ன இதுன்னா இப்ப முத்துக்குமரன் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்ப எல்லாருக்கும் எல்லாம் இப்ப என்ன அவரோட இது என்னன்னா என்னைய வந்து என்ன போய் இப்ப எல்லாம் செஞ்சிருவாங்கன்னு நினைச்சாப்புல. ஆனா அவரோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம வந்துட்டு இப்போ ஒண்ணு பண்ணார்ல. இப்ப என்ன சொல்லுவீங்க, இந்த ரெக்கார்டு வச்சுக்கிட்டு அங்க ஒரு லைவ் போடுவாரு, நான் வந்து குமரனோட ஃபேன்ஸுக்கு எல்லாம் போய் பேசினேன் ஆனா என்னால பேச முடியல. ஒண்ணு சொல்றேன் இரு என்னன்னா 9:30 வந்தாரு, பக் ஆயிடுச்சு போல, என்னாச்சுன்னே தெரியல, போயிட்டாரு. சரி திருப்பி வாங்கலன்னு நானும் ஒரு ட்விட்டு போட்டேன், காணல. 11 மணிக்கு அங்க யூடியூப் லைவ்ல இருந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப என்ன நினைக்கிறாரு, நாங்க எல்லாம் யூடியூப்ல வந்து அவரு அது 16 பேர் தானே இருக்கீங்க. இல்ல அது 16 பேர் தானே இருக்காங்க. அது உதயா 16 பேர் தானே. இப்ப கூட்டம் வேணுமே 16 பேர். நாங்க அங்க வந்து கேட்கணும்னு நினைக்கிறாரா? எதுக்காக அப்படி பண்ணாரு? இல்ல அவர் பேச தப்பு. அது வந்து அது எப்படியும் பேச முடியாது. பாயிண்ட் அவர்கிட்ட பேசுற வாய்ப்பே இல்ல. அதை நியாயப்படுத்தவே முடியாது. அதனால வரமாட்டேக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ஒரு நிமிஷம், யாரு இங்க முத்துக்குமார் ஆர்மின் பேர் வச்சுட்டு போனவங்க யாரு இது? கேக்குறீங்களா? யார் போடுறது? அதான் சொல்றேன், நீங்க மைக் சிம்பிள் நீங்க இல்ல ஒரு நிமிஷம் காய்ச்சி முடிச்சிடறேன். நீங்க மைக் சிம்பிள் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாப்பல, நீங்க உட்காந்து சாக்காரமா பேசிருக்கலாம். ஓகேவா? நீங்க முத்துக்குமார் ஆர்மின் பேர் வச்சுட்டு போனா இன்னொருத்த அதான் மைக்குக்காரன் என் மேல என்ன வன்மோன்னு தெரியல. அவன் என்கிட்ட நல்லாதான் பேசியிருந்தான் போன சீசன்லாம். ஏன் இவ்வளவு அடிக்கிறான்னு தெரியலையே. டேய் எனக்கு ஒண்ணு புரியலடா, உங்களுக்கு ஏன்டா என் மேல தனிப்பட்ட அவ்வளவு வன்மம் உங்களுக்கு? எது என்னால உங்களை ஏத்துக்க முடியல, எது ஏத்துக்க முடியல டேரக்டா சொல்லுங்களேன். இல்ல இந்த ட்வீட்ல நீ ரீச் ஆயிட்ட, இல்ல இங்க உன்னை பத்தி பேசுறாங்க அப்படின்னா சொல்லிரு. நான் வேணா கூச்சமே படாம ஆயில்மெண்ட் வச்சு தேய்ச்சி விடுறேன். ஓகேவா? எங்கெங்க ஏரியுதோ நான் தேய்ச்சி விடுறேன், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. நர்ஸ் எல்லாம் தேய்ச்சி விடுறாங்கல்ல, ஒரு செவிலியர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு முடியலன்னா அதே மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு நான் பண்ணி விடுறேன். அவ்வளவு எரிச்சல் இருக்குன்னா ஜெலிசில நான் கை காசு போட்டு வாங்கி தரேன், லிட்டர் கணக்கா குடிங்க. அது என்ன எனக்கு புரியல. உங்களுக்கு அவ்வளவு என்ன தனிப்பட்ட எரிச்சல்? சரி அப்படிதான் விடு. கும்பரன் பேரை யூஸ் பண்றேன்னா கும்பரன் பேரை யூஸ் பண்ணி அதுல போட்டிருக்கானா நீ முத்துக்குமரன் நான் பேசுனேன் அதனால நான் பேசுறேன்னு கிடையாது. என் ஐடி நான் 900 ரூபாய் நான் காசு என்னோட காசுல போட்டு நான் ஐடி ப்ளூடிக் வாங்கியிருக்கேன். உங்க அப்பா நான் வந்து எனக்கு காசு கட்டுறான் கொடுக்குறேன் கேக்குறேன். ஏன் காசு இல்ல ரொம்ப கடுப்பாதுங்க. நான் என் காசு போட்டு ஒண்ணு பண்ணி வைக்கிறேன், இவங்க எதுவுமே பண்ணக்கூடாது. இது என்ன முதல்ல தெரியுமா? சோசியல் மீடியா, ஒரு ட்விட்டர், இது ஒரு பொது தளம். அவன் இதை பண்றான், இதை உன் பேரை இழுக்கிறானா டைரக்டா? நீ சொல்லு, நீ என் பேரை இன்டைரக்டா போட்டு போய் என் வீடியோ நீ இவ்வளவு வார்த்தை விட்டுருக்க,
நீ உன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்திருக்கியா? ஒரு வார்த்தை இந்த ஒரு பொண்ணு கேட்டதுக்கு பொம்பளை இதுன்னு சொல்லி பேசியிருக்கிற, அப்புறம் ஜாதி பேர் பேசியிருக்கிற. நீ எந்த வகையில யோக்கியம்? எதுலயுமே யோக்கியம் இல்லை. அப்புறம் எப்படி நீ அடுத்தவங்களை பேசுற? என்ன யாராச்சும் சொல்லி ஒரு ட்வீட் காட்டு பார்ப்போம். ஒரு கரெக்டா ஒரு நியூட்ரல் ஐடி, கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ற ஒரு ஐடியோ அவங்க வாய் வார்த்தையா இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காருங்க அப்படி சொல்லி ஒண்ணு பேச சொல்லி பார்ப்போம். நீனா வேணா மிமிக்ரி பண்ணி சொல்லலாம், அது மாட்டிப்ப. அந்த தொடத்தோட குரல் தெரிஞ்சிடும், வயசான குரல். வயசானா சொல்லுவாங்க, தாத்தான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல வேணா அங்கிள் கிராண்ட்பான்னு சொல்லுவாங்க. ஏதோ எல்லாத்துலயும் மீனிங் வந்து வயசானவன் தான். எனக்கு புரியல. பூமர்னா சொல்லுவாங்க. பூமரிசம் ஜாதியை பத்தி பேசுறேன்னா பூமர் தான். நீ பொம்பளை கிம்பளன்னு சொல்லி அந்த காலத்து மாதிரி பேசுனா பூமர் தான். கீரி ஒரு நிமிஷம், அங்கிள் சொல்றதுக்கும் தாத்தான்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ அங்கிள் சொன்ன வச்சுக்காது பெருமையா இருக்கும் உங்களுக்கு. அங்கிள் சொல்லிட்டாங்களா, ரைட்ரா அங்கிள் மாமான்னு கூப்பிடுறான். ஆனா நீ வந்து தாத்தாருக்கு வந்து ஓப்பனா இருக்கும். சொல்லிட்டு நான் போறேன். சொல்லுங்க. அண்ணா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜிபி முத்து இருக்காருல்ல, அவரோட சொந்த பொண்ணு அவங்கள வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வச்சு நீ ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் அவரை தூக்கி உள்ள வச்சாங்க. ஜிபி முத்து அப்பெல்லாம் பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடியே தூக்கி உள்ள வச்சாங்க ஃபர்ஸ்ட். இப்போ ரெண்டாவது இப்போ முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு போட்டார்ல, இங்க முத்துக்குமரன் பிஆரா என்னமோ சம்திங் ஒரு ஃபேக் ஐடி ஒன்று சுத்துச்சு, ஞாபகம் இருக்கானே? அந்த மாதிரி கண்ணியனா என்னமோ சம்திங் பேரு வச்சுட்டு நம்மளை பத்தி பேசுற மாதிரியே தப்பு தப்பா கெட்ட வார்த்தையில அபியூஸ் பண்ணிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இவர் எந்த பேசிஸ்ல இது வந்து எடுத்து போட்டு இவர் பேசுறாரு? முத்துக்குமரன் ஃபேன்ஸ் போய் கேட்டாலும் அதை வந்து ஒழுங்கான ஒரு பதில் சொல்லாம இது பண்றதெல்லாம் அது என்ன அடிப்படை? இந்த ரெண்டையும் நீங்க யாராவது கேட்டிருக்கலாம்ல. இந்த பிஆர்னு வச்சு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு, அப்ப நாங்கெல்லாம் அதுவா அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. எல்லாம் கேட்டாச்சுமா, நீ வேற நான் கெஞ்சி காலைல வேற விழுந்துட்டேன், மாத்தியா ஹெடிங்க மாத்தியான்னு. மதன் அவர் வர்றாரா இல்லையா, கூப்பிட்டீங்களா? தாத்தா வராரு, கதற விட போறாரு, சதற விட. சரி 2 வாட்டில ஒரு நிமிஷம். சரி 2 வாட்டி ஸ்பீக்கர் கொடுத்தா ஒரு நிமிஷம், 2 வாட்டி இன்வைட் கொஞ்சம் கொடி கொடி ஒரு நிமிஷம் கிரி. பேரா பேரா அடியேடு கேக்குது. கிரி ஒரு நிமிஷம். சரி 2 வாட்டி ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன் ஜி. நான் டிஎம்ல போய் இன்வைட் பண்ணி நான் எதுவும் நல்லா பட்டுச்சு சொல்லுங்களேன். அவரை போய் ஏன்னா போய் தேடி தான் கூட்டு வந்தோம், போயிட்டு ஒரு பஸ் பிடிச்சி. இன்னொரு தாத்தா சாங் என்னையா பரத் ஆடுவா அப்படி இல்ல, அது என்ன பாட்டு? இல்ல கமெண்ட்ல ஏதோ போட்டிருக்காரு பாருங்க, கமெண்ட்ல ஏதோ போட்டிருக்காரு. அவர் வராருன்னா இருங்க, ஸ்பீக்கர் கொடுப்போம் இருங்க. கொடுங்க, அது வரைக்கும் இது பண்றேன். ஐயா அந்த சாங் எவனா வருவான்னு சொல்லியா, ஏஜ் குரூப் தானே வரும். ஒரு நிமிஷம் இருங்க. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, புறம்போக்கு தான் சொல்ல முடியும்னு சொல்றாரு. சார் நாங்க யாரும் உங்க பேரெல்லாம் கேட்கவே இல்லை, நீங்க வந்து மேல வந்தீங்கன்னா நிச்சயமா பேசலாம். நீங்க மேல வாங்க. ஏன்னா நீங்க அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது நாங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, எனக்கு உங்களுடைய பேரே தெரியாது, நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுனால அது உங்களோட பேரை நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க மேல வந்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்பீக்கர் கொடுக்குறோம், நீங்க எங்ககிட்ட இருக்க சிக்கல் எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்கிறோம். நாங்க முன்னாடியே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னோம், பொறுமையா நிதானமா சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னா, நீ முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு நீங்க போடும்போதே அத்தனை பேரும் வந்து ரொம்ப தன்மையோட தாழ்மையோட உங்ககிட்ட சொன்னோம். இத்தனைக்கும் எங்களுக்கு வந்து உங்க மேல முரண்பாடு இருக்கும் போதே அதெல்லாம் நாங்க உங்ககிட்ட பேசாம, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வந்து ஒரு கிரிப்புல கூட பிரச்சனை இருக்குன்னா அவரோட ஐடியா டேக் பண்ணுங்க, நீங்க 1 to 1 பேசிக்கங்க, நாங்க வந்து உள்ள வரமாட்டோம், நாங்க வந்து முன்னாடியே உங்ககிட்ட சொன்னோம். அவ்வளவு நிதானமா அத்தனை பேர் மஞ்சளால இருந்து உதயாரா அவர் சொன்ன மாதிரி காலையில விழுந்துட்டாரு, அந்த அளவுக்கு பொறுமையா நிதானமா சொன்னோம். ஆனா நீங்க எதையுமே கேட்கற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, நகர்ந்து போகும்போது நீங்க முத்துக்குமரன் வந்து காசு கொடுத்து கிரிப்புள்ளைய பிஆரா வச்சிருக்காருன்னு நீங்க ஒரு விஷயத்த சொல்லும் போதும், அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் போய் அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு வாட்டியும் திரும்ப புறம்போக்கு நீங்க அவர் வார்த்தையை பயன்படுத்தும் போதும் அப்பதான் உங்க அஜெண்டா எங்களுக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு வந்து கீரிப்புள்ள வந்து பிரச்சனை வந்து கீரிப்புள்ள பேரை பயன்படுத்தி முத்துக்குமரன் ஃபேன்ஸையும் முத்துவையும் அசிங்கப்படுத்துறதுதான் உங்களோட நோக்கம். உங்க நோக்கம் புரிஞ்ச பிறகுதான் இங்க அத்தனை பேர் கட் பண்ணி நாங்க தனியா எங்க முத்துக்குமரன் ஃபேன்ஸ்னா இங்க யாரும் முத்துக்குமரனுக்கு நிக்க மாட்டாங்க, இல்ல முத்துக்குமரன் வந்து கேம் முடிஞ்சு போச்சு எல்லாரும் போயிட்டாங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஸ்பேஸ்ல பாருங்க 230 பேர் இருக்காங்க. நீங்க எதனா ஒரு சிக்கல்னா மொத்த பேர் ஒண்ணு கூடிடுவோம். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை மட்டும் தான் பாக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் ஒரு பிரச்சனை அப்படின்னா மொத்த பேர் ஒண்ணு கூடி பொழக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். அதனால நீங்க யூடியூப்ல ஒரு அஜெண்டா செட் பண்றது, இப்போ நாங்க பேசுறோம்ல இதுவும் யூடியூப்ல வந்து பதிவாகும். நம்ம தம்பி டிடிஎஸ் இருக்காப்புல, சிறப்பா பண்ணுவாப்புல, உங்களோட தலைப்பு பயங்கரமா போடுவாப்புல, அவர் சேனலை நாங்க ரீச் பண்ணுவோம். அவர் சேனலை நாங்க வந்து யூடியூப்ல வந்து ஒரு ரீட்வீட் பண்ணி நாங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ சப்ஸ்கிரைபர் மொத்த பேரையும் நாங்க எல்லா ஸ்பேஸ்லயும் போய் வந்து டிடிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களோட அதிகமான சப்ஸ்கிரைபர் வர வச்சு ரீச் பண்ணுவோம். இந்த கீரிப்புள்ளி யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, இந்த மாதிரி யாரெல்லாம் எங்க ஆளுங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களோ அத்தனை பேரையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரீச் பண்ண வைப்போம். அதனால நீங்க அந்த முயற்சி எல்லாம் வந்து இங்க பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க உங்ககிட்ட இதை மட்டும் முடிச்சிடறேன் ஒரே பாயிண்ட்.
நீங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா அப்பவே கீரியை கூப்பிட்டு நீங்க டேக் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா மொத்த பேரும் போயிருப்போம், இந்த பிரச்சனை வந்து போயிருக்காது. நீங்க என்ன பண்ணீங்கன்னா தேன் கூட்டு மேல கல்ல எரிஞ்சிட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலதான் அப்புறம் தான் நாங்க எல்லாம் ட்ரிகர் ஆகி நீங்க என்ன பத்தியும் தப்பா பேசிருக்கீங்க, நீங்க கீரியை பத்தியும் பேசிருக்கீங்க, முத்துக்குமரன் ஃபேன்ஸ் சொல்லி பல பேர் நீங்க உள்ள இழுத்து விட்டுருக்கீங்க. நீங்க போன வாட்டி வந்தப்போ 30-40% முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து அபியூசரை நீங்க ஒரு டேக் வந்து கொடுக்க முயற்சி பண்ணீங்க. இது உங்க நோக்கெல்லாம் புரிஞ்சுட்டு தான் உங்களுக்கு போன ஸ்பேஸ்லயே நான் உங்ககிட்ட சொன்னேன் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்கு அவ்வளவு சொன்னேன், உங்க மேல வந்து ஓகே நீங்க வந்து ஒரு விஷயம் பேசுறீங்க, நாங்க எல்லாருமே உங்களை மரியாதையா நடத்தி மரியாதையா அமுச்சு வச்சோம், அப்பயும் என் மேல ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க. அந்த இடத்துல நான் உங்ககிட்ட கேட்டேன், உங்களால பதில் கொடுக்க முடியல, நீங்க கிளம்பி போயிட்டீங்க. இப்ப திரும்பவும் வந்து நீங்க ஒரு விஷயத்த நீங்க என்ன முயற்சி பண்றீங்க, ஒரு 2 நபரை கூட கூட்டிட்டு வந்து நீங்க ஒரு ஸ்பேஸை போட்டு ஒரு விஷயத்த பண்றீங்க. நீங்க அவ்வளவு சரியான நபர் அப்படின்னா அப்புறம் நீங்க வேற இன்னொரு வேற பண்ணி வச்சிருக்கீங்க. முத்துக்குமரன் வந்து சாதிய ரீதியா நீங்க பேசிருக்கீங்க. எந்த அளவுக்கு உங்க மனநிலை அவ்வளவு சிக்கா இருந்திருக்கு. உங்ககிட்ட மஞ்சளா அந்த அளவுக்கு இவ்வளவு தன்மையா கேட்கிறாங்க, சார்னு வந்து அவ்வளவு பொறுமையா தன்மையா கேட்கிறாங்க. இன்னொரு நபரும் கோமதியா அவங்க பேர் என்னன்னு தெரியல, அவங்களும் உங்ககிட்ட வந்து கேட்கும் போது என்ன உங்களுக்கு அவ்வளவு ஆணாதிக்க திமிரு எங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளவு ஈகோ உங்களுக்கு அவ்வளவு வந்து நீங்க என்ன மனநிலை உங்களுக்கு? அவங்கள நீங்க வந்து யூடியூப்ல போமா வாமா அது என்ன பொம்பளை என்னது இது? பொம்பளை என்னது இது? நீங்க வந்து எல்லார் வீட்லயும் பொம்பளை இருக்காங்க ப்ரோ. எல்லார் வீட்லயும் பொம்பளை இல்ல எனக்கு பிரச்சனையே வந்து எனக்கு இதெல்லாம் கூட நான் பின்னாடி வச்சிடறேன். முதல் பிரச்சனை, எப்படி நீங்க சாதியை வச்சு பேசலாம்? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தமிழ்நாட்டுல என்ன சட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு? சாதியை வச்சு பேசினா இங்க என்ன சட்டம் பாயணும்னு உங்களுக்கு தெரியாதா? எப்படி நீங்க அவ்வளவு தைரியமா நீங்க வந்து ஒரு பொதுவெளியில வந்து ஒரு நீங்க ஒரு பிக் பாஸ் வின்னர் அவர் நீங்க சாதியை வச்சு நீங்க வந்து பேசுவீங்க, சாதியை வச்சு நீங்க சொல்லுவீங்க? உங்ககிட்ட சொன்னாங்களா? உங்ககிட்ட முத்து வந்து சொன்னாரா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு? எப்படி நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இதை பண்றீங்க? நீங்க என்ன வந்து அவ்வளோ இதுவா நீங்க வந்து மத்தவங்களை சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களை வந்து இது பேசிட்டாரு அதை பேசிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்ப கூட உங்க ஸ்பேஸ்ல நாங்க வந்து சொல்லிட்டு இருந்தோம், அவர் தப்பு பண்ணியிருந்தாரு, உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னா நாங்க எல்லாரும் உங்க பக்கம் தான் நிப்போம்னு சொல்லிட்டு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தா அவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு. நீங்க மேல வாங்க, பதில் கொடுங்க. நீங்க உட்காந்து கமெண்ட்ல போட்டுக்கிட்டு உங்க பேர்லாம் நாங்க கேட்கவே இல்லை. கமெண்ட்ல போட்டுக்கிட்டு நீங்க எத்தனை வாட்டி நீங்க கதறினாலும் சரி, நீங்க வந்து அதுக்கெல்லாம் வந்து இங்க ஒரு பிரயோஜனம் கிடையாது. முடிஞ்சா நீங்க நேர்மையான நபர்னா மேல வாங்க, உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுக்கப்படும், மேல வந்து உங்க தரப்பு நியாயத்தை பேசுங்க. நீங்க சாதியை பத்தி சொன்னதுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்குறீங்கன்றதை நாங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். மேல வாங்க, தைரியம் தான் மேல வாங்க, மேல வந்து பேசுங்க. இன்னும் 6% தான் சார்ஜர் இருக்கு. ஒரு நிமிஷம் அங்கிள், ஒரு நிமிஷம். அவருக்கு புறம்போக சொல்லணும்னு சொன்னார்ல, நான் சொல்றேன் அங்கிள் தான் எங்க கூட முடியும், என்ன கூட முடியும்? இல்ல ஒரு இன்ட்ரோ சாங் போட்டா வந்துருவாரியா? இன்ட்ரோ சாங் போட்டா வருவார். வராரு தாத்தா வராரு, தலப்பா கட்டிக்கிட்டு தாத்தா வராரு. இல்ல என்னன்னா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் பாக்குறேன் திடீர் எனக்கு என்ன ஆச்சரியம்னா திடீர் புனிதர்கள் ஆயிட்டாங்க. திடீர்னு ஒரு சிலர் வந்து எல்லாம் எதிரி குச்சி வந்து இதை பாத்தீங்களா, ஆமாங்க இவர் ரொம்ப நாளா இதுதான் பண்ணிட்டு இருக்காரு, இவர் யாரும் அவங்க ஃபேண்டம்ல கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து சொல்றது அப்படின்னா, இன்னொரு அபியூசர் வந்து சொல்றாங்க. இன்னொரு குரூப்ல இருக்கக்கூடிய அபியூசர், இப்ப நான் அவங்க பேரெல்லாம் சொல்லுவேன், நான் ஏன் பேரெல்லாம் எடுக்காம நான் சொல்றேன் அப்படின்னா, தேவையில்லாம அதை எனேபிள் பண்ணி விட்டு நான் சண்டைக்கு தேராதான் இருக்க பிரச்சனை இல்லை, ஆனா அது தேவையில்லாம மற்றவங்களுடைய மன உளைச்சலையும் கெடுத்துரும். நீங்க யாருங்க? நீங்களா அவ்வளவு யோக்கியம் இருக்கலாம்? நீங்க தான் வந்து ஸ்பேஸை போட்டு நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு தனிநபரை வந்து நீங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இப்போ வரைக்கும் வந்து ஜாக்லின் பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுல வேற நீங்க ஒரு போட்டோ மார்க் பண்ணி எடுத்து போட்டு இதை பாத்தீங்களா நாங்க யாரை வேணா சொல்லுவோம், நீங்க குறுக்க வருவீங்களா? இந்த சித்து விளையாட்டுல எங்களுக்கும் தெரியும், நாங்களும் பேசட்டுமா உங்களை அந்த மாதிரி? நீங்க ஜம்பிங் ஜாக்னு போட்டு இது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஜி ஒரு எடுத்து போட்டு போட்டோ எடுத்து போட்டு நாங்க இவங்க தானே சொல்றோம், நீங்க ஏன் வந்து மத்தவங்களா நீங்க உள்ள வரீங்கன்னு சொல்லிட்டு பேசுறீங்க? இந்த கேம்லாம் எங்களுக்கு விளையாட தெரியாதா? இதை விட கேவலமா நாங்க பண்ணுவோம். நாங்க ஏன் இதெல்லாம் பண்ணாம இருக்கிறோம்? நாங்க இதெல்லாம் ஒதுங்கி போறோம், இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்க மட்டமா பண்ணும்போது நீங்க வந்து திடீர்னு புனிதர்களா மாதிரி நீங்க போய் எல்லாரும் கேளுங்க, கீரிப்புள்ள கேட்டீங்களான்னு சொல்லும்போது முதல்ல நீங்க யோக்கியமா இருங்க, அப்புறம் வந்து சொல்லுங்க இங்க மத்தவங்களை. நீங்க முதல்ல பண்ணாம இருங்க. நீங்க பண்ணாம இருந்து இங்க எல்லா ஃபேண்டமும் இங்க ஒத்துமையா இருக்கதான் எல்லாரும் அதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஒரு ஃபேண்டம் மட்டும் தான் சௌந்தர்யா வந்தப்போ எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டு மொத்த பேரையும் பிளாக் பண்ணிட்டு உண்மையா மனதார விஷ் பண்ணணும்னு நினைச்சவங்களை கூட மொத்த பேரையும் பிளாக் பண்ணிட்டீங்க. இதுக்குன்னு உங்களுக்காக தனி ஃபேக் ஐடியா வந்து கிரியேட் பண்ணி வர முடியும்? அந்த இடத்துல பிரச்சனை தீர்ந்துருக்கும். நீங்க யாரையும் பிளாக் பண்ணலாம், இங்க யாரும் அந்த அளவுக்கு வன்மம் பிடிச்சி வாழல. வந்து உங்க கமெண்ட்ல வந்து உங்களை அசிங்கப்படுத்துறது அதெல்லாம் உங்களோட எண்ணம், நீங்க தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மொத்த பேரையும் பிளாக் பண்ணிட்டீங்க. மொத்த பேரையும் பிளாக் பண்ணிட்டு வந்த உடனே அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. நீங்க உள்ள இருக்க விஷயம் நாங்க மொத்த ஃபேண்டம் இத்தனை பேர் வந்தாங்களே, யாராவது அந்த வேலையில பார்த்தாங்களா? முதல்ல வந்து நம்ம சரியா இருக்கணும், அதுக்கப்புறம் அடுத்தவங்க வந்து சொல்லணும். நீங்க வந்து உள்ள வந்து கீரிப்புள்ள இந்த டைம்ல வந்து கீரிப்புள்ள அட்டாக் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல வந்து நீங்க உங்களோட வன்மத்தை மொத்தமா மாத்தி ஃபேண்டம் அசிங்கப்படுத்துறது, கீரிப்புள்ள மேல உங்க மேல நீங்க வச்சிருந்த வன்மத்தை எல்லாத்தையும் வன்மத்தை வாரி கொட்டுறது. எங்களுக்கு கீரிப்புள்ள மேல 1000 வந்து முரண்கள் இருக்கலாம், சிக்கல்கள் இருக்கலாம், அதை நாங்க பேசிக்கிறோம். எங்களுக்கு சிக்கல் அதை நாங்க தீர்த்துக்கிறோம், நாங்க அடிச்சுக்கிறோம், பிடிச்சிக்கிறோம். 1000 பிரச்சனைகள் எங்களுக்குள்ள இருக்கும். ஆனா நாங்க சும்மா புதுவையில வந்தா அப்படிலாம் விட்டுலாம் கொடுத்துட மாட்டோம் யாரையும். 106 நாள் ஒரு நோக்கத்துக்காக பயணிச்சிருக்கிறோம். நீங்க இங்க வந்து இங்க எக்ஸ்ல வந்து இந்த கம்பு சுத்துற வேலை எல்லாம் சுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு தக்க பதிலடி உங்களுக்கு கொடுக்கதான் செய்யும். 2வது கேமை தாண்டி நீங்க ஒரு சாதியவாதி, நீங்க சாதியை பத்தி சொன்னதுக்கு நீங்க மேல வந்து சொல்றீங்க,
இல்லைன்னா உங்க மேல வழக்கு பாயும். இதை நான் பகிரங்கமா நான் சொல்றேன். நீங்க மேல வந்து விளக்கம் கொடுக்காத வரைக்கும் இது வந்து இதோட முடிவு போறது கிடையாது. நீங்க எங்க போனாலும் சரி திரும்ப திரும்ப நீங்க ஒரு சாதியவாதி தான் நாங்க குறிப்பிட்டே இருப்போம் அத்தனை பேர். வச்சே நான் ஒரு ரிக்வெஸ்ட், நான் இதோ இத்தனை வாட்டி யாருக்குமே நான் டிஎம் எல்லாம் பண்ணலைங்க. 5 வாட்டி டிஎம் பண்ணேங்க. அதாவது டைரக்ட் ஸ்பீக்கர் 5 வாட்டி கொடுத்துட்டேன். ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து ஸ்பீக்கர் தரணும்னா எனக்கு வந்து அந்த மரியாதை கொஞ்சமாச்சு காப்பாற்றணும். இந்த மாதிரி சில்லறத்தனமா பண்ணா எனக்கு பிடிக்காது. 5 வாட்டி ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். மரியாதையா மேல வந்துரு. இதுக்கு மேலாம் வந்து என்னால ஸ்பீக்கர் கொடுக்க முடியாது. எனக்கு அது தெம்பும் இல்லை. ஓகேவா? யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம். டிஎம்ல போயிட்டு பர்சனலாக உனக்கு டிஎம்ல போய் டைரக்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கீங்க. அதை கொஞ்சமாச்சு இங்க காப்பாற்றணும். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் யாரும் தப்பா பேச மாட்டேங்க வந்தா. ஓகேவா? ஸ்பீக்கருக்கு வந்தா யாரும் நான் வந்து இது பண்ண மாட்டாங்க. வந்து உங்க கருத்து என்னவோ அந்த கருத்தை வைங்க, நாங்க பேசுறோம். ஓகேவா? நீங்க பேசுறது எல்லாத்துக்கும் வேலை வந்தோடனே ஒரு மரியாதை தரோம். வாங்க கொஞ்சமாச்சு உங்களுக்கு. நீங்க தான் அந்த மாதிரி சொல்ற பையனா இருக்கீங்க. நான் அந்த மாதிரி சொல்ற பசங்களா இருக்க மாட்டோம். நாங்க கொஞ்சம் சின்ன பசங்க, கொஞ்சம் மெச்சூரா இருக்கும். நான் மரியாதை தருவாங்க உங்களுக்கு. நீங்க பண்ணதெல்லாம் நாங்க இது பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்பெக்டா பேசுறோம். உங்களை மாதிரி நான் கிடையாது. நீங்க சாதியவாதியா இருக்கீங்க. நாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. சாதியற்றவர்கள் மண்ணில் நாங்க கிடையாது. நீங்க வாங்க, கரெக்டா பேசுறோம் உங்ககிட்ட. மதன் சார் அவர் ஜாதி பத்தில பேசுவார், நீங்க எப்படி பேச முடியும் அவருக்கு ஈக்குவலா? எனக்கு புரியலையே. அதாங்க, நான் சாதியற்றவங்க. நான் அந்த மாதிரிலாம் எனக்கு பேச வராது. கேட்டுதாங்க பேசுவாரு உங்கள்ட்ட வந்து, மதன் நீங்க என்ன ஜாதி, அப்படிதான் நான் பேச முடியும். ஆனா நீங்க அதுக்கேற்ற மாதிரி பேசுவீங்களா? இந்த ஜாதினா இப்படி பேசுவீங்க, அந்த ஜாதினா அப்படி பேசுவீங்க. ஸோ அவர்கிட்ட நீங்க சொல்லிருங்க, சார் நான் இந்த ஜாதி தானே சார், நீங்க இப்ப தாராளமா பேசலாம் சொல்லிருங்க. என்ன அவர் வந்து வட்டார விஓங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாருல, அவர் தான் அச்சடிச்சு கொடுக்கணும் ஜாதி சான்றிதழ்லாம். அதனால அவர்கிட்ட சொல்லிருங்க, சாரி விஓ சார், உங்கள்கிட்ட நாங்க சொல்றோம் இந்த ஜாதி தான் நாங்க, எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. இல்ல எனக்கு ஒரு டவுட், இவர் டெஸ்ட் எதுனா எடுக்கிறாப்லையா தெரியலச்சு. எனக்கு எதனா டவுட்டா இருக்கு. என்ன ஜாதி சொல்லி இவர் என்ன டெஸ்ட் எடுத்துருக்காப்லையா, லேப் எதனா நடத்துறாப்லையா எனக்கு தெரியல. எனக்கு பர்டிகுலரா எனக்கு அதுதான் தோணுது. இல்ல லேப் வச்சு சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இல்ல அதுதான் நானும் கேக்குறேன். அவர் வரமாட்டாருங்க, நிச்சயமா அவர் வரமாட்டாருங்க. அவர்கிட்ட அவர் என்ன பேசுவார் நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் இதை விட இழிவான மனநிலை, ஒருத்தர் சாதியை வச்சு பேசியிருக்காரு, இதை விட வந்து ஒரு இழிவான மனநிலையை வந்து பார்க்க முடியாது. இத்தனைக்கும் அவருக்கு வந்து வயசுக்கு மரியாதைன்னு சொல்லி அத்தனை வாட்டி அவர் ஸ்பீக்கர்ல யாரோ பக்கத்துல உட்காந்து, அவர் பேர் கூட எனக்கு தெரியல. ஒரு சாதியவாதிக்கு இவ்வளவு ஒரு முட்டு வேற. நீங்க அவர் எப்படி வருவாரு? ஒருத்தர் வந்து இத்தனைக்கும் அவர் வேற நடுவுல வந்து எனக்கு முத்துக்குமரனா எனக்கு பிரச்சனை இல்லை, முத்துக்குமரனா இதே முத்துக்குமரனா நீங்க அசிங்கப்படுத்தி பேசிருக்கீங்க. அது என்ன வார்த்தை? அது வீட்டிற்கு வெளியே தெலுங்கு செட்டியார். என்ன நீங்க வந்து என்ன முயற்சி பண்றீங்க? இதுல வேற இந்த வன்மவாதி கும்பல் வேற, இத மொத்தமா இந்த சௌந்தர்யா பிஆர் கும்பல்ஸ். நான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன், உட்காந்துக்கிட்டு இப்ப அவங்க ஒரு பக்கம் ட்வீட் போட்டு பொலிட்டிக்கல் ஜாம்பிஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு திராணி இருந்தா மேல வந்து பேசுங்க. உங்களுக்கு வாங்க மேல வாங்க. இல்ல ப்ரோ அவங்களுக்கும் ஒண்ணு சொல்லணும்னா, இப்ப நீங்க சௌந்தர்யா ஃபேன்ஸா இருக்கீங்கன்னா இதுக்குள்ள வராதீங்க. ஏன்னா இது வந்து அப்பர் பண்ணதுக்காக தான் இப்ப நாம செய்ய வேண்டியிருக்கு. சோ நீங்களும் வந்தீங்கன்னா இது தப்பா இருக்கும், ரொம்ப தப்பா இருக்கும். இது தேவையில்ல. இல்ல ஃபேன்ஸ் வர மாட்டாங்க, பாருங்களேன், ஃபேன்ஸ் வர மாட்டாங்க. பிஆர் கும்பல்ஸ் மட்டும் தான் வருவாங்க. அது வந்து நான் சொல்லல, சௌந்தர்யாவே சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல உதயா, இது வந்து சௌந்தர்யா சொன்ன வார்த்தையை தான் மட்டும் தான் நான் சொல்றேன். அவங்களுக்கு பிஆர் கும்பல் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கமெண்ட் வந்திருக்கு பாருங்களேன். சரி, உங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு பாருங்களேன். எனக்கு ஒரு டிஎம் வந்திருக்கு, வாசிக்கிறேன். நீங்க கமெண்ட் பார்த்துட்டு வாங்க. ஓகே அடிச்சு பார்த்துட்டு. இல்ல எனக்கு ஒரு டிஎம் வந்திருக்கு. என்ன டிஎம்னா, தலைவர் அமைச்சிருக்காப்புல அங்கிள் என்ன வச்சிருக்காரு, அங்கிள் எனக்கு I will have space tomorrow, so will take there அப்படின்னு போட்டிருக்காப்புல. we will take there போட்டிருக்காப்புல. டேக் தேர்னா என்னன்னு வாய்ப்பே இல்ல. இப்ப இங்க வரணும், ஒருவேளை வராட்டி எங்கெங்க ட்வீட் 200 பேர் இருக்கும். இல்ல என்ன சொல்றாரு இல்லைங்க, I will have space tomorrow, so we will take there போட்டிருக்காப்புல. அவரை தூக்கிட்டாங்க வாங்கன்றாரு. அதுதான் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு மரியாதை கொடுத்து உங்க ஸ்பேஸ்ல வந்து நாங்க உட்கார முடியாது. ஏன்னா நீங்க வந்து நீங்க ஒரு ஹோஸ்டா இருப்பீங்க, நீங்க ஒரு சாதிய மனநிலை பிடிச்ச ஒரு நபரா இருப்பீங்க. உங்களுக்கு நாங்க வந்து உங்க ஸ்பீக்கர்ல வந்து நாங்க உட்காரணும். நீங்க வேணா இங்க வாங்க, உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான். நீங்க உட்காந்து நீங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்த முயற்சி பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்க அசிங்கப்படும் போது நாங்க வந்து எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு சார் எங்களை அசிங்கப்படுத்துங்க சார்னு சொல்லி நாங்க அசிங்கப்படுத்தணும். ஏன்னா இங்க நிறைய நபர்களுக்கு இங்க அரசியல் புரியாது, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன அரசியல் பண்ணீங்கன்றது எங்களுக்கு தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டனால தான் நாங்க கட் பண்ணி உடனே ஸ்பேஸ் நான் இங்க போட்டேன். இங்க அத்தனை நபர்களையும் காவு கொடுக்கறதுக்கு வந்து இங்க முட்டாள்கள் கிடையாது. நீங்க ஒரு விஷயம் முயற்சி பண்ணுவீங்க,
சே ப்ரோ இப்போ டக்குன்னு அவரு கமிஷனர் தெரியுமா ப்ரோ? அவர் கேஸ் போட்டு வர என்ன பண்ணுவீங்க? இங்க அவருக்கு ஒரு விஷயம் புரியல. இங்க இங்க உங்க வலைதளத்துல வந்து இங்க நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் இங்க நாங்க எதையும் வெளிப்படுத்துறது கிடையாது. இங்க 106 நாளே நான் வந்து எங்க என்ன அப்படின்றது எதையும் நான் வெளிப்படுத்தல. சரிங்களா? இங்க எல்லாருக்குள்ளயும் பின்புலம் இருக்கு. அது என்ன பின்புலம் அவங்களுக்கும் தெரியும். நீங்க என்ன வேணா முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு சிறப்பான தரமான சம்பவங்கள் உங்களுக்கு வந்து ப்ரோ இப்ப அவரோட ஸ்பேஸ்க்கு தானே வர சொல்றாரு. ஒண்ணும் இல்ல, எதுக்கு தெரியுமா? அது நம்ம யாரையும் பேச விட மாட்டாங்க அந்த ஸ்பேஸ்ல, அவ்வளவுதான், சிம்பிள். இன்னொன்னு, இந்த வடிவேல் சொல்லுவாப்ல, வா வா என் ஏரியாக்கு வாடா பாத்துலாம், என் ஏரியாக்கு வாடா, அந்த இதுதான் ஞாபகம் வருது. இங்க வந்து பேச போறது இல்ல, அவங்க ஏரியா கூப்பிட்டு போய் பேச விட போறது இல்ல, நம்மள டைம் வேஸ்ட். இல்ல அதுதான் சொல்லுங்க. அவர் ஸ்பேஸ் போடுறாருன்னு வச்சுங்களேன், அப்படியே கவுண்டரா சொல்லுங்க, நம்ம ஸ்பேஸ் போடுவோம். சிம்பிள். அவர் ஸ்பேஸ் போடுற டைமிங்ல சொல்லுங்க, ஏன்னா நீங்க அங்க போய் உட்காராதீங்க, கவுண்டர் ஸ்பேஸ் போடுவோம், முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்பேஸ் கவுண்டர் ஸ்பேஸ்ல பேசாதீங்க சொல்லுங்கன்றாங்க ப்ரோ. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ. பேசுங்க. இவங்க இந்த ஆனியான்னு இவங்க வந்து இவங்க வந்து அந்த சேனல்ல வந்து லைக் டிஸ்கஷன்ல எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த டிசி பிளாக் சேனல்ல டிஸ்கஷன்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. லைக் இவங்க வந்து சௌந்தர்யா சப்போர்ட்டர். லைக் வந்து இவங்க வந்து ஒருக்க வந்து அந்த சேனல்ல இருக்க ஒருத்தவங்க வந்து முத்துக்குமரன் வந்து பரட்டத்தலைன்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க ஏன் முத்துக்குமரன் வந்து பர்சனலா அட்டாக் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவங்களை பிளாக் பண்ணிட்டாங்க. சரி, இவங்க பேசணும்னு சொன்னாங்க, அதனால தான் ஸ்பீக்கர். பேசுங்க. நான் வந்து சவுண்ட் ஃபேன் தான். சரி, எனக்கு வந்து யூடியூப்ல எந்த சேனலும் கிடைக்கல டிஸ்கஸ் பண்றதுக்கு. எனக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் அப்போ இல்லை. ஸோ அதனால இந்த சேனல் வந்து சவுண்ட் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கனால அங்கே நான் பேசியிருக்கேன், ஒரு 4 to 5 டைம்ஸ் பேசியிருப்பேன். அந்த சேனலில் பேசியிருக்கேன், அதுவும் கேம் வைஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மற்ற யாரையும் பர்சனலாக அட்டாக் பண்ணதில்லை. என்னால் எந்த ஃபேண்டமும் ஹர்ட் ஆனதில்லை. அந்த கண்டஸ்டன்ஸும் எந்த கண்டஸ்டன்ஸ் ஹர்ட் ஆனதில்லை என்னால். அது வந்து நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். ஆனால் வந்து இங்கே ட்விட்டரில் வந்து இப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னு, நான் மட்டும் தான் இப்படி இருக்கேனா, என்ன மாதிரி ஒருத்தர் கூட என் ஃபேண்டமில் யாருமே இப்படி யோசிக்கலையான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி வந்து ஒரு மார்க் பண்ணிட்டு ஒரு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஒர்க்கிங். ஒரு ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்து இந்த மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா ஒரு கொலிகையோ இல்லை மேனேஜரையோ ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. ட்ரோல் பண்ணால் நெக்ஸ்ட் செகண்டே வந்து ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து அதாவது ஒரு ஆன்லைனில் வந்து ஃபேஸ் தெரியாமல் ஒரு ஐடென்டிட்டி தெரியாமல் ஒரு கமெண்ட் போட்டுட்டு என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரியல. இவங்களாம் நிஜமாலுமே மெச்சூர்டா இல்லை நிஜமாலுமே எஜுகேட்டடானே எனக்கு டவுட்டாக இருக்குது. சீரியஸ்லி இவங்களெல்லாம் என்னால் டிஃபெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இப்போ தோணிருச்சு. நான் வந்து ஃபேன் தான், அதுக்காக வந்து இவங்களெல்லாம் முட்டு கொடுத்துட்டுலாம் என்னால் இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹியூமன். அதுக்கு என் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதை நான் வந்து அதை பார்த்துட்டு பிளைண்டாக வந்து ஆக்ட் பண்ணிட்டு இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுலாம் என்னால் இருக்க முடியாது. தப்பு யார் பண்ணாலும் அது தப்பு தான். அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான். இவங்க ஏன் இந்த மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னே என்னால் புரிஞ்சுக்க முடியல. இவங்க என்னைய ஏதாவது சொன்னாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, அவ்வளோதான். இதுதான் நான் சொல்ல வந்தேன். இனிமேல் நான் யாரையும் டிஃபெண்ட் பண்ண போறது என்னை வந்து முத்து பிஆர்னு சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை யாரோ ஒரு பிஆர்னு என்ன வேணா சொல்லிக்கோங்க, என்ன ஃபேக் ஐடின்னு சொல்லி என்ன வேணா சொல்லிக்கோங்க, ஐ டோன்ட் கேர். அவ்வளோதான். எனக்கு தெரியும் நான் சவுண்டு சப்போர்ட் பண்ணேன்னு, என் மனசாட்சிக்கு தெரியும். அவ்வளோதான். நான் வந்து ஃபேனாக இருந்துக்கிறேன், அவ்வளோதான். இதுதான் நான் சொல்லணும்னு வந்தேன், வேற எதுவும் இல்லை. இது இவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இது கீப் ஆன் கோயிங் போயிட்டே இருக்கு. ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணிட்டு அப்புறம் ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் வந்து கீப் ஆன் அவங்க போட்டுக்கிட்டே இருக்க. எதுக்கு இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சீரியஸ்லி என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க, என்ன மோட்டிவ்ல இருக்காங்க. நிஜமாலுமே இந்த கொஸ்டின் நான் வந்து கேட்கணும்னு நினைச்சேன். நேற்றும் கேட்க முடியல, இன்னைக்கும் கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு டிசி சார் வந்தாருன்னா அவர்கிட்ட என்ன கேட்கலான்னு இருந்தேன், ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு. ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன விஷயத்தை குறிப்பிடுறேன், சாரி ஃபார் த இன்டரப்ட். அவருக்கு நீங்க டிசினே பேர் குறிப்பிடலாம், நீங்க மரியாதை வச்சிருக்கீங்க தான். ஆனா இந்த ஸ்பேஸ்ல நாங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், அவருக்கு சார் எல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு. காரணம் என்னன்னா, அவர் வந்து சாதி வெறியனா இருக்கிறாரு, சாதியை பயன்படுத்தி அவர் வந்து கூப்பிட்டு இருக்கிறாரு. அதை விட ஒரு இழிவான மனநிலை நான் இல்லைன்னு நான் பாக்குறேன். அதனால நீங்க வந்து அவரை டிசி பிளாக்னு மட்டும் கூப்பிட்டா போதும். சாதி வந்து நீங்க வந்து சார்ன்ற அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அடைமொழி எல்லாம் தேவையில்லை அவருக்கு, அந்த தகுதி எல்லாம் அவருக்கு இல்லை. ஓகே.
டிசி விலாக் வந்து அவர்கிட்ட நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லலான்னு தான் நான் வந்தேன். அவர் கண்டக்ட் பண்ண ஸ்பேஸ் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஸ்பேஸ் கண்டக்ட் பண்ணிருக்கேன். அது நான் கேட்கவே இல்லை. ஸோ நீங்களே இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்குதான் எனக்கு தெரியுது. இவ்வளோ கெஞ்சியும் அவர் வந்து இறங்கி வரல அப்படின்னா அவருக்கு நான் டிஃபெண்ட் பண்ணி என்ன யூஸ்? தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் இட். அவர் தப்பு பண்ணா யார் தப்பு பண்ணாலும் கேட்கலையா? கேக்குது உங்களுக்கு ப்ரோ, யாருக்காவது கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. எனக்கு கேக்குது சே ப்ரோ, உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். டிஃபெண்ட் பண்ணியும் எனக்கு யூஸ் இல்லை. அதனால யார் தப்புனாலும் அவங்க தான் அனுபவிச்சு ஆகணும். நான் போயிட்டு ஒவ்வொரு தடையும் வந்து நீங்க வந்து நான் வந்து சவுண்ட் சப்போர்ட்டர்னால ஒவ்வொருத்தருக்கு நான் போய் முட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. அவங்களுக்காக ஒரு தப்பு பண்ணா ஒரு டைம் மன்னிக்கலாம், செகண்ட் டைம் சான்ஸ் கொடுக்கலாம். எனக்கு பேசுறீங்களா என்ன யாராவது? சொல்றேன் கேட்க மாட்டேது எனக்கு. இல்ல கேக்குது. நான் பேசி பேசி முடிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சரி நான் பேச கேக்குதா? கேட்கலாம். யார் பேசுறது பக்கு? சூப்பர் ஹோஸ்டுக்கு ரிப்பேர் அடிக்கிறாங்களோ. ஒரு நிமிஷம். சரி கீரி, ஒரு டவுட் எனக்கு. மேல ஒரு பீஸோட ட்வீட் ஷேர் பண்ணது. யார் ஷேர் பண்ணது? இல்ல எனக்கு ஒரு டவுட். இப்ப என் ஃபேண்டம்ல வந்து என்ன மாதிரி யாருமே யோசிக்கலையான்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு இல்ல நான் மட்டும் தான் இப்படி இருக்கேனா அப்படிங்கறது வந்து என்ன சீரியஸ்லி என்னால இப்ப அண்ணியா நீங்க வந்து பிஆர் டீம் ஃபேனுங்க. அதான் நீங்க அதனால கரெக்டா பிஆர் டீம் யோசிக்கிறீங்க. வந்து இப்படி யோசிக்க மாட்டீங்க. எப்படி நெகட்டிவா அட்டாக் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பீங்க. நீங்க ஃபேனா இருக்கனால நான் சவுண்டுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நான் சாரோட சேனலுக்கு இப்போ ஏன் போறதில்ல அப்படின்னா, ஒன் டைம் நான் போனேன். போயிட்டு இருக்கப்ப கேமே முடிஞ்சிருச்சு. பிபி கேமே முடிஞ்சிருச்சு. அப்ப வந்து அதுல வந்து ஒருத்தவங்க வந்து முத்துவை பத்தி சும்மா பர்சனல் அட்டாக் பண்ணாங்க. அப்ப நான் கமெண்ட் போட்டேன், பர்சனல் அட்டாக் பண்ணாதீங்க, கேம் ஓவர் அப்படின்னு. அதுக்கு வந்து என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து நான் போறதே இல்லை. ஏன்னா நம்மளும் இவ்வளவு நாள் பேசியிருக்கோம். ஒரு இது இல்லாம ஒரு இந்த வேர்டு சொன்னதுக்காக அவங்க என்னை பிளாக் பண்ணிட்டாங்கிறதுனால அப்பையில இருந்து நான் போறதில்லை அந்த சேனலு. அண்ணியா நீங்க அவர் செட் இல்லைங்க. ஏஜ் குரூப் நீங்க தப்புங்க. அதனால அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சாரி, வேற என்ன பண்ண சரி முடியும்? ஒரு நிமிஷம் கீரி, வயசு மேல ஒரு ட்வீட்டை போட்டு வச்சிருக்கேன், பின் பண்ணி வச்சிருக்கேன். நீ தான் ஷேர் பண்ண லாஸ்டா ஒண்ணு. ஆமா அந்த நான் பீஸ் தான் அந்த பீஸ் என்ன பிளாக் பண்ணிருக்கீங்க? எப்போ பிளாக் பண்ணிச்சு? எதுக்கு பிளாக் பண்ணிச்சு? ஏன் பிளாக் பண்ணிச்சுன்னு தெரியல என்னையெல்லாம் எனக்கு. அடிக்காது முன்னாடியே பிளாக் பண்ணிட்டேன் அந்த இல்லையா, ஒருத்தங்க நான் எனக்கு தெரியல. போன சீசன் வரைக்கும் ஃபாலோ தான் இருந்துச்சு. இப்போ கூட ஏதோ இப்போ பார்த்தேன் மியூச்சுவல் தான், எதுவுமே இல்லை. ஐயா உனக்கு தெரியுமா, நம்மள்ட்ட தம்பின்னு நல்லா பேசுவாங்க அண்ணன் தம்பின்னு. அடுத்த சீசன்ல வந்து ஆப்போசிட் வரும்போது அபியூஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு டவுட். மோசமா. எனக்கு நான் இப்போ இந்த சீசன் இப்போ நான் 4 மணி பார்த்தேன். பார்க்குறப்ப எதுவுமே இல்லை. இந்த ட்வீட்லாம் காட்சி இப்போ பார்த்தா பிளாக் பிளாக் அப்படின்னு பிளாக்னு பார்த்தா இல்ல பர்டிகுலரா அது ஒரு ட்வீட் செக் பண்ணாங்க. ஏதோ கெட்ட வார்த்தை போட்டு ஒரு ட்வீட் போட்டுருந்தாங்க. அவங்க எப்படின்னா நடு அந்த மிடில் கிளாஸ்ல இருந்து வந்து உயர்ந்தா உங்களுக்கு இல்ல. என் கேள்வி என்னன்னா, டோன்ட் வேஸ்ட் டைம், தே டோன்ட் ஹேவ் கட்ஸ் டு அக்செப்ட் அண்ட் வாட் இஸ் ஸ்போக். இதுல போட்டோ வச்சு தைரியம் போட்டிருக்காங்கல்ல. இது யாரு ஒருவேளை டிசிக்கு எதிராக சொல்றாங்களோ? ஏன்னா அவர் தான் வரமாட்டாரு, பேச மாட்டாரு. சோ அவருக்கு எதிராக சொல்றாரோ? பரவாயில்லையே, எப்போ இவங்க வந்து நமக்கு ஆதரவாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதானே ஹார்ட் போடுங்க, எல்லாம் ஹார்ட் போடுங்க, 100 போடுங்க. நீங்க அது பேசுறதா வச்சு நீங்க வேற ஏன் இல்ல நம்புற மாதிரியா இருக்கு. டோன்ட் வேஸ்ட் டைம், they don't have guts to accept போட்டிருக்காங்களே. நம்ம இவ்வளவு நேரம் டிசி தான் கூப்பிட்டு இருந்தோம். சோ ஆமா, அவங்களே நம்ம சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா மறந்தாப்புல அவங்க ஸ்பேஸ்ல சொல்லிட்டாங்க. அது நம்ம ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தாங்கன்னா அது கரெக்டா இருந்திருக்கும். பரவாயில்ல, மாறி சொல்றாங்க. இன்னொரு கமெண்ட் ஒண்ணு பார்த்தாயா, அதுதான் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நம்ம டாக்டர்னு சொல்லி ஒரு ஐடி, அதுல புறம்போக்கு இருக்கு. ஐயா தப்பு, புறம்போக்கு ஹைலைட்டியா. ஐயோ, இவ்வளவு ரணகலத்திலயும் நம்ம ஆளுங்க காமெடி மட்டும்தான். இல்ல இன்னொன்னு என்னன்னா, இங்க 200 பேரு இப்ப 3 மணி ஆகுது, 220 பேர் இருக்கும். நினைச்சு பாருங்க எவ்வளவுத்துக்கு நம்மள சொல்றது ஒரு ட்ரிகர் பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு நம்மள இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க பாருங்களேன். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இது வந்து கீரி புள்ள, அதாவது நான் தான் சொல்றேன், என் ஐடியிலன்னு சொல்றேன். இது என்னோட ஓன் இனிஷியேட்டிவ். யாருக்கு விருப்பம் நாளைக்கு கலந்து கொள்ளலாம். நாளைக்கு ஒரு டேக் ஒண்ணு நான் ட்ரெண்ட் பண்ண போறேன், ஓகேவா? ஸோ அதுல யாராவது இணைந்து கொள்ற ஆட்கள்லாம் இணைந்து கொள்ளலாம். ஜாதி வெறியன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட நேம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி போட போறோம். அது நாளைக்கு ட்ரெண்ட் ஆகும். அது ட்ரெண்டிங்ல வர வைக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க கை கொத்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு ஒரு இந்த மாதிரி கேரக்டர்லாம் இப்படி எக்ஸ்போஸ் பண்ணாதான் அடுத்த முறை அப்படி யோசிக்கவே தோணணும். ஆட்டோமேட்டிக்கா சைபர் கிரைமோ டிஎன் போலீஸோ வந்து வாங்க சார் வண்டியில இறங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க நாளைக்கு இதை ட்ரெண்ட் பண்ணி விட்டா. இஃப் யூ வாண்ட் ப்ளீஸ் டிஎம்இ ஆர் கமெண்ட் போடுங்க, ஓகேவா? லாஸ்ட் டைம் வார்ன் பண்ணிடுங்க. அப்புறம் அதுக்கு மேலேயும் கேட்கல அப்படின்னா இந்த மாதிரி இறங்குங்க.
ஏங்க இல்ல ஒரு இல்ல ஸ்பேஸ்ல அது 3 ஒரு மாசம் ஸ்பேஸ்ல முன்னாடியே அவ்வளவு போட்டாரு. பேர் வாங்க 3 மாசம் முன்னாடியே போட்டாரு. இப்ப அது மறுபடியும் நியாயப்படுத்தினாரு ஸ்பேஸ்ல. இல்ல அதனால அந்த மறுபடியும் சொல்ற ஸ்பேஸ்ல வேஸ்ட். நியாயப்படுத்துறாருல, அதுதான் தப்பு. இப்ப முதல்ல 3 மாசத்துக்கு முன்னுக்கு போட்டதுன்னு சொன்னது ஓகே. இப்ப திருப்பி அதை நியாயப்படுத்துற மாதிரி பேசுறாருல, அது தப்பா இருக்குல்ல. அது 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு தவறான செயல் பண்ணிடலாம் ப்ரோ. ஒரு பொண்ணை இது பண்ணிட்டு ஒரு இப்ப நான் 3 மாசத்துக்கு முன்னாடி தான் பண்ணேன்னு சொல்லிட்டு போலீஸ்ல சொல்லிடுவாரு. அது அவங்க அரெஸ்ட் பண்றப்ப சொல்லிக்கிட்டோம். என்ன 3 மாசத்துக்கு முன்னாடி தப்பு தான் சொல்லி கீரி நான் ஒரு அதுக்கு காமன் நோட் மன்னிப்பு ஒரு நிமிஷம் கீரி ஒரு காமன் நோட் தரேன். லாஸ்ட் சீசன் வந்து முடிய பிடிச்சி அடிச்சுக்கிட்டாங்க ஓகேவா. கொள்ளாடி சண்டை தெரியுமா அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க. சீசன் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு இந்த சீசன் வந்து தோல் மேல கை போட்டுக்கிட்டு அவங்கள எப்படி நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ்ல உட்காந்து கோஸ்ட் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. ஏன்னா லாஸ்ட் சீசன் தான் முடிய பிடிச்சி அந்த அடி அடிச்சுக்கிட்டீங்க தெருல கூட்டமே நாரிச்சு எனக்கு பேரு. அந்த நேரம் வச்சுட்டு இப்போ வந்து தோல் மேல கை போட்டு எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா வாங்க உட்கலாங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டு எனக்கு புரியல. என்ன என்ன கேட்டகரி நீங்கலாம் ஏன் எனக்கு புரியல. அவ்வளவு திட்டிக்கினீங்க அது உங்க என்ன அம்மா இனம்னு எங்க எனக்கு அம்மா புரியலையா? என்ன இனம் இல்ல ஒரு தெரியல. நிமிஷம் உங்க அம்மா எங்க அம்மான்னு திட்டிக்கிட்டு இப்போ வந்து இப்படி பேசிட்டு நீங்க புரியல எப்படின்னு சொல்லி கொஸ்டின். இது நான் எனக்கு பக் ஆகி ஸ்பேஸ் வெளியே போயிட்டு திரும்ப 2 வாட்டி ரீகனெக்ட் பண்ணி உள்ள வந்துட்டேன். சரி, அவர் எப்படியும் வரப்போறது இல்ல, எனக்கு அது தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் வரணும்னு நினைச்சிருந்தா முன்னாடியே அவர் வந்திருப்பாரு, இல்ல அவருக்கு தெரிஞ்சிருக்கும். மதன், நீங்க டிஎம் பண்ணதுக்கு என்ன சொன்னார் அவரு? அதேதான் சொன்னாச்சு. எனக்கு சொன்னல ஒரு வார்த்தை என்ன சொன்னார்? எக்ஸாக்டா அவர் ஸ்பேஸ் போடுறேன் அப்படின்னு வரேன்னு சொல்லிட்டு சொன்னாரா? அதுதான் சரி, சொன்னாப்ல அதுக்கு பதில் எனக்கு. ஐ வில் ஆமா, அதுக்கு நான் பதில் நான் கொடுத்துட்றேன். அவர் ஸ்பேஸ் போட்டாருன்னா அதே டைம்ல நம்ம ஸ்பேஸ் போடுவோம். அவர் ஸ்பேஸ்ல போய் எங்க யாரும் உட்காந்துக்கிட்டு அவருக்கு மைலேஜ் எடுத்துறதோ இல்ல அவருக்கு அந்த வேலைகளோ அது தேவையே கிடையாது. ஐயா ஸ்பேஸ் போட்டீங்கன்னா ஒரு ஒரு 2 மணிக்கு மேல போடுங்க ப்ளீஸ். எனக்கு 1:30 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். நான் 2 மணிக்கு இல்ல, ஃப்ரீயா அவர் எப்ப போட்டாலும் சரிதான், அதுக்கு கவுண்டரா ஸ்பேஸ் போடப்படும். ஸ்பேஸ் போட்டு நீங்க என்ன பண்றீங்களோ, நீங்க சண்டை செய்யணும் முடிவு பண்ணீங்கன்னா சண்டை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், சண்டை செய்யறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐயா வயசானவங்கள்ட்ட போய் சண்டை செய்யறதுனா எனக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்கு. இல்ல அவரு என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் பேரை பயன்படுத்தி பல பேர் அவங்க வன்மத்தை வந்து முத்துக்குமரன் ஃபேன்ஸ் மேல வந்து கக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு இத்தனை நாள் பொறுமையா இருந்தோம்ல, இத்தனை நாள் நம்ம ஒதுங்கி போயிட்டு இருந்தோம்ல, அது திரும்ப அடிச்சா எப்படி இருக்கும்ன்றது தெரியணும்ல. சோ திரும்ப கொடுக்கும்போது வந்து பலமா இருக்கும். நீங்க வந்து இந்த ட்வீட் நீங்க போட்டீங்க அப்படின்னா இத்தனை நாள் இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஸ்பீக்கர்ஸும் தெரியும் நான் எத்தனை பேர் கண்ட்ரோல் பண்ணிருப்பேன், எத்தனை பேர் கால் பண்ணி சொல்லியிருப்பேன் அப்படின்னு. இண்டிவிஜுவலா டிஎம் பண்ணி வேணாம் அதை டெலிட் பண்ணுங்க, இது வேணாம், இந்த மீன் போடாதீங்க, இது வேண்டாம், இதை நிறுத்துங்க, இதை பண்ணாதீங்க, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க கடைசி நாள் வரைக்கும் சொன்ன வார்த்தை எல்லாரையும் அன்பை கொடுப்போம், எல்லாரையும் நம்ம வந்து லவ் பண்ணுவோம் அப்படின்றதுதான். இப்போ நாங்க சொல்றோம் எங்களுக்கு கண்டஸ்டன்ட் சிக்கல் கிடையாது. 24 பேரும் அவங்க எத்தனை பேர் போனாங்களோ அத்தனை பேரும் நாங்க லவ் பண்றோம், எங்களுக்கு சிக்கலே இல்லை. ஆனா உங்களை மாதிரி சமூகத்துக்கு இந்த டாக்ஸிசிட்டி கொடுக்குற ஆட்கள் நேற்று வந்து ஸ்பேஸ்ல பேசும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க என்னன்னா, இவங்க ஒரு சிலரை பார்த்து வந்து ஐடியா டிலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உங்களெல்லாம் நாங்க சும்மாலாம் விட மாட்டோம். ஏன்னா உங்களை மாதிரி எண்ணற்ற புழுக்களை நாங்க பார்த்திருக்கோம், நசுக்கியும் விட்டுருக்கோம். உங்களை நசுக்கிறதுக்கு எங்களுக்கு 1 நிமிஷம் ஆகாது. நீங்க ஒரு விஷயத்த வந்து நீங்க அந்த தளத்தை பயன்படுத்தி ஒன்று பண்ணீங்க அப்படின்னா உங்களை வேற மாதிரி வந்து இங்க பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஷாக்கிங்கான விஷயம் தான் சொல்றோம். வெறும் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் மட்டும் தான் வந்து உங்களை வந்து முடிச்சு விடுறது காத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க பண்ணீங்க அப்படின்னா இங்க பல ஃபேண்டம் வந்து எனக்கு டிஎம் பண்றாங்க, பர்சனலாவும் பேசியிருக்காங்க. இங்க எல்லாரும் மொத்த பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க பண்ற வேலைக்கு உங்களை முடிச்சு விடுறதுக்கு. ஆனா எல்லாரும் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான், இல்லைங்க நீங்களே எல்லாம் ஒதுங்கி போயிட்டீங்க, நாங்களும் ஒதுங்கி போனோம், உங்க பார்த்தாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்க வந்து இது பண்றோம், நாங்களும் ஒதுங்கி போறோம், நீங்களும் வந்து எல்லாரும் ஒதுங்கி போறோம், நம்ம ஒதுங்கி போறதை இவங்க வந்து அதிகமா வந்து அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஏதாவது ஒரு வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் தரமா வந்து திரும்ப பதில் கொடுக்கப்படும் எல்லாருக்கும். நீங்க அதை நீங்க எந்த பர்டிகுலர் எல்லா மொத்த பேரும் கிடையாது, எந்தெந்த பர்டிகுலர் நபர்கள் நீங்க வந்து அதுக்கு ஆதாயம் தேட முயற்சி பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் ஐடிஸ் மட்டும் தான். ஏன்னா ஒரு 10-15 ஐடிஸ் தான் அந்த மாதிரி இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்க ஆனியெல்லாம் வந்து அவங்க எவ்வளவு அவங்க அந்த எனக்கு உண்மையில நான் பாராட்டுறேங்க, அவங்க நேர்மை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எப்ப நீங்க இன்னொருத்தவங்களை அபியூஸ் பண்றதுக்கு நீங்க வந்து அவங்களை காலி பண்ண முயற்சி பண்றீங்களோ அந்த டைம்ல நாங்க இடம்லாம் கொடுக்க மாட்டோம். திரும்ப உங்களுக்கு அதுக்கான கவுண்டர் வந்து உங்களுக்கு தரமா கொடுக்கப்படும். நாளைக்கு நீங்க பண்ணுங்க, திரும்ப நாங்க என்ன பண்றோம்னு பாருங்க. எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, ஆனா அங்க எல்லாருமே ஒண்ணு பேசுனீங்க, அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இல்லையா நானே சொல்லிடுறேன். நான் சொல்றேன், நான் உன்னை திட்டத்தான் போனேன் சரியா. இவரு அபியூசர் அப்படின்னு நான் பேசுறதுக்கே மைண்ட்ல போனேன். மேல போனோன்னு எனக்கு அவர் பேச நான் கீரிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். நீ என்ன பண்ணுவோ பண்ணிக்கோ, அந்த அளவு ரேஞ்சுக்கு எனக்கு வந்துருச்சு. நீ இப்படித்தான் பண்ண போறா பண்ணிக்கோ, எனக்கு என்ன வந்துச்சு. கீரி இவ்வளவு நாள் முத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு, நீ அவன் ஒரு வார்த்தை பேசினான்றதுக்காக அதை தூக்கிட்டு வந்து இங்க இவ்வளவு பேச்சு பேசுற. இப்ப நீங்க பேசின பேச்சுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ணணும்? அந்த இல்ல உதயா, அது நான் போட்டதுக்கான ரீசனே சொல்லல. நான் ஏன் அப்படி போட்டேன் அது ஒரு காரணம். நான் சும்மா எடுத்து நான் போட கிடையாதுல்ல. நீ அதுக்கு முன்னாடி வார்த்தையை விட்டுருக்க. யாரு ஆரம்பிச்சாலும் இருக்கு, ஆரம்பிச்சது நீ. நான் சடனா நான் லூஸா நான் சும்மா உன்னை எடுத்து போட்டேன். அத்தனைக்கும் உன் பேர் இல்லை, எதுவுமே பண்ணல. ஒரு சாதாரண ட்ராலுக்கே உன்னால தாங்க முடியலன்னா நீ மீடியா பக்கமே வரக்கூடாது. யூடியூப் பக்கம் யூடியூபர்
அப்படின்னு வயசான காலத்துல பிபி கீரி மாதிரி கூட இப்ப படுத்துருவாங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? கீரி இதெல்லாம் தாண்டி முத்துக்குமரன் ஃபேன்ஸ், அப்புறம் நீங்க முத்துக்குமரனை சாதியை வச்சு பேசுறீங்க, சாதி வெறியன். இந்த பிரச்சனை இப்ப அதான் மெயினா நிக்கிறதே அதுதான். முத்துக்குமரன் ஃபேன்ஸ் நீங்க விரிவுபடுத்தி பேசுறீங்க. அதான் நான் சொல்லியிருக்கேன், நீங்க உங்களுக்கு பக்கு நான் என்ன சொல்றேன்னா டேக் ட்ரெண்ட் பண்ணுங்க நாளைக்கு, ஜாதி வெறியன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம் சேனல் நேம் போட்டு ட்ரெண்ட் பண்ணுங்க. இல்ல இவரை ட்ரெண்ட் பண்றதா நீங்க வேற கிரி, நீங்க எனக்கு இவரை யாருன்னே தெரியாது, இத்தனை பல பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க டிஎம்ல, இப்ப இவர் உண்மையிலே எனக்கு யாருன்னு தெரியல, இப்படி ஒரு நபர் இருக்காரான்னு சொல்லிதான் எல்லாரும் கமெண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே என்ன பண்றது, வேற வழியில அவர் பண்ண தவறா கண்டிக்கிறதுனால அதுக்கு அவர் நெகட்டிவ் ப்ரமோஷனா போயிட்டு இருக்கு அவருக்கு. அங்க போய் கேட்பாங்களா ப்ரோ? கண்டிப்பா இப்போ ஒருத்தருக்கு டிஎம் வந்து பிரஷர் ஆனா என்ன, அது கண்டிப்பா அது பிரஷர் கொடுக்கும். அது ஒரு நிமிஷம் நான் அவருக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். கீரி இங்க பாருங்க, ஒருத்தருக்கு நெகட்டிவும் சரி பாசிட்டிவ் சரி, அது ரீச் காலையிறவனும் சரி, இங்க வந்து பப்ளிசிட்டி காலையிறவனும் சரி, அவனுக்கு தேவை நெகட்டிவோ பாசிட்டிவோ, அதை நெகட்டிவ் வந்தாலும் ஓகே ஃபைன். ட்ரெண்ட் பண்ணி எல்லாம் ப்ரெஷர் கொடுத்தா எதுவும் பண்ணணும் அவசியமே கிடையாது. அவர் கம்பி என்ன வைக்கிறதுலாம் இங்க ரொம்ப எளிமையான விஷயம் தான், அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. அவர் சாதி ரீதியா முத்து வந்து ஒரு விஷயம் பேசினதுக்கு அது எப்படி லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்ன்றது அது நமக்கு சட்டம் தெரியும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சரிவர வந்து பண்ணுவோம். அவர் பண்ற விஷயத்துக்கு, அவர் பண்ண விஷயத்துக்கு என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, அது நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுவோம். அது வந்து இருக்கு, அவருக்கு வந்து என்ன வந்து அவர் பண்ண வேலைகளுக்கு எப்படி லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது. இல்ல அததான் நாளைக்கு இப்போன்னு இல்ல, இப்பயோ ஒரு வீடியோ சுட நான் சாதாரண ஒரு ட்ராலி வீடியோ இறக்குறேன், நான் நேமே போடாம, அதுக்கே அழுவு வாங்கிப்பேன். நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, இந்த சாதி வெறியருக்கு வந்து யார் முட்டு கொடுத்து பேச வராங்கன்றத நான் எதிர்பார்க்கறேன். அந்த ஸ்பேஸ்ல இருந்தே மத்தவங்க எல்லாரும் வந்து அந்த ஐடியாஸ் எல்லாம் அப்படியே நோட் பண்ணுங்க, என்னென்ன முட்டு கொடுத்து என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஏன்னா அவங்க சாதி வெறியருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, முட்டு கொடுக்குறாங்கன்னா அப்ப அவங்க என்ன மனநிலை இருக்கிறாங்கன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். கீழே ஒரு ரெக்வஸ்ட் உனக்கு, இந்த டேக் ஊற்றி ஆல்ரெடி அந்த அளவுக்கு 25 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நீ அதை 50,000 30,000 மாத்தி தர செஞ்சு கையை பிடிச்சி கேட்டுக்கிறேன். மேட்டரே கிடையாது, நீ 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் உன்னோட பார்வை இப்ப ஒண்ணு இல்ல. ரீசெண்டா ஒரு ஈவெண்டோட போட்டோ ஒண்ணு பார்த்தேன், ஓகேவா? நான் வந்து முத்துக்குமார் மீட் பண்ணதுக்கு ஒரு போட்டோ போட்டேன், அதுல ஒரு கமெண்ட் ஒரு 50 கமெண்ட், அதுல 40 கமெண்ட் என்னால நான் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு கமெண்ட் இருந்துச்சு. அதே இன்னொரு குரூப் போடுறாங்க, அதுல ஃபுல்லா வந்து பிஆர் மட்டும்தான் இருந்துச்சு அதுல. ஏன்னா அந்த அதுல உள்ள யூடியூபர்ஸுக்கான சப்ஸ்கிரைபர் 1.5 லட்சம் 2 லட்சம் மாதிரி உள்ளது அவங்களுக்கு. அப்படி எனக்கு வெறும் 5000 சப்ஸ்கிரைபர் தானே, என் ட்விட்டர்ல 4000 ஃபாலோவர்ஸ் தானே, எனக்கே இப்படி. சோ எனக்குன்னு சொல்லல, இந்த மாதிரி பல பேர் சொல்றேன். சோ நம்மள நடந்துக்கிற விதம் மட்டும்தான் ஒருத்தவங்களை வந்து எந்த அளவுக்கு அப்படிங்கிறத வெளியில காட்டும். ஸோ வயசோ ஐடியோ ஃபாலோவர்ஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ மேட்டரே கிடையாது. இங்க மக்கள் தெளிவா இருக்காங்க, இங்க ஃபாலோவர்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க, அவங்கள எந்த அளவுக்கு பிடிக்குது. இப்ப நான் வெறும் ஐடி மட்டும் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் அப்படின்னு போட்டு நான் 106வது நாளும் 1ஆவது நாளும் நான் ட்வீட் போட்டேன்னா என்னையே காரி துப்பியிருப்பாங்க ஒண்ணு. ஆனா அது மட்டும் இல்லாம ஃபுல்லா அபியூசிவா போட்டனால எனக்கு திட்டிருப்பாங்க. நான் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணேன், அது கரெக்டா 106 நாளும் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே காரணம், நம்ம ஒரு வீடியோ குமரனை பத்தி போடும்போது அது ரீச் ஆகும், அவ்வளவுதான். அதுல வேற எதுவுமே அதுல ஒரு எண்ணம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அது நல்லா கரெக்டா அது போயிட்டே இருக்கு. இதுல பொறாம தாங்காம அந்த ஆளு கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். தவிர இது நான் என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் அங்க போய் அட்டென்ஷன் கொடுத்தது ஒரு பெரிய இதாயிடுச்சு. இன்னொன்னு அது போகாம இருக்க முடியாதுன்னா குமரனோட நேம் இருக்கு. இதுதான் ஒரு பிரச்சனையே இன்னைக்கு வந்து ஆனது. ஒரு என்ன சொல்றது, ஒரு நடுநிலையான ஒரு இதுல வந்து மாட்டிட்டாச்சு. அதுதான் ஒரு பிரச்சனை. சோ இப்ப வந்து நிறைய டிஎம் அவருக்கு போயிருக்கும். இப்ப இந்த ஜாதி இது பேசியாச்சுல, இப்ப இவருக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாம தூக்கம் வராம இப்ப எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. நான் போய் பாக்குறேன், இப்ப என்னோட பேக்கப் ஐடி பிளாக், இப்ப வருஷம் ஒவ்வொரு ஐடியா பிளாக் ஆகிட்டே இருக்கு. அவர் தூங்கலாம் கிடையாது, உட்காந்து கேட்டுக்கிட்டு இந்த ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டு நாளைக்கு யூடியூப்ல வியாபாரம் பார்ப்பார். நீ வேணா பாரு, மன்னிப்பும் கேட்க மாட்டாரு, இதுக்கு எதுவும் பண்ண மாட்டாரு. அவருக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒரு ஏட்டையா கான்ஸ்டபிள வந்து கான்டாக்ட் பண்ணி நாளைக்கு கேஸ் போறோன்னு ரெடியா இருப்பாரு. ஸோ அதனால ரெடியா இருக்கேன். நான் கம்பி என்ன ரெடியா தான் இருக்கேன். எங்க வீட்டுல கூட ஒரு 20 கம்பி வெளில கிடக்கு, நான் காலைல எண்ணிட்டு நான் போடுறேன் எத்தனை கம்பி இருக்குன்னு. அதனால நீங்களும் ரெடியா இருங்க. ஜீப் வந்தாலும் வரும் வாசலுக்கு, ஓகே? ஏறி வந்து போயிட்டு இருவோம். நான் போயிட்டு அந்த என்ன பண்ண, தலைநகரத்துல வடிவேல் இருந்து தூக்கிட்டு இருப்பார்ல ஒரு கலவனை தூக்கி, வா ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி 4 போஸ்ட் கொடுத்து ஒன்று பண்ணுவாப்புல, அந்த கண்ணனை நான் எடுத்துட்டு வரேன், நீங்க பேசுங்க. ஓகே, ஸோ ஸ்பீக்கர் வந்தவங்க, ஏன்னா நம்ம இதுக்கு மேல பேசுறதுல ஒன்றும் கிடையாது, மேக்ஸிமம் எல்லாத்தையும் பேசிட்டோம். வேற ஏதாவது ஸ்பீக்கர் ஏதாவது நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசுங்க. கொடுத்துடலாம், உங்களுக்கு என் பண்ணிடலாம். நேற்று பேசணும் அந்த 3% பேசினல, அது ஒருத்தர் சிகராகி இப்போ வந்து கேட்டுட்டு இருக்காப்ல. நேற்று பேசணும், நேற்றே கேட்டுருக்கலாம் கம்மாண்டு, இப்போ வந்து கேட்கணும்னு அவசியமே அது கிடையாது.
நேற்று நாங்க பேசின மேட்ரு வேற, நேற்று நாங்க பேசின கருத்து வேற. அது வந்து நாங்க வேற விதமா பேசிட்டு இருந்தோம். ஓகேவா? அதுக்கு வந்து இந்த ஸ்பேஸ்ல பர்டிகுலர் ஸ்பேஸ்ல அதை பத்தி கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நத்திங் எல்ஸ். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது வேற, இது வேற. அது புரிதல் இல்லாம ஒருத்தர் வந்து கமெண்ட்ல வந்து நம்மளை டேக் பண்ணி கேட்டிருக்காரு. அது எனக்கு இல்ல சிரிப்பா அது இருந்துச்சு. நான் நகைச்சுவையா இருந்துச்சு. நான் இன்னொன்னுத்தையும் நான் அவர்கிட்ட விளக்க விரும்புறேன். இப்போ ஒருத்தர் இப்போ ஒருத்தர் சாதி வெறியர் ஒருத்தர் இருந்தாருல்ல, இப்போ நாங்க என்ன பார்ப்பனியம் நாங்க பேசுறது வந்து என்னன்னா, இவரை தான், இந்த மாதிரியான நபர்கள் தான். இந்த மாதிரியான நபர்கள் வந்து யார் யாரெல்லாம் வந்து ஆதிக்க மனநிலையில வந்து உட்கார்ந்துகிட்டு மண்டக்குள்ள வந்து இந்த மாதிரி பேசுறாங்களோ, இவங்க எல்லாருமே இந்த பார்ப்பனிய வட்டத்துக்குள்ளதான் வருவாங்க. அது எந்த சாதியில வேணா இருக்கலாம், அது எல்லா சாதிகளிலும் இருப்பாங்க. அவங்க எல்லாம் மண்டக்குள்ள அப்படி இருந்தாங்க அப்படின்னா அத்தனை நபர்களுமே பார்ப்பனியத்துக்குள்ளதான் வருவாங்க. இவங்களை தான் நாங்க பேசுறோம். உங்களுக்கு சிக்கல் இருந்து அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா உங்க சாதியை வச்சோ இல்ல சாதியை வச்சோ நீங்க பேசிதான் பாருங்களேன். அதுக்குதான் எங்க தமிழ்நாடு அரசாங்கம் உங்களை ஒரு கமெண்ட் ஐ வில் டாக் ஒன்லி இன் ட்விட்டர் இன் ஃபியூச்சர். யாரு என்ன இங்கிலீஷ் அது எனக்கு புரியல. எத்தனை இன் அதுல வருது? யாருங்க பெருசு அவர் போட்டிருக்காரா? ஐ வில் டாக் ஒன்லி இன் ட்விட்டர் இன் ஃபியூச்சர். இன் ஃபெயில். ஓகே, அவர் எங்க வேணா பேசலாம், அதெல்லாம் நமக்கு சிக்கல் கிடையாது. நாங்க கேட்கிற ஒரே கேள்விதான், நீங்க எப்படி முத்துக்குமரனை நீங்க வந்து சாதியை வச்சு நீங்க பேசுவீங்க, அவரை சாதியை வச்சு நீங்க சொல்லுவீங்க. உங்க சாதி வெறி மனநிலையை பத்தி நாங்க நிச்சயமா நீங்க சொல்லிதான் ஆகணும், பேசிதான் ஆகணும். அப்படி நீங்க பேசலன்னா நீங்க வந்து நீங்க ஒரு விஷயத்த நீங்க அதுக்கான கிளாரிபிகேஷன் கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா அதையும் பதிவு பண்ணும், நீங்க பேசுற விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம், அத்தனையும் சரி உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும். நீங்க பேசுனதுக்கு நீங்க நிச்சயமா பதில் சொல்லதான் ஆகணும். அந்த சேனல் அந்த ஸ்பேஸ்ல இப்ப பேசினார்ல, அது இப்ப யூடியூப்ல வரும். அது வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன பேசணும்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ரொம்ப மோசமா பேசியிருந்தாருன்னா நாளைக்கே முடிச்சு விட்டுலாம். ஏன்னா எனக்கு அவர் என்ன கண்டென்ட் பேசினான்னு தெரியல. அது அங்க பார்த்தா தான் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை பார்த்துட்டு பார்ப்போம். நிச்சயமா 100 புறம்போக்கு வார்த்தை அண்ணா. முத்துக்குமரன் ஆர்மி கட்டு ஒரு 500 எழுதிக்கோங்க, அதுதான் அதிகமா இருக்கும் அதுல. சரி, ஓகே. ஏன்னா இதுக்கு மேல ஜாக் ஆட்டம் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல, நீங்க எதாவது பேசணும்னா பேசுங்க, எல்லாம் முடிச்சிடலாம். ஏன்னா அவர் மட்டும் தான் பேசலாம்னு நினைக்கிறேன் ஸ்பீக்கர்ல, மற்றவங்க எல்லாருமே பேசிட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேல இந்த ஸ்பேஸ் எடுத்துட்டு போறதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவர் வரப்போறதும் கிடையாது. அதனால பேசுவோம். இல்லைங்க, அவர் லிசனர்ல தாங்க இருக்கிறாரு. அவர் போடுறாரு ஐ வில் டாக் ஒன்லி இன் ட்விட்டர் இன் ஃபியூச்சர்னு போட்டிருக்காரு. ஓகே, மகிழ்ச்சி தான். ஏன் நீங்க ஸ்பீக்கர் வர வேண்டியது, ஸ்பீக்கர் வந்து பேச வேண்டியது தானே? உங்ககிட்ட கேள்வியில நீங்க அத்தனை வாட்டி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்ல, ட்வீட்டை டெலிட் பண்ணுங்க நீங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. டெலிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கீரிய சொல்லாம எங்க எல்லாரையும் சொன்னீங்க, போய் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்க ஐடியா டாக் பண்ணி போறோம், நீங்க லிசனர்ல தான் இருக்கீங்க, ஏன் மேல வந்து பேச மாட்டீங்க? உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க என்ன பண்ணிருந்தோம், நாங்க அத்தனை வாட்டி கேட்டப்போ நீங்க என்ன பண்ணிருந்தோம், ஒன்னு கீரியை அட்டாக் பண்ணி போட்டு நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனையா இருக்காது, நாங்க வந்து அமைதியா போயிருப்போம். என் கண்ணுக்கு இது பட்டிருக்காது, நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது, நான் உங்களுக்கு சும்மா விட்டு போயிருப்பேன். ஆனா பசங்க உங்களுடைய வரலாற்றுகள்லாம் எடுத்து சொல்றாங்க, ஓ நீங்க இந்த மாதிரி நபர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இல்லைன்னா என் கண்ணிலே பட்டிருக்க மாட்டீங்க, நீங்க நேற்று வரைக்கும் யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க இன்னைக்குதான் ஒரு விஷயங்கள் வளரதான் பசங்க எடுத்து உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து போடுறாங்க, நீங்க யாரு, என்ன உங்க வரலாறு என்ன, நீங்க என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு தெரியல. இன்னும் கண்டிப்பா நம்ம பசங்க வந்து ரொம்ப மோசமானவங்க. பேசிட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு அவ்வளவு வேகமா வேலை பாக்குறவங்க, எடுத்து ஆராய்ச்சி பண்ணி டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுருவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, சும்மா சர்வசாதாரண எல்லாம் அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டாங்க. 106 நாள் இங்க எக்ஸ்ட்ரா இங்க பல பேரை நாங்க பாத்துட்டோம். 106 நாளா இங்க வந்து இந்த சீசன் மட்டும் கிடையாது, இங்க 2 சீசன் முழுமையாலாம் நாங்க வந்து இங்க பாத்துருக்கோம். இதை விட மோசமான சீசன் 6 அதுலயுமே நாங்க வந்து பயணிச்சிருக்கோம். உங்களுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இங்க அத்தனை நபர்கள் இங்க இருக்காங்க, உங்களுக்கு தெரிய வேணாமா என்ன பேசினா தப்பா போகும், இல்ல என்ன இது வந்தா எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி நீங்க இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க லிசனர்ல ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஸ்பீக்கர் வாங்கல, உங்களுக்காக தான் டாக் பண்ணி போட்டிருக்கோம், தலைப்பே அதானே. உங்களுக்கு என்ன சிக்கல் அது? நீங்க அத்தனை வாட்டி உங்க ஸ்பேஸ்ல போட்டு நீங்க வந்து கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, திரும்ப என் ஸ்பேஸ்ல நான் போட்டு நான் தான் ஹோஸ்ட், நான் தான் உங்களை கூப்பிடுறேன், ஏன் வரமாட்டீங்க? நீங்க உங்களுக்கு சிக்கல் இருந்தீங்க. இல்ல அவ்வளவு தூரம் தற்கூறிக்கு விளக்கம் கேட்டார்ல, தற்கூறினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவர் நினைக்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல, இவ்வளவு நேரம் கூப்பிடுறோமே, இப்ப கீரி அத்தனை வாட்டி சொன்னீங்களே, அப்ப தற்கூறினா என்னன்னு புரியுதா? இப்ப கூப்பிட்டுட்டு தானே இருக்கோம், ஒரு வந்து என்ன சொன்னீங்க, அதுக்கான விளக்கம் என்ன, தற்கூறினா என்ன, அதை எங்களுக்கு சொல்லிட்டு போங்களேன். நாங்க தான் தற்கூறியா, இல்லாட்டி யார் தற்கூறி பண்ணலாமா? நல்லா இருக்காது, டென்ஷன் ஆகுவியா? சரி விடுங்க உதயா, அந்த பேர் சொன்னா அவரு கோவம் வராது, நீங்க வயசானவரும் சொல்லு, கோவம் வந்துடும், வேற ஒண்ணும் இல்ல. சரி வேணாம் விடுங்க. இல்ல சரி, அவர் ஏன் தெரியுமா ஸ்பீக்கருக்கு வரல? இங்க வந்து எல்லாரும் அவர் ஏஜ் கேட்டகரி அதுல நம்ம வந்து ஒரு அங்கிள் சொல்றோம், ஆனாலும் வந்து அவர் ஏத்துக்க மாட்டேன்றாரு. கீரி
நாளைக்கா நீ வந்து அங்கிள் கிட்ட போட்டு வயசானால வர நீ பேசு, ஓகேவா? வந்து நீ பேசுற, அப்பதான் நீ வந்து உங்ககிட்ட பேசுவாப்ல, இல்லைன்னா பேச மாட்டாரு. ஐயா சரி விடு. இப்போ இந்த கமெண்ட் ஒரு பெரிய முதலைக்கு பாஸ் ஆயிட்டு அவர் ஓகே டன்னு அனுப்பிட்டாரு. பாவம் எனக்கு கையில பிடிக்க முடியாது. இல்ல ஓகே, சாரி மிஸ்டர். அதான் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இவர் வர மாதிரி தெரியல, நிச்சயமா அவர் வரவும் மாட்டாரு. இது வந்து எத்தனையோ வாட்டி அவர்கிட்ட கேட்டாச்சு. கமெண்ட் பண்ணிருக்காரு நம்ம ஸ்பேஸுக்கு, ஐ வில் டாக் ஒன்லி இன் ட்விட்டர் இன் அதை ஃபியூச்சர். படிச்சுட்டேன் நான் அதை படிச்சுட்டேன். படிச்சாச்சுங்க. படிச்சுட்டு தான் நான் வந்து சொல்றேன். அவரு கமெண்ட்ல தான் இருக்கிறாரு, இப்ப அவர் லிசனர்ல தான் இருக்கிறாரு, கேட்டுட்டு தான் இருக்காரு, வரமாட்டாரு. உங்களுக்கு அந்த பயம் இருக்குல்ல, தவறு பண்ணிட்டோம், நம்ம தப்பு பண்ணிருக்கோம், இத்தனை பேர் கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க அந்த தைரியத்துல தானே நீங்க போடுறீங்க. நீங்க அவ்வளவு தைரியமா நீங்க கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா யாரும் இந்த சமூகத்துல கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன கேள்வி கேட்கலாம், நீங்க என்ன வேணா எழுதலான்னு போட்டுருவீங்களா? நீங்க உங்களை ஒருத்தர் வந்து கீரின்ற நபர் வந்து உங்களை வந்து வார்த்தைகள் வந்து கொஞ்சம் தாழ்ந்து பேசிட்டாருன போது உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது. நீங்க ஒரு நபரை வந்து சாதி ரீதியா நீங்க பேசிருக்கீங்களே, அப்ப எங்களுக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும்? அதுவும் இந்த சட்டம் இருக்கு, ஒருத்தர் சாதி பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டத்துக்கு புறம்பா நீங்க பேசிருக்கீங்க. நீங்க தான் சமூக விரோதி. சட்டத்துக்கு புறமான வார்த்தைகளை நீங்க வந்து பேசிருக்கீங்க. சட்டம் போட்டிருக்காங்க யாரையும் சாதியை வச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்க அதை கமெண்ட் போட்டு தைரியமா நீங்க வந்து பேசிருக்கீங்க. அதுல ஒரு யூடியூப் சேனல் வேற வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்ப எந்த அளவுக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு நபர்? நீங்க எப்படி நீங்க வந்து நீங்க அது உங்க அதான் பயம். எப்படி வருவீங்க நீங்க? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்க மேல ஸ்பீக்கர் வருவீங்க? இதுல வேற தைரியமா ஸ்பேஸ் வேற போடுவீங்களா? ஸ்பேஸ் போட்டாலும் நான் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய நபர்கள் தப்பு தவறி இங்க உண்மையிலே சௌந்தர்யாவை விரும்பக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அவர் மேல ஏதோ ஒரு அக்கறை ஏதாவது வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒன்று பேசணும்னு நினைச்சீங்கன்னா போய் அவர்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி பண்றீங்களே, இந்த மாதிரி வந்து ஒரு சாதியை வச்சுலாம் பேசிருக்கீங்களே, இந்த மாதிரி முத்து அந்த மாதிரி பேசிருக்கீங்களே, இந்த மேல வந்து ட்வீட்டை பின் பண்ணிருக்கோம். ஏன் அப்படி சாதி வரி மனநிலையோட இருக்கீங்க? ஏன் அப்படி ஒரு ஆணாதிக்க மனநிலையோட இருக்கீங்கன்றத கேளுங்க யாராவது இருந்தீங்கன்னா. ஓகே, இதுக்கு மேல இவருக்கு பேச முடியாது, பதில் கொடுக்க முடியாது. நம்ம வந்து பிரபாவம் கடையை பத்திருப்பீங்க நாளைக்கா அந்த இந்த மேட்ரு. அதுதான் நம்ம அவரு இந்த அளவுக்கு ஒரு மோசமான நபர்ன்றது எனக்கு தெரியாம போயிடுச்சு. இது கேட்கல, இது கேட்கல. இன்னொரு அந்த மேட்டரா ஸ்பேஸ் அது நாளைக்கு இருக்கு. நாளைக்கு 6 மணி 7 மணிக்கு பிளான். இன்னைக்கே அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால நானும் வேற தளத்துல இருந்ததுனால, ஏன்னா பல நபர்கள் வந்து பல வேலைகள் பார்த்து விட்டு போனாங்கல்ல. சோ அதனால நாளைக்கு சிறப்பா நாளைக்கு ஒரு பூஜை இருக்கு. நாளைக்கு ஒரு 7 மணிக்கு நான் எல்லா ட்வீட்டையும் எடுத்து தான் வச்சிருக்கேன். அது மொத்த பேரையும் டேக் பண்ணி ஒவ்வொருத்தரையா கமெண்ட்ல போட்டு நீங்க சார் வாங்க சார்ன்னு சொல்லி அவங்களுக்கு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அழைச்சு மேலே ஏற்றி அவங்களுக்கு நாளைக்கு சிறப்பான ஒரு தரமான ஒரு பூஜை பண்ணிட வேண்டியதுதான். எனக்கு கொஞ்சம் டிஎம் அனுப்பிச்சு விட்ருங்க, நான் வரேன். நிச்சயமா நான் அனுப்பிச்சு விட்றேன், டிஎம் அனுப்பிச்சு விட்டுறேன். அது இன்னைக்கே நடத்த வேண்டியது, ஆனா நீ கொஞ்சம் வேலைலாம் இருந்ததுனால பிஸியா இருந்தாலும் பண்ண முடியாம போயிடுச்சு. நாளைக்கு சிறப்பா முடிச்சு விட்டுருவோம் அதை. ஓகே ரைட், ஓகே சரி. ஸ்பேஸ் நான் என் பண்ணிக்கிறேன். நன்றி மக்களே. ஸோ இது ஏன் ரெக்கார்டட் ஸ்பேஸா போட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சாதி வெறி பிடிச்ச ஒரு நபர்கள்லாம் வந்து சமூகத்துல நம்ம காமிக்கணும், வெளியில யாருன்றது எக்ஸ்போஸ் பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நபர்களை நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணி விட்டுறியா? கடைசி சொல்லுங்க. வேற தரம் தாழ்ந்து பேசுறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு முன்னாடி அது ஏன் பேசணும்னு சொல்லிடணும். அது நான் சம்பந்தம் பேசுற மாதிரி இருந்துரும். புரியுது. இல்ல அதுதான் நான் சொல்றேனே, அவருடைய பார்வையில அவரை வந்து நீங்க வந்து ஒரு வார்த்தை வந்து ஒரு விமர்சனம் வச்சாரு, திரும்ப அதுக்கு பதில் விமர்சனம் சர்காஸ்டிக்கா திரும்ப நீங்க ஒண்ணு போடுறீங்க. அவரு அது அந்த வார்த்தையை வந்து ஐயோ இது மாதிரி வாடான்றாரு போடான்றாரு இல்ல அவர் பேரையும் மென்ஷன் பண்ணல. அவர் வந்து ஓசி டிசி விலாக்னு கூட சொல்லல, ஓசி விலாக் தான். நீங்க சட்டத்திலே எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் அது நீங்க கேஸே ஃபைல் பண்ணாலும் அது செல்லாது. ஏன்னா உங்க பேரை சட்டம் என்ன கேட்கணும், உங்க பேரை பயன்படுத்திருக்காங்களா தான் கேட்கும். நீங்க வந்து அதிகாரப்பூர்வமா உங்களோட யூடியூப் சேனல் டிசி விலாக்னு பதிவு பண்ணியிருந்தாலும் டிசி விலாக்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினாரும் தான் கேள்வி கேட்பாங்க. ஓசி விலாக் நீங்க எதுக்குங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரு இங்க சேனல் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நிச்சயமா உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது, ஒரு வார்த்தையை மட்டும் மாத்தி போடுவாங்க. நீங்க வெளியில கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஒரு வார்த்தையை மட்டும் மாத்திடுவாங்க. ஏன் மாத்துவாங்க? ஏன்னா அவங்க கேஸ் போட்டா ஃபைல் ஆகும். அந்த கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்னா சட்டத்துல வந்து போய் பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாரும் பதியப்பட்டிருக்கும் இந்த பேர்கள் எல்லாமே. அப்ப நான் இது தெளிவா அவர்கிட்ட சொன்னேன், நீங்க என்ன லா பாயிண்ட் பேசுறீங்களான்னு. அப்ப அவர் இன்டென்ஷன் தானே உங்களுக்கு பிரச்சனை. உங்களுக்கு என்ன தெரியுது? இப்ப லா என்னன்றது உங்களுக்கு நிச்சயமா தெரியுது. அப்ப அவரு உங்களுக்கு கீரியை தான் நீங்க வந்து உண்மையிலேயே உங்களுக்கு பிரச்சனை சிக்கல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கணும், அவர் ஐடியில நீங்க டேக் பண்ணிருக்கணும். ஆனா நீங்க முத்துவோடைய இதை மட்டும் போட்டு நீங்க பண்ணீங்கன்னா அப்ப நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க? மொத்த முத்து ஃபேன்ஸும் வரணும், உங்ககிட்ட கெஞ்சணும், அவங்க எல்லாரும் உங்க காலில் வந்து விழணும். நீங்க உங்களுக்கு அது ஒரு ஆத்ம திருப்தி. பாத்தீங்களா நான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்க முயற்சி பண்ணீங்களா? நீங்க உங்களை விட இங்க நாங்க 106 நாள் நாங்க ஸ்பேஸ் நடத்திருக்கோம். இதை விட நாங்க இங்க பல விஷயங்கள் பார்த்துட்டோம், பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். இங்க ஒரு சீசன் நாங்க பார்க்கல, பல சீசன் பார்த்திருக்கோம். இந்த எக்ஸ்ன்றது இது இப்படி சொல்லலாமா, இன்னும் கொஞ்சம் நாங்க நக்கலாவே சொல்றோம், இது எங்க கோட்டை. இது
நீங்க யூடியூப்ல என்ன வேணா போய் நீங்க என்ன கம்பு சுத்தலாம். இங்க இருக்கக்கூடிய நபர்கள் யூடியூப்லயும் கீரி இந்த யூடியூப் வச்சிருக்காரு. இன்னும் பல நபர்களும் யூடியூப் எல்லாம் பயணிக்கிறாங்க. அது பாருங்க நம்ம தம்பி டிடிஎஸ் யூடியூப் வச்சிருக்காரு. பல பேர் யூடியூப் வச்சிருக்காங்க. எக்ஸ்ன்றது இங்க நாங்க எப்படி என்ன பண்ணுவோம், எங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரு பிரச்சனைனா எப்படி வருவாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இங்க தெரியாதுல்ல. இது உங்களுக்கு புதுசா பழசாலாம் எனக்கு தெரியாது. நீங்க ஏதோ ஃபாலோவர்ஸ் 3500 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்கன்றீங்க. ஆனா ஸ்பேஸ் போட்டு உங்களுக்கு 60 பேர் 50 பேர் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள. நாங்க வந்த பிறகுதான் ப்ரோ 3700 பேர் ஃபாலோ பண்ணா 3500 ஃபாலோவர்ஸ் வரும். அதுதான் சரி விட்டுருங்க. நீங்க ஸ்பேஸ் போடும்போது 50 பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் முத்து ஃபேன்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா உள்ள வரும்போது அந்த கூட்டம் வந்து பெரும் லெவல்ல வந்து கூட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இவர்கிட்ட வந்து இதுக்கு மேல பேசி எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவர் வரப்போறது கிடையாது. நம்ம ஸ்பேஸ் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொரு விஷயம் பண்றீங்கன்னா யோசிச்சு பண்ணுங்க. நீங்க முத்து வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து தலையுருவாவோ நீங்க இழிவாப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா அது வந்து தேன்கூட்டுல கை வைக்கிற மாதிரி தான். அது ரொம்ப பாதிப்பு உங்களுக்கு பேக் ஃபயர் உங்களுக்கு தான் வந்து அதிகமாகும். ரொம்ப நன்றி மக்களே, ஸ்பேஸ்ல கலந்துகிட்டு. அவரு கேட்டது என்னன்னா என்ன ஆகும் போட்டா என்ன ஆகும், பேர் போட்டா என்ன ஆகும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. எங்க கேட்டிருக்காரு கமெண்ட்லயா? என்ன அவர் வந்து அல்ல ஸ்பேஸ்ல போடுது என்ன எல்லாரும் வந்து முத்துக்குமரம் அதுக்கு போய் யார பேசணுமோ அவங்கள போய் கேட்டுவாங்க. முத்துக்குமரம் பேர் போட்டது ஃபர்ஸ்ட் பேசாதீங்க. அந்த கோஹோஸ்ட் எல்லாம் எனக்கு வந்து ஏத்துக்கிடவே முடியாது. டிடிகே எல்லாம் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சப்போர்ட். என்னன்னு அவருக்கு தெரியுமா, என்ன பிரச்சனைங்க தெரியுமா, தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாவே அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அவர் தான். நமக்கு அதான் நான் தான் சொல்றேனே, நமக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் தெரியாது. இப்ப நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, முத்து சாதியை பத்தி அவர் பேசியிருக்கிறாரு. அவர் ஒரு சாதி வெறியர். அவரு இப்ப பிரச்சனையே அதுதான். இப்ப பிரச்சனை மையப்புள்ளியே அதுதான். அந்த சாதி வெறியரை வந்து இங்க வந்து அவர் வந்து இங்க வந்து ஸ்பீக்கர்ல வந்து பேசணும். நம்ம கூப்பிட்டுட்டோம், டேக் பண்ணி கூப்பிட்டோம். மரியாதை நமக்கு கொடுக்கலன்னு சொல்லி அந்த ஸ்பேஸ்ல அவர் இது பண்ணிட்டு இருந்தாரு. நாங்க சொல்லிட்டோம் மரியாதை வந்து வயசு கிடையாது செயலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை மாதிரி வந்து கீழ்த்தரமா சாதியை பற்றி ஒருத்தரை வந்து பேசி இழிவுபடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டி கிடக்கு? நாங்க இதை பேசிட்டோம். திரும்ப நீங்க வந்து எந்தெந்த ஸ்பேஸ்ல வரீங்களோ ஸ்பீக்கர்ஸ் தான் போனீங்கன்னா அங்க போய் நீங்க அவருக்கு மைலேஜ் கொடுக்க தேவையில்ல. கவுண்டரை நம்ம ஸ்பேஸை போட்டு திரும்ப அவரை டேக் பண்ணி இங்க கூப்பிடுவோம். எங்கெல்லாம் போறீங்களோ உங்களுக்கு திரும்ப இதுதான் நடக்கும். உங்களுக்கு சட்ட ரீதியா நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, நம்ம ஸ்பேஸை முடிச்சுக்கலாம். நன்றி மக்களே. நம்ம திரும்ப நல்ல தளத்துல சந்திப்போம். நன்றி. ஏன்னா நிறைய பேர் வந்து அங்க போய் நிறைய மன உளைச்சல் ஆயிருப்பீங்க. அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. இந்த ஸ்பேஸ் அதுக்கான கவுண்டர் ஸ்பேஸ் தான். ஸோ